ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வெக்டார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வெக்டார்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வெக்டார்ஸை க்ராஸ் பண்ணாமல் நம்மளால் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கவே முடியாது. ஸோ மெக்கானிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வெக்டார்ஸ் தான் வந்து பேஸு. ஸோ இஃப் யூஆர் இன் கிளாஸ் 11, 12 நீங்கள் எது இருந்தாலும் சரி நம்மளுக்கு வெக்டார்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஓகே, ஸோ வெக்டார்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல். We need to know about this. Okay, so vector start பண்ணலாம். So topic வந்து இன்னைக்கு வந்து vectors. So vectors நம்ம படிக்கணும் அப்படின்னா ஸ்கேலார்ஸ்ன்றது நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, so first வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா any physical quantity ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா நம்மளோட மாஸ் தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு கடையில் போய் ஒரு பொருள் கேட்குறோம், 50 கிராம் இது தாங்க, 1/4 கிலோ இது தாங்க அப்படின்னா we are talking in mass, கிராம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது மாஸ் பற்றி பேசுகிறோம். அதுதான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அதே மாதிரி டைம் வந்து 10 செகண்ட்ஸ் ஆச்சுப்பா, ½ an hour ஆச்சு, நீங்கள் 1 hour லேட்டாக வந்திருக்கீங்க, இது எல்லாமே டைம். ஸோ இது எல்லாமே ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி can be. இப்போ நீங்கள் பைக்கில் போகிறீங்க, பைக்கில் போகும்போது ஸ்பீடை பற்றி பேசுவோம். ஸ்பீடுன்றது என்னது? ஸ்பீடோமீட்டர் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதுவும் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, ஸோ எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி கேன் பி ஸ்கேலார் ஆர் வெக்டார். ஸோ எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஒன்று ஸ்கேலராக இருக்கலாம் இல்லை வெக்டாராக இருக்கலாம். இப்போது நீங்கள் வந்து 11th 12th லெவலில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி தெரியாது. பட் இஃப் யூ கோ மோர் எம்எஸ்சி லெவல், லைக் நீங்கள் ரொம்ப பிஹெச்டி அந்த சைட் போகிறீங்க அப்படின்னா அந்த கேஸில் உங்களுக்கு வந்து யூ வில் நோ அபவுட் சம்திங் கால்ட் அஸ் டென்சார். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டியை டென்சாராகவும் பிரிப்பான். ஸோ இந்த டென்சாரை வந்து நம்ம படிக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஜஸ்ட் ஐ எம் கிவிங் அன் இன்ட்ரொடக்ஷன். ஸோ டென்சார்ஸ் வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகே, ஸோ டென்சார்ஸ்னு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது, அதை நம்ம படிக்க போகிறதில்ல. ஓகே, சரி. இப்போது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன நம்மளுக்கு தெரியணும். ஸோ a physical quantity having magnitude only, a physical quantity having only magnitude only அப்படின்றது வந்து என்னது? இட்ஸ் a scalar quantity. இப்போ இங்கே மேக்னிடியூட்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இட்ஸ் ஒன்லி ஆல்வேஸ் அ நம்பர். இட் கேன் பி ஒன்லி அ நம்பர் அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து என்னது? ஸ்கேலார். ஓகே, ஸோ மாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஸோ மாஸ், இஃப் யூ டேக் மாஸ் வந்து 4 kg, 10 kg, 20 கிராம், இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு மேக்னிடியூடை குறிக்கிறது. மேக்னிடியூட் மீன்ஸ் இட்ஸ் அ பியூர் நம்பர். இட்ஸ் பியூர்லி அ நம்பர். வேறு எதுவும் அது சொல்ல ட்ரை பண்ணல. ஸோ இட்ஸ் அ பியூர்லி அ நம்பர். ஸோ அதே மாதிரி வால்யூம், இதுவும் என்னது? ஒரு நம்பர் மாதிரி. ஓகே, வால்யூம்ன்றது நீங்கள் என்ன சொல்லலாம்? 1 மீட்டர் கியூப் யூ கேன் சே. அப்புறம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. ஓகே, ஸோ டைம் இஸ் ஆல்சோ அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, ஸோ மேக்னிடியூட்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் பியூர்லி அ நம்பர். ஓகே, சரி. இப்போ வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டினா என்னன்னு பார்க்கலாம். ஸோ a physical quantity having magnitude na it's having a value and it's also showing a particular direction. A physical quantity magnitude a physical quantity having magnitude
and a specific direction. Okay, so magnitude இருக்கணும், specific direction it need to represent. So அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, வெக்டார் குவாண்டிட்டி அப்படின்றத சொல்றோம். நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு மேக்னிடியூட் அண்ட் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் இது மட்டும் போதுமா? நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தேவைப்படுது. இட் நீட் ஆல்சோ a quantity need to satisfy what? Need to satisfy parallelogram law of vector addition. So நம்மளுக்கு வந்து not only magnitude direction but it also need to satisfy what? Parallelogram law of vector addition. So அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு வெக்டார் குவான்டிட்டிக்கு 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று மேக்னிடியூட் இருக்கணும், டைரக்ஷன் இருக்கணும், அப்புறம் என்ன இருக்கணும், லா ஆஃப் வெக்டார் அடிஷன் நீட் டு பி பிரசன்ட். எனி டவுட்? ரைட். ஸோ இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு we have seen examples. ஓகே, இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து நல்லா தெரிஞ்சது வந்து ஃபோர்ஸ் வந்து என்னது, இப்போ நான் ஒரு பஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனை பார்த்து தான் பஞ்ச் பண்ணுவேன். ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் பார்த்து பஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஸ்லோவாக பஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றது மேக்னிடியூடை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸ்லோவாக இப்படி லைட்டாக ஒரு டச் பண்ணால் என்னோட மேக்னிடியூட் வந்து கம்மி. பவர்ஃபுல்லாக பஞ்ச் பண்ணால் என்னோட மேக்னிடியூட் அதிகம். ஸோ மேக்னிடியூடுன்றது என்னது, ஸ்ட்ரென்த்தை குறிக்கிறது. அந்த இது ஃபோர்ஸை நான் லைட்டாக கொடுத்தேன்னா மேக்னிடியூட், ஃபோர்ஸோட மேக்னிடியூட் கம்மி. அதே மாதிரி என்னோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பவர்ஃபுல்லாக கொடுத்தேன்னா ஃபோர்ஸோட மேக்னிடியூட் அதிகம். டைரக்ஷன்றது ஒரு பர்டிகுலர் இந்த இடத்த மட்டும் பார்த்து நான் கொடுக்குறேன். என்னோட கையில் இந்த இடத்த மட்டும் நான் பார்த்து கொடுக்குறேன்ல, இதை பார்த்தா இருக்குது டைரக்ஷன். ஸோ மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டு விஷயம் ஒரு வெக்டாரில் இருக்கும். மேக்னிடியூடுன்றது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது, எந்த டைரக்ஷனில் கொடுக்குன்றது இட் இஸ் ஹேவிங் எ ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன். ஓகே, ஸோ ஒரு ஃபோர்ஸ்ன்னு சொன்னால் அதுக்கு என்ன இருக்கணும், மேக்னிடியூட் டைரக்ஷன் இருக்கணும். கூட நம்மளுக்கு என்ன இருக்க தேவை இருக்குது, it need to satisfy parallelogram law of vector addition. புரியுதா? ஸோ ஃபோர்ஸ்ன்னு சொன்னால் அதுக்கு மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து வெலாசிட்டி ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நான் இந்த பர்டிகுலர் டைரக்ஷன், நான் ரோட்டில் நேராக நடந்து போகிறேன், அப்புறம் ரைட் எடுக்கிறேன். அப்போ இது என்னது உங்களுக்கு, நான் எவ்வளோ வேகமாக போகிறேன்றது வெலாசிட்டியோட மேக்னிடியூட். நான் ஸ்லோவாக நடந்து, நல்லா கவனிங்க, மேக்னிடியூட்ன்றது வெலாசிட்டியில் என்னென்னா, நான் ஸ்லோவாக நடந்து போனால் அது என்னது, அது மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி கம்மி. ஓகே, நான் வேகமாக நடந்து போனேன்னா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அதிகம். பட் ஆனால் வந்து டைரக்ஷன் வந்து என்னது, ஸ்ட்ரெயிட் ரோடில் நடந்து போகிறேன், அதான் என்னோட டைரக்ஷன். புரியுதா? ஸோ வெலாசிட்டினா மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். வெலாசிட்டின்னும் போது மேக்னிடியூட் வந்து எவ்வளோ வேகமாக ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறேன்னா ஸ்லோவாக நடந்து போகிறேன்னான்றதை வச்சு சொல்கிறது. டைரக்ஷன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனில் நான் போயிட்டுருக்கேன். ஸோ இங்கேயும் வெக்டாருக்கு மேக்னிடியூட் டைரக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன சொல்லலாம், velocity, displacement நம்ம என்ன சொல்லலாம், வெக்டார் குவான்டிட்டி we can say. சரி, இப்போ முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இது ரெண்டு பார்த்தாச்சு, இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் நீங்க? weight we can say, ரைட்டா? ரைட். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்து வரும், என்னன்னா கரண்ட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டி? நான் இங்கே ரெண்டு இதுலையுமே எழுதலை கரண்ட்டை பற்றி. ஸோ கரண்ட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி கீழே வருமா வெக்டார் குவான்டிட்டி கீழே வருமா? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ கரண்ட் வந்து ஒரு ஒயரில் நம்ம போகுது அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஒயரில் கரண்ட் வந்து போகுது. ஓகே, சம் ஐ கரண்ட் போகுது இந்த ஒயரில். இட் இஸ் அ ஒயர், கரண்ட் இந்த ஒயரில் போகுது.
அப்போ இதுக்கு வந்து என்ன இருக்கு 1 ஆம்பியர் கரண்ட் போகுது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்னது ஸோ இதுக்கு மேக்னிடியூட் இருக்க கரண்ட்டுக்கு டைரக்ஷனும் இருக்கு. அப்போ இதை நம்ம உடனே வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியா அப்படின்னு ஒரு டவுட் வரும். இது ஸ்கேலாரும் கிடையாது வெக்டாரும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா ஸ்கேலாரும் கிடையாது வெக்டாரும் கிடையாதுன்னா நான் மூணாவதாக ஒரு விஷயம் சொன்னேன் பாருங்க, டென்சார். பட் ஆனால் நம்ம இந்த லெவலில் நம்ம இப்போ டென்சாரை பற்றி பார்க்க வேண்டாம். பட் ஆனால் மேக்னிடியூட் இருக்கு டைரக்ஷன் இருக்கு. பட் ஆனால் இது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார் அடிஷன். அதாவது இப்போ நல்லா கவனிங்க, பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார் அடிஷன் நம்ம கம்மிங் டிஸ்கஷனில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஐடியா இங்கே. இப்போது இது வந்து திஸ் இஸ் ஒன் ஒயர், இந்த ஒயரில் கரண்ட் வந்து I1 வருது, திஸ் இஸ் I2. ஓகே, ரெண்டு ஒயரில் என்ட்ரு ஆகிற கரண்ட் என்ன ஆகுது அப்படியே அந்த பக்கம் மூணாவது ஒயரில் வருது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஒயர் என்ட்ரு ஆகுதுல கரண்ட்டு, ரெண்டு ஒயருக்கும் ஆங்கிள் பிட்வீன் them என்னது தீட்டா. இப்போது நான் சொல்கிறது கவனிங்க, ஒயர் 1 ஒயர் 2, ஒயர் 1 திஸ் இஸ் ஒயர் 2, ரெண்டு ஒயரில் I1 I2 கரண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ கரண்ட் வந்து என்ட்ரு ஆகுது, என்ட்ரு ஆகி இந்த மூணாவது ஒயர் 3ல கரண்ட் I வெளில வருது. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து கரண்ட் வெளில வருது. நான் இப்போ என்ன எழுதுவேன், I1 I2க்கு ரிலேஷன் வந்து I is equal to I1 plus I2ன்னு எழுதுவேன். ஓகே, நல்லா கவனிங்க, கரண்ட் வந்து மேக்னிடியூட் இருக்குது டைரக்ஷன் இருக்குது, எவ்ரி திங் இஸ் டன். இப்போ ரெண்டு இதையும் ஆட் ஆகும்போது நம்மளுக்கு வெளியில் வரும்போது என்ன வருது, ரெண்டு இது ஆட் ஆகி இன்னொரு கரண்ட் வருது. இப்போது இந்த கரண்ட் வந்து அந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிளை டிபெண்ட் பண்ணியிருக்கா, independent of angle theta. அப்போ இது வந்து என்ன சொல்கிறான், இது ஸ்கேலாரும் கிடையாது வெக்டாரும் கிடையாது, டென்சார் சொல்லுவான். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட லோயர் கிளாஸஸ் 11th 12th here we take current as a scalar quantity-ஆவே எடுத்துப்போம். current is a ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா நம்ம எடுத்துப்போம். எனி டவுட்? ஸோ என்னதான் கரண்ட் வந்து நான் டென்சார்னு சொல்ல வரேன், ஆனால் நம்ம டென்சாரை பற்றி இங்கே நம்ம பேச மாட்டோம் 11th 12th லெவலில். ஸோ வி ஆர் ஜஸ்ட் இக்னோரிங் இட். ஸோ நம்மளுக்கு வந்து எது கணக்கு அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதை பற்றி தியரிஸ்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இதில் அடிக்கடி வரும். ஓகே, ஸோ ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், இங்கே இல்லாதனால அது என்னது, இட் இஸ் அ what? It is a scalar quantity. சரி, இப்போ ஒரு வெக்டாருக்கு மேக்னிடியூட் இருக்கணும், டைரக்ஷன் இருக்கணும், அப்புறம் பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார் அடிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போது வெக்டார்ஸை பற்றி நெக்ஸ்ட்டு we will just continue. வெக்டாரை ரெப்ரசன்ட் எப்படி பண்ணுவீங்க, அதாவது நோட்டேஷன். வெக்டார் நோட்டேஷன்னா வெக்டாரை எப்படி நீங்கள் டினோட் பண்ணுவீங்க. So it is denoted by what letters? It is denoted by இப்போ வந்து உங்களுக்கு force ன்னு இருக்குன்னு வைங்க, it is denoted by bold letters. Bold capital letters, bold capital letters or small letter, small letter. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, இப்போ ஒரு ஃபோர்ஸ்ன்னு இருக்குன்னு வைங்க, ஃபோர்ஸை வந்து நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலன்னா எஃப்னு போட்டு, தட் மீன்ஸ் கேபிட்டல் லெட்டரில் வெக்டார் போடலாம். ஓகே, இல்லைனா என்ன பண்ணுவான், ஒரு ஸ்மால் லெட்டர் சம்டைம் ரொம்ப ரேர் சினாரியோஸில் ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணுவான், ஒரு சின்ன எஃப் மாதிரி போட்டு அப்படியும் நீங்கள் வெக்டார் சைன் மேலே வந்து ஒரு ஆரோ போட்டு காட்டணும். ஸோ இட் இஸ் ஹேவிங் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன்றதால அதையும் காட்டணும். இப்போ சில நேரங்களில் இப்போ நீங்கள் சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக்லாம் எடுத்திங்கன்னா எல்லா டைமும் வெக்டார் ஒரு ஆல்ஃபபெட் போட்டு அதுக்கு டைரக்ஷன்ஸ் அந்த வெக்டார் சைன்லாம் போட மாட்டான். அவன் என்ன பண்ணிடுவான், போல்டு மட்டும் பண்ணி காட்டுவான். அதாவது
இப்போ ஃபோர்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா நல்லா they will write like this one. டார்க்காக கொடுத்துருப்பான். நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போதே டார்க்காக கொடுத்துருப்பான். ஒரு குவான்டிட்டியை ஒரு லெட்டரை வந்து டார்க்காக பிரிண்ட் பண்ணாலே உங்களுக்கு அது வந்து வெக்டார் குவான்டிட்டி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக்கில் இதை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருக்கான். சரி, இப்போது இது வந்து ஒரு ஃபோர்ஸை ஐ எம் ட்ரைங் டு ரெப்ரசன்ட். திஸ் இஸ் அ ஃபோர்ஸ் ஐ எம் ட்ரைங் டு சே. இப்போ இதே மாதிரி வேறு எது டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லா இதுக்குமே நம்மளுக்கு இதே மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் they can use, small letters. ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு. எனி டவுட்டு? இப்போ அடுத்து நம்ம வந்து வெக்டாரை நொட்டேஷன் கொடுத்துட்டோம், என்ன சிம்பிளில் கொடுப்போம் அப்படின்னு. இப்போ எந்த ஒரு வெக்டார்லையுமே நம்மளுக்கு என்ன இருக்கும், எந்த ஒரு வெக்டாருக்குள்ளேயும் என்ன இருக்கும், நம்மளுக்கு எந்த ஒரு வெக்டார்லேயும் மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். இப்போ வந்து graphical representation of a vector, graphical representation of a vector. எப்படி கிராஃபிக்கலா வெக்டார்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கிராஃபிக்கல் மீன்ஸ் ஃபிசிக்கலாக அதை நீங்கள் எப்படி காட்டுவீங்க அப்படின்ற மாதிரி கிராஃபிக்கலாக கேட்குறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு வெக்டார். இப்போ நான் ஏ வெக்டார் இதை நான் சொன்னேன் அப்படின்னா அதை இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். அதாவது ஒரு பெரிய லைன் கோடு போட்டு ஒரு எண்டில் மட்டும் ஆரோ போட்டு காட்டணும், ரெண்டு பக்கம் ஆரோ போடக்கூடாது. இட் டசன்ட் ரெப்ரசன்ட் வெக்டார். ஏன்னா வெக்டாருக்குன்னு ஒரு டைரக்ஷன் தான் இருக்கணும். ஓகே, இப்போ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், வெக்டார் ரெப்ரசன்டேஷன் அப்போது அதுக்கு மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர் அடிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர் அடிஷனை நம்ம கடைசியாக பார்க்கலாம். அது வந்து அந்த ஆங்கிள் ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணும்போது ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டாரில் ஏ வெக்டாரை வந்து நான் ஒரு சிம்பிள் போட்டு ஆரோ மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போது இந்த வெக்டாரை வச்சு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். எப்பவுமே நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு வெக்டார்னா அதுக்கு மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும், கரெக்டா? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டார், மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டார் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, வெக்டார் போட்டுட்டு இப்படி சிம்பிள் போட்டானா அது என்ன அர்த்தம், மேக்னிடியூட் அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஜஸ்ட் இல்லைனா வெறும் வெறும் ஏ அப்படின்னு போடவும் செய்வான். ஓகே, ஸோ இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டார். இப்போது அதே நேரத்தில் வெக்டாருக்கு என்ன இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம், டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். டைரக்ஷன்றது என்னது, இதான் அதோட டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் ஆஃப் அ வெக்டார் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். டைரக்ஷன் ஆஃப் அ வெக்டார் எப்படி இருக்கும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் அ வெக்டார் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏ போட்டு அதுக்கு கேப் மாதிரி மேலே ஒரு சிம்பிள் போட்டு காட்டியிருப்போம். ஏ போட்டு அதுக்கு கேப் போட்டால் அது அந்த வெக்டாரோட டைரக்ஷனை காட்டும் அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, ஒரு வெக்டாருக்குள்ளே மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. மேக்னிடியூட்ன்றது நான் சொல்லிட்டேன், அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் தட் வெக்டார். ஸோ இப்போ நான் கிராஃபில் இப்போ நான் ஒரு லைன் மட்டும் வரைகிறேன். அப்போ இந்த வெக்டாரை நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது எது ரெப்ரசன்ட் பண்ணுது, மேக்னிடியூட். லென்த் ஆஃப் த வெக்டார் ஏ, அதாவது இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார், ஒரு வெக்டாரை நான் ட்ரா பண்ணியிருக்கேன், அந்த அதோட லென்த் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, மேக்னிடியூடை ரெப்ரசன்ட் பண்ணுது. நான் வந்து இப்படி ஏ போட்டு இதுமாதிரி டேஷாக போட்டேன் அப்படின்னா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இது மாதிரி நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறேன். இட் இஸ் இன் வாட் டைரக்ஷன், ஏ கேப் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு. ஸோ magnitude of A vector represents what? Physically பார்க்கும்போது it represents it gives the length of the vector, length of the vector, right இல்லையா? length of the vector கொடுக்கும். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்டு வெக்டாரை காட்டுறேன். இது ஒரு வெக்டார், இதோட லென்த் வந்து சம் லென்த் இருக்கு. இது ஒரு வெக்டார். எந்த வெக்டாருக்கு லென்த் மேக்னிடியூட் அதிகமாக இருக்கும்? ரெண்டுமே ஃபோர்ஸ்னு எடுத்துக்கலாம். இது F1,
அதாவது இது வந்து நம்மளுக்கு வந்து f1, இது வந்து என்னது நம்மளோட f2. ஓகே, f1 f2. ஸோ இப்போ இதில் யாருக்கு மேக்னிடியூட் அதிகமாக இருக்குது? ரெண்டுமே ஃபோர்ஸ் தான், ரெண்டுத்துக்குமே சேம் டைரக்ஷனை பார்த்து தான் இருக்குது. இதுவும் இந்த டைரக்ஷனை பார்த்து தான் இருக்குது, இதுவும் இந்த டைரக்ஷன் பார்த்து தான் இருக்குது. பட் இதில் யாருக்கு மேக்னிடியூட் அதிகம்? யாரோட லென்த் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் மேக்னிடியூட் அதிகமாக இருக்கும். சி, ரெண்டு பேருமே டைரக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது, லெஃப்ட் டு ரைட்டு பார்த்தா இருக்குது. ஸோ டைரக்ஷன் நம்ம ரெண்டு பேருக்குமே சேம் தான். ஆனால் யாருக்கு மேக்னிடியூட் அதிகம், யாரோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம் ஃபோர்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது மேக்னிடியூட் ஆஃப் Fn வெக்டார் தான் என்னது அதிகம் கம்பேர் டு மேக்னிடியூட் ஆஃப் F2 வெக்டார். புரியுதா? ஸோ லென்த் ஆஃப் த வெக்டாரை வச்சு நீங்கள் என்ன சொல்லிடலாம், அதோட மேக்னிடியூட சொல்ல முடியும். ஓகே, சரி. இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வெக்டார்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில், எனி வெக்டார் let it be some a vector can be written as a product of what? As a product of magnitude and direction. ஏன்னா ஒரு வெக்டாருக்கு மேக்னிடியூட் இருக்கு, டைரக்ஷன் இருக்கு. ஸோ எந்த ஒரு வெக்டாரையும் it can be written as a product of magnitude and direction. ஓகே, ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது நம்மளோட ஏ வெக்டார் அப்படின்னா மேக்னிடியூட் என்னது, இது நம்மளோட மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷன். இப்படி தான் ஒரு வெக்டாரை நம்மளால் பிரித்து எழுத முடியும். இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஓகே, உங்களுக்கு இப்போவே நான் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளமும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, சரி. இப்போ ஒரு வெக்டாரை மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷனாக எழுத முடியும். இப்போது நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, இது வந்து இது என்ன ஆக்சஸ் உங்களுக்கு? இது ஐ கேப், இது ஜே கேப். இதில் ஒரு முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் ஐ லெஃப்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஏ கேப்ன்றது டைரக்ஷனை மட்டும்தான் காட்டுது. ஓகே, இந்த ஏ கேப்போட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இதோட மேக்னிடியூட் சி அது வந்து வெறும் டைரக்ஷனை மட்டும் காட்டுதுன்னு சொல்லும்போது, அதுவும் ஒரு வெக்டார் மாதிரி நீங்கள் மேக்னிடியூட் எடுத்தீங்க அப்படின்னா அதோட மேக்னிடியூட் என்ன இருக்கும்? ஸோ இது வந்து ஒரு லென்த் ஆஃப் த ஏ கேப் அப்படின்னு, இது வந்து ஒரு ஏ கேப் வெக்டார். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? யூனிட் வெக்டார். கேள்விப்பட்டிருக்கீங்களா மேக்ஸில்? யூனிட் வெக்டார். ஸோ யூனிட் வெக்டார் அப்படின்னா ஏ கேப்பு, அது யூனிட் வெக்டார். அதோட மேக்னிடியூட் 1 இருக்கும். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதோட லென்த் வந்து 1 யூனிட் இருக்கும், 1 அதோட வேல்யூ. புரியுதா? ஸோ தட் இஸ் த யூனிட் வெக்டாரோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி, நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அடுத்து வந்து ரைட்டில் பார்த்துருக்குது ஐ கேப், மேலே பார்த்துருக்குது ஜே கேப். சரி, எவ்ரி திங் இஸ் டன். இப்போ எப்படி ஒரு வெக்டாரை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறது? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது ப்ளஸ் ஐ கேப், ஜே கேப். நம்மளுக்கு மேக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஐ கேப்போட மேக்னிடியூட் என்னது? 1. ஜே கேப்போட மேக்னிடியூட் என்னது? 1. இவங்கெல்லாம் என்னது? யூனிட் வெக்டார். படிச்சிருக்கீங்களா? அவங்களோட வேலை என்னென்னா வெறும் டைரக்ஷன் மட்டும் தான் காட்டுவாங்க, மேக்னிடியூட் 1 இருக்கும் அவங்களுக்கு, அவ்வளோதான். சரி, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த வெக்டாரை நம்ம மேக்னிடியூட் டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். இப்போ இது என்னது? இது என்னோட ஏ வெக்டார். ஏ வெக்டாரோட லென்த் என்னதுங்க? நான் என்ன கொடுக்குறேன்? 2ன்னு கொடுக்குறேன். மேக்னிடியூட் வந்து 2 யூனிட். ஐ டோன்ட் நோ, அது ஃபோர்ஸாக இருக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம், வெலாசிட்டியாக இருக்கலாம், எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏ வெக்டார் வந்து என்னது? லென்த் வந்து 2. இப்போ இதை எப்படி நான், இது என்ன டைரக்ஷனில் இருக்குது? இப்போ நான் இதை மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷனாக எப்படி எழுதுவேன்? பாஸ் பண்ணிவிட்டு 1 செகண்ட் யோசிச்சு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். கமெண்ட்டில் கூட நீங்கள் சொல்லலாம். மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த வெக்டாரை என்னால் என்ன எழுத முடியும்? மேக்னிடியூட் ஏ இன்ட்டு ஏ கேப். சி, மேக்னிடியூட வெறும் ஏ கூட ஏ இன்ட்டு ஏ கேப். இப்போ ஏன்றது என்னது நம்மளுக்கு? 2. ஏன்னா லென்த் ஆஃப் த வெக்டார். அதுக்கப்புறம் ஏ கேப்ன்றது என்னது? ஏ கேப்ன்றது டைரக்ஷன். இது என்ன டைரக்ஷனை பார்த்துருக்கு? இது என்ன டைரக்ஷன் பார்த்துருக்குன்னா ஐ கேப்பை பார்த்துருக்கு. அப்போது
இது நான் என்ன பண்ணலாம் I கேப் கரெக்டா இல்லையா ஏன்னா இது நீங்கள் கோஆர்டினேட் சிஸ்டமோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது I கேப் இது நம்மளோட J கேப் இதே மாதிரி இப்போ வேற ஒரு வெக்டாரை காட்டுறேன் இப்போ இது வந்து ஒரு B வெக்டார் ஓகே இதோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 3 I don't know I am not going into the unit of it just 3 it can be force velocity it can be anything so இதை நம்ம எப்படி வந்து magnitude into direction எழுதுறது very important so magnitudeன்றது என்னது அந்த லென்த் so 3 direction என்ன direction பார்த்துருக்கு மேலே பார்த்துருக்கு அப்போ இது என்னது நம்மளுக்கு J கேப் புரியுதா so இப்படி தான் நம்ம வந்து magnitude direction எழுத முடியும் so இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கேஸ்க்கு நம்ம அடுத்தடுத்து போக போக உள்ள I will teach you சரி இப்போ அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது வந்து angle between two vectors angle between two vectors very very important நீங்க பிசிக்ஸ்ல வந்து எப்ப பாரு ரெண்டு வெக்டார்ஸ் நடுவுல இருக்கக்கூடிய ஆங்கிளை கண்டுபிடிக்கிற சிச்சுவேஷன் எப்பவுமே வந்துட்டு இருக்கும் ஓகே சோ எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்கு நான் ஸ்டெப்ஸ் சொல்றேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணா always you can get the angle between two vectors first step என்னது attach very important இப்போ இது வந்து ஒரு வெக்டார்னு வைங்க இந்த வெக்டார்ல இந்த கீழ் பகுதி இந்த வெக்டார் போட்டிருக்க இடத்தை வந்து என்ன சொல்லுவான் ஹெட்னு கூப்பிடுவான் வெக்டாரோட ஹெட்னு கூப்பிடுவான் இந்த பின் பகுதியை வந்து they will call it as tail so வெக்டார் எந்த சைடு போட்டிருக்கோ அது பேர் என்னது ஹெட் இந்த பேக் சைடுல இருக்க ரீஜனுக்கு பேர் என்னது tail so first attach so first என்னன்னா first attach the tail first attach the tail of both the vectors first attach the tail of both the vectors இப்போ ரெண்டு வெக்டாருக்கு நான் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படினா ரெண்டு வெக்டாரோட டெய்லையும் அட்டாச் பண்ணிடுவேன் attach the tail of both the vectors ரெண்டாவது ஸ்டெப் என்னது செகண்ட் ஸ்டெப் find the angle between find the முக்கியமா என்ன அப்படினா find the shortest angle find the shortest angle between them b/w na between அர்த்தம் between them first procedure tail join பண்ணிடுங்க tail join பண்ணிட்டு smallest angle between them தான் கண்டுபிடிக்கணும் ஓகே எப்படி பண்றது சரி இப்போ இது வந்து நமக்கு ஒரு வெக்டார் let it be some a vector ஓகே இப்போ இது வந்து என்னது இது என்னோட b வெக்டார் ஓகே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஆங்கிள் கண்டுபிடிங்க அப்படினு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் first tail join ஆயிருக்கா ரெண்டு பேரோட tailம் join ஆயிருக்கு yes tail is been joined இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து find the shortest angle between them ஏன் இந்த shortest angle நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்றேன் அப்படினா see tail join பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு விதத்துல நீங்க ஆங்கிள்ல சொல்ல முடியும் ஒன்னு வந்து என்னது இந்த சைடு ஆங்கிள் இருக்கு இதையும் சொல்ல முடியும் இதையும் சொல்ல முடியும் ஓகே இதுல எந்த ஆங்கிள் ஷார்ட்டஸ்ட் ஆங்கிள் tail ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பகுதி தான் இந்த ஷார்ட்டஸ்ட் ஆங்கிள் சோ இதுதான் நம்ம என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் θ புரியுதா சோ இங்க வந்து பார்க்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஆங்கிள் between them எவ்வளவு இருக்காங்கன்னா 90 டிகிரி சோ நம்ம ரிமைனிங் ஆங்கிள் ஆன 270 சொல்ல கூடாது ஏனா இந்த ஆங்கிள் 270 ன்னு வரும் we should say only the shortest angle புரியுதா சரி சோ ஆங்கிள் வந்து எப்பவுமே ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும் அப்படினா 0 டிகிரில இருந்து 180 டிகிரி வரைக்கும் தான் ஆங்கிளோட வேல்யூ எக்ஸ்டெண்ட் ஆக முடியும் 0 ல இருந்து 180 குள்ள மட்டும் தான் வேரி ஆக முடியும் புரியுதா ரைட் சரி இப்போ I am going to consider another case இந்த கேஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க இது வந்து a vector and this one is b vector so இவங்க ரெண்டு பேருக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது come on
ஃபஸ்ட்டு ப்ரொசீஜருக்குள்ளே போங்க. ப்ரொசீஜர் என்னது? டெயில் ஜாயின் பண்ணணும். இப்படி ஏரோ போட்டு கான்ட்ரா பண்ணுங்க. இப்படி ஏரோ போட்டோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இது வந்து என்னோட பி வெக்டரா. நான் என்ன பண்ணலாம், என்னோட ஏ வெக்டார் இப்போ எங்கே இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருந்துச்சு. நான் டெயில் ஒன்று ஏ பி பக்கம் கொண்டு போகலாம், பி ஏ பக்கம் கொண்டு போகலாம். ஆங்கிள் கண்டுபிடிக்கும் போது இட்ஸ் நாட் அ மேட்டர், டெயிலை ஜாயின் பண்ணிடணும். ஒன்று ஏ நகர்ந்தாலும் சரி பி நகர்ந்தாலும் சரி டெயிலை ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு தி ஷார்ட்டஸ்ட் ஆங்கிள் பிட்வீன் தெம், இதான ஷார்ட்டஸ்ட் ஆங்கிள். ஸோ இதுதான் எனக்கு நம்மளோட டீட்டா. புரியுதா? ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஓகே, குட். ஸோ இங்கே வந்து என்ன ஆங்கிள் வரும்? இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ஆல்ஃபான்னு வைங்க. இது ஆல்ஃபா அப்படின்னா டீட்டா என்னவா இருக்கும்? கெஸ். இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு என்னது? இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 180 டிகிரியா? அப்போ 180 டிகிரியில் ஆல்ஃபா போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும் ரிமைனிங் என்ன ஆங்கிளோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆல்ஃபா அப்படின்னா டீட்டா வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்? 180 மைனஸ் ஆல்ஃபா. புரியுதா? ஸோ தட்ஸ் ஹவ் யூ நீட் டு ஃபைண்ட். சரி, அடுத்து வெரி இன்ட்ரெஸ்டிங் வெரி ப்ராப்பர்ட்டி. இதில் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. Important property of a vector. நோட் பண்ண வேண்டிய ப்ராப்பர்ட்டி. அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு வெக்டர். இது என்னது? நம்மளுக்கு முதல்ல இது வந்து ஒரு வெக்டர். எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு அப்படின்னா ஹாரிசான்டலோட தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு. கரெக்டா? இப்போ இந்த வெக்டாரை நான் எங்கெல்லாம் மூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெக்டாரை நான் எங்கேனாலும் கொண்டு போகலாம். ஓகே, எங்கேனாலும் கொண்டு போகலாம். ஐ ஆம் அலவுட் டு டூ தட். ஓகே, ஆனால் இப்போ இந்த ஏ வெக்டாரை இங்கேருந்து நான் என்ன பண்ணிட்டேன்? ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இருந்த வெக்டாரை நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஷிஃப்டட். வெக்டாரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ரெண்டுமே சேம் வெக்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், சேம் வெக்டார். ஸோ என்னன்னா நான் வந்து டீட்டா மாற்றல பாருங்கள். அதாவது a vector can be moved anywhere in space. ஒரு வெக்டாரை நீங்கள் எங்கேனாலும் மூவ் பண்ணலாம் without changing its magnitude and direction. மேக்னிடியூடுன்றது என்னது? அந்த லென்த் ஆஃப் த வெக்டாரையும் அந்த டைரக்ஷன்றது அந்த ஆங்கிளை வச்சு நம்ம சொல்லலாம், சம் டீட்டா வச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் வந்து ஏ கேப் தான், இங்கேயும் நம்மளுக்கு ஏ கேப் தான். they are making same angle theta with the horizontal. So statement note பண்ணிக்கோங்க. any vector can be any vector can be moved so இப்படி எடுத்துக்கோங்க. a vector can be moved anywhere in space without changing its என்னது? without changing its magnitude and direction. ஸோ மேக்னிடியூடையும் டைரக்ஷனும் மாற்றாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்? எந்த ஒரு வெக்டாரையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, ரொட்டேட் ஆகிடக்கூடாது வெக்டாரு. நான் இங்கேருந்து அங்கே கொண்டு போகும்போது லென்த்து சேமாக இருக்கணும். இட் ஷுட் நாட் பி ரொட்டேட்டட். புரியுதா? ஃபஸ்ட்டு வந்து லெட்ஸ் சி மல்டிப்ளையிங் a vector by a scalar.
multiplying a vector by a scalar. Okay, அதாவது என்னன்னா இப்போ ஒரு வெக்டார் இருக்கு, இந்த வெக்டாரோட நான் வந்து ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன் which is a scalar. அப்போ என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு பேசிக்காக என்ன அப்படின்னா ஏ வெக்டார்ன்றது என்ன தெரியும் நம்மளுக்கு, ஒரு மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன். மேக்னிடியூடுன்றது நம்ம என்ன சொல்லலாம், ஒரு லென்த்து அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏ வெக்டாரை நம்ம எப்போவுமே எப்படி பிரித்து எழுத முடியும்னு சொல்லியிருக்கேன், ஏ இன்ட்டு ஏ கேப், அதாவது மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷனை பிரித்து எழுத முடியும். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெக்டார் வந்து இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ஏ வெக்டார். ஓகே, இது வந்து நம்மளோட ஏ வெக்டார் அப்படின்னா இதில் வந்து இந்த லென்த் எதை குறிக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இட் இஸ் நத்திங் பட் வாட், மேக்னிடியூட். மேக்னிடியூடை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்படியும் போடுவான் சில இடத்துல, சில டைம் எப்படி போடுவான், வெறும் ஏனும் போடுவான். ஸோ இந்த லென்த்தை வந்து நம்ம என்ன கூப்பிடுவோம், மேக்னிடியூட்னு போடுவோம். இந்த ஏ கேப்புக்கு பேர் என்னது, டைரக்ஷன். ஏ கேப். ஓகே, கேப் will represents the direction, nothing more than else. It is a unit vector அப்படின்ற இதையும் நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக, ஐ எம் ஜஸ்ட் ரீகாலிங், அதுவும் வெக்டார் தான். இட் இஸ் கால்ட் அஸ் யூனிட் வெக்டார். நம்ம அந்த ஏ கேப்புக்கு மேக்னிடியூட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், we will get answer as 1. ஸோ இதெல்லாம் we have discussed. மேக்னா அதோட லென்த் வந்து எவ்வளோ இருக்கும், 1 யூனிட் இருக்கும். சரி, இப்போ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ கேப், we know this one. இப்போ நான் இந்த ஏ வெக்டாரை என்ன பண்ண போகிறேன், ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். let it be இந்த நம்பர் பி, ஏ வந்து ஏவோட வேல்யூ வந்து 2. 2ஆல் ஒரு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுறேன், தட் இஸ் ஸ்கேலர் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஏ வெக்டார்ன்றது என்னது, ஏ இன்ட்டு ஏ கேப். கரெக்டாக. ஸோ பேசிக்காக இங்கே என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆன்சர். இப்போ ஒரு வெக்டாரில் நம்மளுக்கு என்ன இருக்கும், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கும். இப்போ நான் ஒரு நம்பர் 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போது 2 இன்ட்டு ஏ வெக்டார் நான் பண்ணும்போது இந்த இடம் எதை குறிக்கும் அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த மேக்னிடியூட், இந்த இடம் டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ பேசிக்காக இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ முன்னாடி வந்து இதுதான் என்னோடய ஏ வெக்டாராக இருந்துச்சு. கரெக்டாக. ஆனால் நான் ஒரு நம்பர் 2ன்னு மல்டிப்ளை பண்ணும்போது என்னோடய மேக்னிடியூட் என்ன ஆயிருக்கு, 2 இன்ட்டு ஏஆ மாறி இருக்குது. மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா, மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நம்மளுக்கு எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே இது வந்து 2 இன்ட்டு ஏ வெக்டார் நம்மளுக்கு பண்ணும்போது பி வெக்டார் கிடைக்குதுன்னு எடுத்துக்கலாம், ஒரு புது வெக்டார். ஓகே, ஸோ அதோட லென்த் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, 2 டைம்ஸ் த ஏ. ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நான் பிகினிங்கில் என்ன எடுத்துக்கிட்டேன், ஒரு வெக்டார் எடுத்துக்கிட்டேன், ஏ வெக்டார். ஸோ அந்த ஏ வெக்டாரோட லென்த் வந்து என்னது நம்மளுக்கு ஏ, அதுக்கு மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஏ இன்ட்டு ஏ கேப். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏ இன்ட்டு ஏ கேப் பண்ணால் எனக்கு ஒரு புது வெக்டார் கிடைக்கும். ஸோ 2 இன்ட்டு சம் ஏ வெக்டார் பண்ணும்போது ஒரு புது வெக்டார் கிடைக்குது. அந்த வெக்டார் என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ பேசிக்காக இங்கே என்ன நடந்திருக்கு, நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 இன்ட்டு ஏ வெக்டார் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏ வெக்டாரை நான் எப்படி பிரித்து எழுதியிருக்கேன், 2a இன்ட்டு ஏ கேப் அப்படின்னு பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த 2aன்றது என்னது நம்மளுக்கு, 2a இஸ் நத்திங் பட் த மேக்னிடியூட் பார்ட் ஆஃப் திஸ் புது வெக்டார். 2aன்றது மேக்னிடியூட் ஆஃப் திஸ் புது வெக்டார் இன்டூ த டைரக்ஷன். ஸோ சரி, இப்போது நம்மளுக்கு வந்து வெக்டார் வந்து ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது அதோட லென்த் என்ன ஆயிருக்கு, அதாவது மேக்னிடியூட் வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பட் டைரக்ஷன் அஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ மேக்னிடியூட் மட்டும்தான். இப்போ we can make a statement, when we multiply a vector by a number, when we multiply a vector by a scalar, that is nothing but a purely a number. Okay, என்ன ஆகும் உங்களுக்கு, when we multiply a vector by a number, அதாவது நான் இங்கே என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், பேசிக்கலாக ஐ மல்டிப்ளைட் அ பாசிட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா நெகட்டிவ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ when we multiply a vector by a scalar by a positive value, okay, நம்மளுக்கு என்ன ஆகுது, only
magnitude changes. Okay, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ பேசிக்காக இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்கள் இதை ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு வெக்டார் இருக்குது, இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஏன்னு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஏ வந்து என்னது, இட்ஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ நான் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ கேப். ஸோ மேக்னிடியூட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட், நாட் த டைரக்ஷன். ஸோ இது நம்மளோட மேக்னிடியூட், ஏ கேப்ன்றது என்னது, டைரக்ஷன். ஓகே, சரி. இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூ ட்ரை டு ட்ரா தீஸ் வெக்டர்ஸ். You can try these problems. எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிளில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1/2 ஏ வெக்டர், இது எப்படி ட்ரா பண்ணுவீங்க? இது பண்ணுறதுனால என்ன நடக்கும், 1/2 ஏ வெக்டர், 1/2 ஏ வெக்டர் ஐ டிட் ஹியர். ஸோ இதுக்கு என்ன நடக்கும் நம்மளுக்கு அப்படின்றத ப்ராப்பராக ட்ரா பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 3 times ஏ வெக்டர் போட்டால் என்ன நடக்கும்? அப்படின்றத கரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணி சொல்லணும். அதாவது ஐ ஹவ் மல்டிப்ளைட். இப்போ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொல்யூஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ 1/2 ஏ வெக்டர். இப்போ இதை நான் எப்படி பிரித்து எழுதலாம், இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1/2 ஏ இன்ட்டு ஏ கேப். இங்கே என்னென்னா எனக்கு வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகிருக்கு, டைரக்ஷன் அந்த ஏ கேப்ன்றது டைரக்ஷன் இஸ் நாட் அஃபெக்டட். ஸோ மேக்னிடியூட் ஏற்கனவே இருந்த மேக்னிடியூட் என்னது, ஏ வெக்டாருக்கு. இப்போ என்ன இருக்குது, மேக்னிடியூட் ஹஸ் பிகம் வாட், நம்மளுக்கு a/2 ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ பேசிக்காக நம்மளோட வெக்டார் இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஏ வெக்டாராக இருந்துச்சு அப்படின்னா இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு, அதில் பாதி தான் ஆயிருக்கு. ஏன்னா டைரக்ஷன் மாறல. ரெண்டு பேருக்குமே ஏ கேப் தான் டைரக்ஷன். நம்மளோட லென்த் என்ன ஆயிருக்கு, a/2 ஆயிருக்கு. எனி டவுட்? ஸோ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெக்டாருக்கு என்ன ஆயிருக்கும், 3a வெக்டாருக்கு நம்மளுக்கு இங்கேயே என்ன ஆயிருக்குன்னா மேக்னிடியூட் இஸ் பீன் இன்க்ரீஸ்ட், 3a இன்ட்டு ஏ கேப். கரெக்டாக? ஸோ இங்கேயே நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா மேக்னிடியூட் இஸ் பீன் அஃபெக்டட். திஸ் இஸ் அவர் மேக்னிடியூட். மேக்னிடியூடுன்றது பியூர்லி எ பாசிட்டிவ் வேல்யூ. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்னிடியூடுன்றது ஒரு லென்த்து, இட்ஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. இட்ஸ் ஆல்சோ அ மேக்னிடியூட் இட்ஸ் ஆல்சோ அ ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. ஏன்னா அது லென்த்தை மட்டும்தான் குறிக்குது. நெகட்டிவ் லென்த் இருக்கான்னு கேட்காதீங்க, -2 அப்படிலாம் இருக்கான்னு கேட்காதீங்க. லென்த்துன்றது ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. -2 ஓகே, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். இட்ஸ் பியூர்லி பாசிட்டிவ் ஒன். சரி, இப்போயும் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ இதுதான் என்னோடய ஏ வெக்டாராக இருந்திருக்கு அப்படின்னா மேக்னிடியூடு மட்டும்தான் மாறி இருக்குது. ஏ கேப்பாகவே இருக்குது. டைரக்ஷன் ஏ கேப்ன்றது டைரக்ஷன் ரெப்ரஸ் பண்ணுறது, டைரக்ஷன் அப்படியே இருக்குது. பட் லென்த் என்ன ஆயிருக்கு, எனக்கு 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லென்த் என்ன ஆயிருக்கு, 3a மாறி இருக்குது. முன்னாடி ஏ இருந்த லென்த்து இப்போ 3a மாறி இருக்குது. புரியுதா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஏ கேப் டைரக்ஷன் மாறல. ஸோ ரெண்டு பேருமே சேம் டைரக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஓகே, சரி. இப்போ நான் ஒரு நெகட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ -2 multiplying vector by a negative number. நெகட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ -2 இன்ட்டு ஏ வெக்டர். இப்போ என்னெல்லாம் நடக்கும்ன்றதை பாஸ் பண்ணி யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐ வில் கிவ் யூ த க்ளூ ஆல்சோ. ஏ வெக்டரை நீங்கள் 2 மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு அப்புறம் என்ன வரும்னு ட்ரை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தட் ஐடியா. ஓகே, ஸோ -2 இருக்குது. அப்போ ஏ இன்ட்டு ஏ கேப்னு நான் எப்பயும் போல் என்னோடய வெக்டாரை எழுத முடியும், மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மேக்னிடியூடுன்றது சம் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. இப்போது நல்லா கவனிங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா,
இங்கே மேக்னிடியூடுன்றது எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் அவர் மேக்னிடியூட். நெகட்டிவ் வர முடியாது. மேக்னிடியூட் நெகட்டிவ் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். பட் டைரக்ஷன் என்ன இருக்குது, எனக்கு மைனஸ் ஏ கேப்பாக மாறி இருக்குது. ஸோ திஸ் ரெப்ரசன்ட்ஸ் வாட், டைரக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்குது, இது வந்து என்னோட ஏ வெக்டராக இருக்குது அப்படின்னா, ஒன் செகண்ட் ஐ வில் ரிப்பீட். நான் இங்கே நெகட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போது -2 மல்டிப்ளை பண்ணும்போது நான் மேக்னிடியூட் வந்து எப்போவுமே என்னது பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கணும். டவுட் இல்லை அதில். ஏன்னா அது ஒரு லென்த், பியூர்லி லென்த். ஸ்கேலில் மெஷர் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூன்னு சொல்லுவீங்களா? ஸ்கேலில் நீங்கள் ஒரு லென்த்தை மெஷர் பண்ணும்போது யூல் சே ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. லைக் தட் இட்ஸ் அ வெக்டரோட லென்த் அது. சரி, அப்போது மைனஸ் ஏ கேப் வந்து டைரக்ஷன் வருது. ஸோ இதுதான் என்னோட ஏ வெக்டார்னு வச்சுக்கோங்க. ஏ வெக்டரோட டைரக்ஷன் வந்து இப்படி இருக்குது, ஏ கேப்புன்னு. ஓகே, அந்த டேஷ் போட்டு காமிச்சேன்னா என்ன அர்த்தம், இங்கே டேஷ் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்படி டேஷ் போட்டு காமிச்சேன்னா இட் ஷோஸ் வாட், டைரக்ஷன். வெறும் டைரக்ஷனை காமிக்கிறதுக்காக அந்த டேஷ் லைன் போடுறேன். இந்த லென்த்தோட ஆஃப் த வெக்டார் என்னது நம்மளுக்கு ஏ, அதில் டவுட் இல்லை. இப்போ நம்மளுக்கு இங்கே வெக்டார் என்னெல்லாம் மாறி இருக்குது, முதல்ல டைரக்ஷன் மாறி இருக்கா, மேக்னிடியூட் எத்தனை டைம்ஸ் மாறி இருக்குது, மேக்னிடியூட் எனக்கு எப்படினாலும் வெக்டாரை போடலாம். வெக்டார் வந்து என்ன இருக்குது, 2 மடங்கு ஏறி இருக்குது. மேக்னிடியூட் have become 2 times. length of the vector 2 times increase ஆகிருக்கு. பட் டைரக்ஷன் என்ன இருக்குது, டைரக்ஷன் ஸ்டில் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் டைரக்ஷன். ஓகே, ஸோ அதுதான் பாயிண்ட். இது வந்து என்ன டைரக்ஷன், இது மைனஸ் ஏ கேப் டைரக்ஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா -2 உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது மேக்னிடியூடுக்கு ஒரு பாட்டு நம்பரை பிரிச்சுட்டேன். நெகட்டிவ் டைரக்ஷனுக்கு கொண்டு போயிட்டு நான் யூனிட் வெக்டர் ஏ கேப்புக்கு கொடுத்துட்டேன். பேசிக்கலி அதுதான் இங்கே பண்ணேன். ஸோ அதனால் ஐ வாஸ் ஏபிள் டு ஷோ. இதை இன்னொரு விதமாகவும் புரிஞ்சுக்கலாம். அதாவது -2a வெக்டாரை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வாட் யூ நீட் டு டூ, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏ வெக்டாரை ட்ரா பண்ணுங்கள். ஓகே, ஸ்டெப் நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது -2a வெக்டாரை நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஏ வெக்டாரை ப்ளாட் பண்ணி பாருங்கள். அப்புறம் 2a வெக்டாரை ப்ளாட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஏற்கனவே எப்போவுமே என்ன தெரியும், ஒரு வெக்டாரை நான் நெகட்டிவ் சைனால் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ -a வெக்டார்ன்றது ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துருக்குன்னா மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், டைரக்ஷன் மட்டும் மாறும். ஓகே, இதை நீங்கள் வந்து நான் இந்த ஐடியா வச்சு நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். -a வெக்டார் போட்டிங்கனாலும் சிமிலர் திங் யூ வில் கெட். சரியா? சரி, இப்போ வந்து -2a வெக்டார் இருக்குது. -2a வெக்டாரை ஃபஸ்ட்டு ஏ வெக்டாரை ப்ளாட் பண்ணுங்கள். ப்ளாட் பண்ணியாச்சு. அப்புறம் 2 times மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 2a வெக்டார், ஏன்னா ஒரு பாசிட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 2 times a வெக்டார்னால் லென்த்து வந்து டைரக்ஷன் மாறாது, வெறும் மேக்னிடியூட் மட்டும் மாறும். இப்போ எப்போவுமே ஒரு மைனஸை நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், மேக்னிடியூட் மாறாது, வெறும் டைரக்ஷன் மட்டும் மாறும். -2a கேப், சாரி -2a வெக்டார். இது என்ன டைரக்ஷன், ஏ கேப் டைரக்ஷன். ஓகே, இது வந்து என்னது -a கேப் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ ரைட்டா, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட். ஓகே, சரி, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் மாதிரி போடலாம். இப்போ -1/2 a வெக்டார், இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பண்ணலாம். அதாவது பாஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ட்ரை. ஐ வில் கோயிங் டு சே த சொல்யூஷன் நவ். -1 a வெக்டாரை நான் இதை எப்படி, இப்போ என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். இன்னொரு மெத்தடையும் ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ. ஸோ -1/2 a வெக்டார்னு போடும்போது நான் -1/2 a வெக்டார் எப்படி பிரித்து எழுதலாம், a into a கேப் பிரித்து எழுதலாமா? இப்போ நான் அந்த மைனஸை வந்து நான் மேக்னிடியூட்குள்ளே வைக்கக்கூடாது, டைரக்ஷனுக்கு தான் கொண்டு போகணும். ஏன்னா நான் மேக்னிடியூடுன்றது என்னது, எனக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ நான் அதுக்கிட்ட அதை நான் கொடுக்கக்கூடாது. ஸோ 1/2 a, இது மேக்னிடியூட். டைரக்ஷன் என்னாச்சு, -a கேப்.
ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கேப்ன்றது இந்த டைரக்ஷன் இருக்குன்னா மைனஸ் ஏ கேப்ன்றது என்னது, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ, டவுட் வேண்டாம். இப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, ரைட்டா, மேக்னிடியூட். ஸோ இது என்னோட ஏ வெக்டார் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு, மேக்னிடியூடு வந்து பை 2 ஆயிருக்கு. ஏற்கனவே ஏ இருந்தது, இப்போ ஏ பை 2 ஆயிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும், என்னோடய வெக்டாரோட லென்த் வந்து எப்படி இருக்க போகுது, என்னோடய வெக்டாரோட லென்த் வந்து பை 2. லென்த் வந்து என்ன இருக்குது, ஏ பை 2 இருக்குது. ஓகே, டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது, டைரக்ஷன் இஸ் கோயிங் டு பி ஆப்போசிட் டு இட். டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது, இது வந்து ப்ளஸ் ஏ கேப்னா இது வந்து நம்மளுக்கு என்னது, இது நம்மளுக்கு மைனஸ் ஏ கேப். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு வெக்டாரை ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் என்ன நடக்கும், ஒரு ரியல் நம்பரால், பாசிட்டிவும் சரி நெகட்டிவும் சரி, வி ஹவ் சீன். ஓகே, அதை பற்றி பார்க்கலாம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் இருக்குது அப்படின்னு. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ். ஓகே, என்னென்ன வெக்டார்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன டைப் இருக்குன்னா, there is something called as a unit vector. என்னன்றதை பார்க்கலாம். யூனிட் வெக்டார். ஸோ யூனிட் வெக்டார்ன்றது நம்ம ஏற்கனவே போன கிளாஸில் கூட பார்த்துருந்தோம். யூனிட் வெக்டார்ன்றது என்னென்னா, இட் இஸ் ஆல்சோ வெக்டார். ஓகே, denoted by what symbol, denoted by a cap. யூனிட் வெக்டாரை எப்பவுமே கேப் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதில் போட்ட கேப் இந்த அபவ். ஸோ ஏ வெக்டார், ஏ கேப்ன்றது ஒரு யூனிட் வெக்டார். முக்கியமாக அதோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும், see it is denoted by a cap. அதுக்கப்புறம் magnitude is what, equal to 1. okay, so magnitude is equal to 1. அந்த a cap ஓட magnitude என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, length வந்து 1. ஓகே, ரைட். சரி, இப்போ வந்து 0 யூனிட் வெக்டார் பற்றி அவ்வளோதான். இதோட மேக்னிடியூட் வந்து 1 இருக்கும். எதுக்கு இது ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இட் ட்ரைஸ் டு கிவ் அ டைரக்ஷன் ஆஃப் அ வெக்டார். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வேறு என்ன யூனிட் வெக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது கோஆர்டினேட் சிஸ்டம் நம்மளுக்கு இருக்குது, அதாவது எக்ஸு ஒய் ஜெட்டு. ஓகே, ஸோ இதில் மெயினாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒய் ஆக்சிஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு, அதாவது ஒய் ஆக்சிஸ்ன்றது ஒரு டைரக்ஷன். ஓகே, ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தே யூஸ் த சிம்பிள் யூனிட் வெக்டார் ஜே கேப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஜெட் ஆக்சிஸில் மேலே பார்த்துருக்கு இல்லையா, இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தே யூஸ் த யூனிட் வெக்டார் கே கேப். தே யூஸ் த கே கேப். அதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ் இதை காட்டுறதுக்கு தே யூஸ் வாட், ஐ கேப். ஓகே, சரி, இப்போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, யூனிட் வெக்டாருக்கு வந்து ஐ கேப், ஜே கேப், கே கேப்ன்றது கோஆர்டினேட் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஒய் ஜெட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். சரி, ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்மளோட பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஆரிஜின், இது நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்களா கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இப்போ இது வந்து மைனஸ் எக்ஸு, இது வந்து நம்மளுக்கு ப்ளஸ் எக்ஸு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டைரக்ஷனை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், யூனிட் வெக்டார் பேசிக்காக எதுக்கு யூஸ் ஆகும், to represent direction, used to represent what, used to represent direction. ஓகே, சரி, இப்போ நம்மளுக்கு வந்து ப்ளஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் வந்து டுவர்ட்ஸ் ரைட் பார்த்துருக்கு. இதோட டைரக்ஷன் என்னவாக இருக்கும், ப்ளஸ் ஐ கேப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவான். இது வந்து என்னது, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டைரக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இட் இஸ் மைனஸ் ஐ கேப். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இப்போ இங்கே வந்து மேலே பார்த்துருக்கிறது ப்ளஸ் ஐ கேப் அப்படின்னா, கீழே பார்த்துருக்கிறது மைனஸ் கே கேப். மேலே பார்த்துருக்கிறது ப்ளஸ் கே கேப், கீழே பார்த்துருக்கிறது மைனஸ் கே கேப். ஓகே, ரைட்.
சரி, இதுதான் யூசேஜ் ஆஃப் வாட் யூனிட் வெக்டார். சரி, நெக்ஸ்ட் இதை போகலாம். ஜீரோ வெக்டார் அப்படின்னு ஒரு வெக்டார் இருக்குது. அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். சரி, ஜீரோ வெக்டார் அப்படின்னா இது வந்து இப்போ ஏ வெக்டார் வந்து ஜீரோ வெக்டார் அப்படின்னா அதோட மேக்னிடியூட் என்னவாக இருக்கணும்? எந்த ஒரு வெக்டாரையும் நம்மளால் எப்படி பிரித்து எழுத முடியும்? மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன். ஆனால் இந்த ஜீரோ வெக்டாரோட மேக்னிடியூட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜீரோ. மேக்னிடியூட் ஜீரோவாக இருக்கனால டைரக்ஷன் எதுனாலும் இருக்கலாம், பட் ஆனால் மேக்னிடியூட் இஸ் ஜீரோ. இது வந்து ஜீரோ வெக்டார். இதோட யூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பெருசாக யூஸ்லாம் கிடையாது. ஓகே, ஸோ ஒரு மேத்தமேட்டிக்கலாக புரிஞ்சுக்கிறதுக்காக வி கால் திஸ் அஸ் இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி, அதுக்கப்புறம் ஈக்குவல் வெக்டார்ஸ். ஈக்குவல் வெக்டார்ஸ், ரெண்டு வெக்டார் ஈக்குவல் அப்படின்னா இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டாரும் இப்போ இது வந்து ஏ வெக்டார், இது வந்து நம்மளோட பி வெக்டார். இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. ரெண்டு வெக்டாருமே ஈக்குவல் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா ரெண்டு பேரோட மேக்னிடியூடு என்னவாக இருக்கணும்? அதாவது ரெண்டு வெக்டாரையும் ஈக்குவல் போட்டேன். ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, ரெண்டு வெக்டார் அதாவது ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் என்ன இருக்கோ அதுதான் ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் மாறக்கூடாது. இட் நீட் டு ரிமைன் த சேம். ஓகே, ஸோ ஏ கேப் direction of A vector is equal to direction of B vector. So magnitude and direction ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம என்ன சொல்லலாம், ஒரு வெக்டார் வந்து ஈக்குவல் வெக்டார்ஸ் அப்படின்றத we can call. ஓகே, இது வந்து A vector B vector. ஓகே, சரி, இப்போ அடுத்து வந்து என்னது நம்மளுக்கு வந்து parallel vector. parallel vector அப்படின்னா அதாவது ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூட் ரெண்டு வெக்டாரோட டைரக்ஷன் சேமாக இருந்தாலே நம்ம இந்த ரெண்டு வெக்டாரை என்ன சொல்லலாம்? அதாவது ரெண்டு வெக்டார் நம்மளுக்கு இருக்குது, ஒரு வெக்டாரை மேக்னிடியூட் டைரக்ஷனாக எழுதுகிறேன் பி இன்ட்டு பி கேப். இப்போ பேரலல் வெக்டார் அப்படின்னா மேக்னிடியூட் என்னவாக இருக்கணும்? சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, டைரக்ஷன் சேமாக இருந்தாலே போதும். லென்த் ஆஃப் த வெக்டார் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் நாட் அ மேண்டரி கண்டிஷன். அப்படி இருந்தாலும் தப்பு இல்லை, பேரலல் வெக்டார் தான். அதாவது மேக்னிடியூட் வந்து என்னது சேமாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பேரலல் வெக்டார். இப்போது ஆன்டி பேரலல் வெக்டார்னால் என்னென்னு பார்க்கலாம். ஆன்டி பேரலல் வெக்டார் இது வந்து வெரி சிம்பிள். ரெண்டு வெக்டார் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லிடலாம், மேக்னிடியூட் இதெல்லாம் கிடையாது, டைரக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். மேக்னிடியூட் என்னன்னாலும் இருக்கலாம். ஸோ ஏ வெக்டார் இது வந்து பி வெக்டார் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்குது? ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். அப்போ நம்ம உடனே என்ன சொல்லிடலாம், ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னா உடனே அது வந்து ஏ அண்ட் பி ஆர் ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்லலாம். மேக்னிடியூட் எப்படி இருக்கலாம்? மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்கலாம் ஆர் என்னவாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். பட் த டைரக்ஷன் ஷுட் பி ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்படி இருந்தால் நீங்கள் ஆன்டி பேரலல் வெக்டார்னு சொல்லிடலாம். சரி, அடுத்து we are going to see something called as a negative vector. நெகட்டிவ் வெக்டார் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். இது நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டது தான். அதாவது ஏ வெக்டாருன்னு சொல்லிவிட்டு ஏ இன்ட்டு ஏ கேப், கரெக்டாக? இப்போ நான் வந்து -1 மல்டிப்ளை பண்ணுறேன். தட் இஸ் மைனஸை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? மேக்னிடியூட் மாறுமா, டைரக்ஷன் மாறுமா? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். மேக்னிடியூட் மாறுமா, டைரக்ஷன் மாறுமா? மேக்னிடியூட் மாறாது, டைரக்ஷன் மட்டும் மாறும். ஏன்னா மேக்னிடியூட் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, அது நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த நெகட்டிவ் டைரெக்டாக எதுக்கு போகும்னா டைரக்ஷனுக்கு தான் போகும். ஸோ இப்போது இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார், 2 vectors are there. ஓகே, நீங்கள் இந்த ஆரோ வெக்டார்னு நினைக்க வேண்டாம். இப்போது இது வந்து என்னோடய ஏ வெக்டார் அப்படின்னா மைனஸ் ஏ வெக்டார் எப்படி இருக்கும்?
மைனஸ் ஏ வெக்டார் எப்படி இருக்குன்னா மேக்னிடியூட் மாறாது, ஏன்னா மேக்னிடியூடுக்கு சேஞ்சஸ் கிடையாது, வெறும் எக்ஸாக்டாக என்ன மட்டும்தான் மாறும், டைரக்ஷன் மட்டும்தான் ஆகும். ஸோ ஏ வெக்டார் அதுக்கு நான் மைனஸ் போட்டேன்னா என்ன ஆகும், வெறும் டைரக்ஷன்ஸ் மட்டும்தான் மாறும். இதுக்கு என்ன டைரக்ஷன், ப்ளஸ் ஏ கேப் அப்படின்னா இதுக்கு என்ன டைரக்ஷன் நம்மளுக்கு மைனஸ் ஏ கேப். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா நெகட்டிவ் வெக்டார்ஸ் அப்படின்னு we are calling. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கன்கரண்ட் வெக்டார்ஸ். கன்கரண்ட் வெக்டார்ஸ்னால் என்னன்றதை பார்க்கலாம். அதாவது ஒரு வெக்டாருக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது, இப்போ இதை வந்து நான் வெக்டார் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா we know magnitude direction will be there. இந்த பாட்டை என்னென்னு கூப்பிடுவீங்க, டெய்ல். இந்த இடத்துக்கு பேர் என்னது, ஹெட்டு. ஓகே, இப்போ கன்கரண்ட் வெக்டார்ஸ்ன்றது என்னென்னா, இப்போது ஏ வெக்டார் பி வெக்டார் ரெண்டுமே கன்கரண்ட் வெக்டார்ஸ் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட டெய்ல் வந்து ஜாயின் ஆகிருக்கணும். அப்படி ஜாயின் ஆயிருந்ததுன்னா they are concurrent vectors. இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னது, நம்ம tails are joined. ஓகே, இப்போ இது வந்து ரெண்டு வெக்டார் தான் இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இட் கேன் பி மெனி வெக்டார்ஸ் தட் கேன் பி ஜாயின்ட். ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார், இங்கே நிறைய வெக்டார் ஜாயின் ஆகிருக்கு இல்லையா, அப்போ நம்ம இது என்ன சொல்லலாம், இதுவும் கன்கரண்ட். ஏ பி சி ஆர் கன்கரண்ட் வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கன்கரண்ட் வெக்டார்ஸ். ஓகே, குட். ஸோ கன்கரண்ட். ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கன்கரண்ட் வெக்டார்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, கால்ட் அஸ் வாட், ஆல்சோ கால்ட், எல்லாத்துக்குமே டெய்லாம் ஜாயின் ஆகிருக்குல்ல, அப்போ இதை எப்படி கூப்பிட்றோன்னா கோ இனிஷியல். தே ஆர் ஸ்டார்டிங் அட் த சேம் பாயிண்ட். அந்த இப்போ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது, ஓ. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது, ஓ. எல்லா வெக்டாருக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓவாக இருக்கிறனால ஆல்சோ கால்ட் அஸ் வாட், கோ இனிஷியல் வெக்டார்ஸ். கோ இனிஷியல் வெக்டார்ஸ் இட் இஸ் கால்ட். ஓகேவா, ரைட். சரி, இப்போது இது வந்து கன்கரண்ட் ஆர் கோப்ளைனார் வெக்டார்ஸ் we have seen. ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம்னா கோப்ளைனார் வெக்டார்ஸ். கோப்ளைனார் வெக்டார்ஸ்னால் என்னது, கோப்ளைனார் வெக்டார்ஸ். வாட் இஸ் அ கோப்ளைனார் வெக்டார்? அதாவது இப்போது நீங்கள் இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட நீங்கள் ஃபோனோ இல்லை நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்க்ரீன் வந்து இட்ஸ் அ பிளெயினார் ஸ்க்ரீன். ஓகே, அந்த இப்போது ஒரு பென் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து என்னோட ஒரு நோட்டு. இந்த நோட்டில் இது என்னோடய வெக்டார்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரே பிளேன்லேயே இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ரொட்டேட் மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். ஸோ வெக்டார்ஸ் வந்து ஒரே பிளெயின்குள்ளே அடங்கி இருந்துச்சுன்னா அது கோ பிளெயினார். இப்போ இது வந்து இப்போ இப்படி ஒரு வெக்டார் இருந்துச்சுன்னா இந்த பிளெயினை பொறுத்த வரைக்கும் இது கோ பிளெயினராக இல்லையான்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் அ கோ பிளெயினார். அதாவது அந்த பிளெயின்லேயே அடங்கி இருக்கணும். இப்போ இந்த வெக்டார் முழுசாக வந்து பிளெயின்லேயே இருக்கணும், எங்கேனாலும் இருக்கலாம், பட் பிளெயின்லேயே இருக்கணும். கொஞ்சம் தூக்கி இருந்தோ இல்லை கீழே இறங்கி இருந்தாலோ அது வந்து என்னது, இட் இஸ் நாட் அ கோப்ளைனர். ஸோ நம்மளோட ஸ்க்ரீன்லேயே எல்லா வெக்டார்ஸும் அடங்கி இருந்துச்சு அப்படின்னா they are called as what, coplanar vectors. Okay, இது A vector, B vector and C vector. A vector, B vector, C vector are lying in where? Lying in same plane. So it is called as what? Coplanar. Right? Okay. இப்போ நல்லா கவனிங்க. அடுத்து we are going to see something called as an orthogonal vector. Orthogonal vector. Okay.
Orthogonal vector, two vectors A and B are orthogonal if A and B vectors are orthogonal if angle between them is what? If angle between them is 90 degree. Okay, so இது வந்து நம்மளோட vector A vector and this one is B vector. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு angle between them என்னது 90 degree. அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம்? They are what? Orthogonal vectors. ஸோ ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் angle 90 degree இருந்துச்சுன்னா நம்ம அவங்கள என்ன சொல்லலாம்னா orthogonal vector we can call them. Okay, right. சரி, addition and subtraction of vectors. ரெண்டு வெக்டாரை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி அடிஷன் வந்து நம்மளால் ரெண்டு விதமாக பண்ண முடியும். ஓகே, ஸோ we are going to see what addition and what subtraction of addition and subtraction of two vectors we are going to see. Okay, right. இதை நம்ம பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு மெத்தட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஒன்று வந்து கிராஃபிக்கல் மெத்தட், ஒன்று வந்து என்னது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ் பண்ணுறதுக்கு கிராஃபிக்கல் மெத்தட் இஸ் தேட். கிராஃபிக்கல் மெத்தட். ஓகே, கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து parallelogram law of vector addition, parallelogram law of vector addition அப்படின்னு சொல்லி we will learn. ரைட்டா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா triangle law of vector addition, triangle law of vector addition. Okay, அதுக்கப்புறம் there is something called as polygon law of vector addition. Okay, polygon law of vector addition. ஸோ இதெல்லாம் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். இது எல்லாமே எது கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்கல் மெத்தட் கீழே வருது. ஸோ இப்போ அடுத்து வந்து அனலிட்டிக்கல் மெத்தட், அதாவது அனலிட்டிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். அனலிட்டிக்கல் மெத்தட். ஓகே, அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் வந்து என்ன வரப்போகுது அப்படின்றது தான் நம்மளோட மெயின் மோட்டிவிங்க. இல்லை ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் அப்படின்றது என்ன கண்டுபிடிக்கணும், அதான் அடிஷன் ஆஃப் வெக்டார் டூ வெக்டர்ஸ், சப்ராக்ஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ். நம்ம அனலிட்டிக்கல் மெத்தடுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டாரை வந்து தே வில் கிவ் சம்திங் இன் த ஃபார்ம் ஆஃப், இது என்னென்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் ஐ வில் டீச் யூ. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் கிராஃபிக்கல் மெத்தட், அனலிட்டிக்கல் மெத்தட். ஃபஸ்ட் நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் டீட்டெயிலாக பார்த்துட்டு then we will go to the analytical method. சரி, இப்போ அனலிட்டிக்கல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுது அப்படின்னா ஏ வெக்டார் வந்து என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னா ஏஎக்ஸ் ஐ கேப் ஏஒய் ஜே கேப். இது என்னென்னு தெரியலனாலும் பரவாயில்ல, நான் உள்ள டாபிக் உள்ள போகும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. இது வந்து என்னது பி வெக்டார்ன்றது என்னது பிஎக்ஸ் ஐ கேப்னு சொல்லுவான். இது பேர் வந்து பிஒய் ஜே கேப், அதுக்கப்புறம் பிசெட் கே கேப், இப்படி தே வில் சே. இப்போ இது மாதிரி வெக்டார்ஸ் கொடுத்துட்டு ஆட் பண்ண சொன்னால் அதுதான் என்னது அனலிட்டிக்கல் மெத்தட். ரெண்டு வெக்டார் ஐ கேப் ஜே கேப் கே கேப் அந்த ஃபார்மில் கொடுத்துட்டு நீங்கள் உங்களை ஆட் பண்ண சொன்னால் அந்த மெத்தடுக்கு பேர் வந்து என்னது அனலிட்டிக்கல் மெத்தட். ஸோ ஃபஸ்ட் we are going to go with what, நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் பார்க்க போகிறோம். then only we are going for analytical method. சரி, first let's go to the graphical method. சரி, graphical method. Okay, let's continue. First கவனிங்க, இப்போ parallelogram law of vector addition என்ன சொல்லுது அப்படின்னா
இது வந்து என்னோட A வெக்டார். ஓகே, this is my A வெக்டார். இப்போது இது வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், டெயில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து என்னென்னா நம்மளோட B வெக்டார். ஓகே, இது A வெக்டார், இது B வெக்டார். ஸோ இது வந்து A வெக்டார் ஒன்று இருக்குது, நம்மளுக்கு B வெக்டார் ஒன்று இருக்குது. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அதுதான் நம்மளுக்கு. நம்ம பேசிக்கலி அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் படிக்க ட்ரை பண்ணுறோம். we are trying to learn what? we are trying to learn addition of two vectors first. Two vectors we are going to learn. Okay, ஸோ இப்போ A வெக்டார் இருக்குது, B வெக்டார் இருக்குது நம்மளுக்கு. ஸோ A வெக்டாரு B வெக்டார் ரெண்டு இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றது தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரெண்டு வெக்டாரை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு திரும்ப இன்னொரு வெக்டார் வரும்னு சொல்கிறேன். அந்த வெக்டாருக்கு நான் என்ன பேர் வைக்க போனால் ரிசல்டன்ட் வெக்டார், ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் வெக்டார் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். புரியுதா? ரெண்டு வெக்டாரை கூட்டினா எனக்கு திரும்ப என்ன கிடைக்குது, திரும்ப ஒரு வெக்டார் தான் கிடைக்குது, ஆர் வெக்டார். ஓகே, நல்லா கவனிங்க. ஸோ இந்த டயக்ராம் நான் ஐ வில் ரீட்ரா இட். ஸோ இது வந்து நம்மளோட A வெக்டார் நான் எடுத்துக்கிறேன். டெயில் ஜாயின் பண்ணியிருக்குன்ற இதோட நான் கன்சிடரேஷன் ஐம் டேக்கிங் B வெக்டார். இப்போ A வெக்டாரையும் B வெக்டாரையும் ஆட் பண்ணும்போது ரிசல்டன்ட் R வெக்டார் என்ன வரும் அதை சொல்கிறதுக்கு we are going to see addition of two vectorsல அந்த R வெக்டார் the resultant R வெக்டார் is given by what law? is given by parallelogram law of vector addition. இதுக்கு ஒரு ஆன்சர் நம்மளுக்கு வரணும் இல்லை? is given by parallelogram law of vector addition. okay, இந்த parallelogram law of vector addition என்ன சொல்லுதுன்றதை பார்த்துடலாமா? என்ன சொல்லுது அப்படின்னா, ரெண்டு வெக்டாரை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு திரும்ப என்ன கிடைக்குது, ஒரு ஆர் வெக்டார்னு வருதுல்ல. அந்த ஆர் வெக்டார் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே they have made some angle. கரெக்டாக ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு நான் கூப்பிட்டேன் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணுறேன், A வெக்டாரையும் B வெக்டாரையும் ஆட் பண்ணால் ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்குமா? இட் ஃபார்ம்ஸ் அ parallelogram. it forms a parallelogram. parallelogram ஓட ப்ராப்பர்ட்டிஸ் என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, ரைட், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel and equal. ஸோ அதாவது ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆர் வெக்டாராக இருக்கும் அப்படின்றது தான் என்னது, parallelogram law of வெக்டார்ஸோட கண்டிஷனிங். புரியுதா? ரெண்டு வெக்டார் எடுத்துக்கிட்டேன், A வெக்டார், திஸ் இஸ் B வெக்டார். ரெண்டு வெக்டாரை கூட்டினா அப்படின்னா என்னோட ரிசல்டன்ட் வெக்டார்னு ஒரு புது வெக்டார் கிடைக்க போகுது. அதை பற்றி முழு டீட்டெயில் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? இந்த ஆர் வெக்டாரோட முழு டீட்டெயில் யூ வில் கெட் ஃப்ரம் parallelogram law of vector addition. புரியுதா? ரைட். ஸோ A வெக்டார் இப்போ ரிசல்டன்ட் வெக்டார் இருக்கு இல்லையா, R is equal to A plus B. கரெக்டாக? இந்த வெக்டாரோட மேக்னிடியூட், அந்த ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் உங்களுக்கு தெரியணும். அதாவது மேக்னிடியூடுன்றது த லென்த் ஆஃப் திஸ் வெக்டார். ஸோ இது என்ன, இதோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த லென்த் வந்து ஏவோட லென்த் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? யூ வில் கெட் A. மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டார் தானே லென்த் ஆஃப் தட் வெக்டாரு. ஸோ இதுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? Bன்னு யூ வில் ஹேவ். ஓகேவா? இப்போ இந்த ஆர் வெக்டாரோட லென்த் எதை குறிக்கும்? R, it represents R value, the magnitude of R vector. Okay, so இது disturb ஆச்சுன்னா I will just erase it. பட் புரியுது இல்லையா உங்களுக்கு? R வெக்டார்ன்றது அந்த R வெக்டரோட லென்த், R மேக்னிடியூடுன்றது R வெக்டரோட லென்த்து. சரி, அதோட மேக்னிடியூட் இஸ் given by what? parallelogram law of vector addition. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, it is given by the formula, direct formula. A வெக்டாரோட மேக்னிடியூட், A வெக்டாரோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணணும், ப்ளஸ்
b வெக்டாரோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அதோட ஸ்கொயர் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 magnitude of a vector magnitude of b vector அப்புறம் what you need to do cos theta நல்லா கவனிங்க thetaன்றது என்னது theta is the angle between what angle between a vector and b vector okay theta is the angle between a vector and b vector okay va any doubt okay so இப்போ ரெண்டு பேரோட addition of two vectors ஓட magnitude நம்ம இப்படி கண்டுபிடிப்போம் using parallelogram law of vector addition okay இப்போ நல்லா கவனிங்க இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா இதுக்கு நான் ஈக்குவேஷன் 1 ன்னு பேர் வைக்கிறேன் this equation 1 is called as what is called as law of cosines அப்படினு சொல்லி கூப்பிடுறோம் law of cosines இதுக்கு பேர் வந்து law of cosines அப்படினு சொல்லி கூப்பிடுறோம் ஓகே ரைட் சரி இப்போ நல்லா கவனிங்க parallelogram law of vector addition நான் ரெண்டு வெக்டர் ஆட் பண்ணேன் அதோட மேக்னிட்யூட் பேசிக்கா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு ரூட்டுக்குள்ள cos θ இருக்கா angle between them டிபெண்ட் பண்ணியிருக்கு angle between them எப்படி கண்டுபிடிப்பீங்க tail ஜாயின் பண்ணி கண்டுபிடிக்கணும் இங்க tail ஜாயினா இருக்கா ஏயும் பியும் tail ஜாயின் பண்ணியிருக்கு இந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்றோம் θ which is the smallest angle between them இதெல்லாம் நம்ம previous lecturesல பார்த்திருக்கோம் சரி இப்போ மேக்னிட்யூட் சொல்லியாச்சு இந்த parallelogram law of vector addition இன்னொரு ஃபார்முலாவை நமக்கு டைரக்டா கொடுக்குது என்னது அது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதாவது ரிசல்டன்ட்டுக்கும் ஏ வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் ரிசல்டன்ட்டுக்கும் ஏ வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து என்னது இஸ் given by ரிசல்டன்ட்டுக்கும் ஆங்கிளுக்கும் உள்ள ஆங்கிள் ரிசல்டன்ட்டுக்கும் ஏ வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் சி ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆல்ஃபா இஸ் த angle between r vector and a vector is alpha is the angle between a vector and r vector okay so உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா டைரக்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா tan alpha is equal to magnitude of b vector sin theta cos theta ஓகே கவனமாக இந்த ஃபார்முலாவை எழுதுங்க magnitude of b vector நம்ம எப்படி எழுதலாம் வெறும் b ன்னு எழுதலாமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் magnitude is purely a length so it is always a positive value so a plus b cos theta any doubt so இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஒரு ஃபார்முலா வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த மேக்னிடியூட் ஓகே parallelogram law of vector addition வந்து இந்த magnitude of the resultant இப்போ ரெண்டு வெக்டரை கூட்டும்போது resultant வெக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுல ஹெல்ப் பண்ணுது இப்போ அடுத்து இந்த ஆல்ஃபா r வெக்டருக்கும் என்னது a வெக்டருக்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது ஸோ tan ஆல்ஃபா நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும் tan ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இப்போ tan ஆல்ஃபாவோட வேல்யூ உங்களுக்கு ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்குது let it be some constant c கிடைக்குது some constant c கிடைச்சது அப்படின்னா ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிப்பீங்க tan inverse c போட்டிங்கன்னா you will get the answer okay okay c ன்றது என்னது c ன்றது இந்த b sin theta divided by a plus b cos theta கண்டுபிடிக்கிறீங்களா அதோட வேல்யூ சரி இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஆல்ஃபான்றது யாருக்கும் உள்ள ஆங்கிள் ஆருக்கும் ஏக்கும் இந்த ஆங்கிளை சொல்ல ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் இந்த ஆங்கிளுக்கு பேர் வந்து நான் பீட்டான்னு வைக்கிறேன் பட் பீட்டான்றது என்ன வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆர் மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஆல்ஃபா வந்து என்ன சொல்கிறான் டைரக்ஷன் கண்டுபிடிக்க
எவ்வளோ ஆங்கிள், அதாவது ஏலேருந்து எவ்வளோ ஆங்கிள் திரும்பி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ஃபா வச்சு சொல்லிடலாம். அதாவது டைரக்ஷன் அப்படின்றத குறிக்கும் அப்படின்னு சொல்கிறான். டைரக்ஷன்றது எக்ஸாக்டாக வந்து யூனிட் வெக்டார், நம்ம டைரக்ஷன்றது யூனிட் வெக்டார்னு படிச்சிருக்கோம், அதாவது ஏ கேப், அதெல்லாம் இங்கே சொல்லலை. எவ்வளோ ஆங்கிள் திரும்பி இருக்குன்றது parallelogram law of vector addition சொல்லுது. புரியுதா? சரி, சம் ஆங்கிள் எவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியுது. இப்போ பீட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது பி வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும். சி, உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்த்தோன்னே தெரியும். இது ஏ வெக்டார், சாரி இது ஏ வெக்டார், இது நம்மளுக்கு பி வெக்டார், இது வந்து என்னது நம்மளுக்கு, இது நம்மளோட ரிசல்டன்ட் வெக்டார். ஸோ இதோட ஆங்கிள் என்னது நம்மளுக்கு ஆல்ஃபா, இதுக்கு வந்து பீட்டான்னு சொல்கிறேன். மொத்தமான ஆங்கிள் என்னது தீட்டா இல்லையா? ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. நான் என்ன சொல்கிறேன், ஆல்ஃபாவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தீட்டா மைனஸ் ஆல்ஃபா பண்ணிங்கன்னா யூ வில் கெட் பீட்டா. ஓகே, தீட்டா மைனஸ் ஆல்ஃபா தான் என்னது உங்களோட பீட்டாவோட வேல்யூ. இதே நீங்கள் ஈஸியாக யூ கேன் மெமரைஸ். இப்போ இன்னொரு ஃபார்மில் நீங்கள் டேரெக்டாக எனக்கு இன்னொரு ஃபார்மில் எனக்கு இது வேண்டாம், எனக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அது என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் வேறு ஏதாவது ஃபார்முலா இருக்குன்னா எஸ் இருக்குது. tan beta is equal to a sin theta divided by what, b plus a cos theta. See, parallelogram law of vector additionன்றது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானது. நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே வரும். நீங்கள் 11th இப்போ இருக்கீங்க அப்படின்னா 12th எனிவேர் யூ கோ ஃபிசிக்ஸ் வெக்டார்ஸ் வில் பி தேர். வெக்டார்ஸில் இது அடிக்கடி யூஸ் ஆகும். ஓகே, சரி, இப்போ நம்மளுக்கு இதை நம்ம ஆரோட வேல்யூ ஆல்ஃபாவோட வேல்யூ வி ஹவ் சீன், கரெக்டாக? ஓகே, சரி, இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ஓகே, சரி, இப்போ லா ஆஃப் இதே இதுலேருந்து நம்ம parallelogram law of vector addition law of sine சொல்லி ஒரு law சொல்ல முடியும். law of sine அது என்னன்றதை பார்க்கலாம். சி, நம்மளுக்கு என்ன தெரியும், இது வந்து ஏ வெக்டார், இது நான் என்ன எடுத்துக்க போகிறேன் பி வெக்டார், இது வந்து நம்மளுக்கு என்னது ஆர் வெக்டார். இட் இஸ் ஃபார்மிங் எ parallelogram. இது ஆர் வெக்டார். இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், நம்மளுக்கு என்ன தெரியும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், கரெக்டாக? மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்கணும். இதுக்கு என்ன மேக்னிடியூட் இருக்கோ அதுதான் இதுக்கும் இருக்கும். அதாவது ஆப்போசிட் சைட்ஸ்னால் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் இந்த சைடும் சேம் லென்த் இருக்கும். அதாவது மேக்னிடியூட் வில் பி சேம். ஓகே, ரைட். சரி, இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் இதை எக்ஸாக்டாக ட்ரா பண்ண ட்ரை பண்ணலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ட்ரா பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். சம்திங் லைக் திஸ் இப்படி வரும் நம்மளுக்கு எக்ஸாக்ட் parallelogramனா. ஓகே, இது நம்மளோட பி வேல்யூ. ஓகே, இப்போ யாருக்கும் எதுக்கு டவுட் இல்லையா? டவுட் இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் ஆஸ்க் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு மொத்தமாக இப்போது லா ஆஃப் சைன்னு ஒன்று டிரைவ் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஈஸி தான் அது. இப்போ இது வந்து நம்மளோட தீட்டா. ஓகே, இது என்னது நம்மளுக்கு, இட் இஸ் ஆல்ஃபா அண்ட் திஸ் ஒன் இஸ் வாட், பீட்டா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் படி இது ஆல்ஃபா அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், திஸ் ஆங்கிள் வில் பி ஆல்சோ ஆல்ஃபா. இது ஆல்ஃபானா என்னது, அதுவும் ஆல்ஃபா. இது என்னவாக இருக்கும் அப்படின்னா இது வந்து பீட்டாவாக இருக்கும். இது வந்து என்னவாக இருக்கும், பீட்டாவாக இருக்கும். புரியுதா? ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்து அப்படின்னா, இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதாவது ஏக்கும் பிக்கும் என்ன ஆங்கிள் இருக்குது, சி ஏக்கும் பிக்கும் என்ன ஆங்கிள் இருக்குன்னா தீட்டா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னென்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போகிறேன். எல்லாமே காரணத்தோடு தான். இதுவும் நம்மளுக்கு என்னது ஆங்கிள் வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா தீட்டான்னு வரப்போகுது. இட் இஸ் ஆல்சோ கம்மிங் டு பி தீட்டா. ஏன்னா தே ஆர் த சேம் லென்த் ஸ்லோப்பில் தான் இருக்குது. ஸோ தே ஆர் கோயிங் டு பி வாட், தீட்டா.
ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. அதாவது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ஒரு ப்ரூஃப், இது சிம்பிள் தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆப்போசிட் சைனோட ரூல் தான் யூஸ் பண்ண போகிறோம், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. ஸோ ஐம் ஜஸ்ட் டிரைவிங் தட். இது வந்து பாயிண்ட் பி கூப்பிட்றாங்க, இது வந்து பாயிண்ட் எம், இந்த இடம் பாயிண்ட் எம். ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன், என். ஓகே, இது வந்து என்னது, எஸ். ஓகே, ஸோ இதை நான் எம்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன், இது பி அண்ட் திஸ் இஸ் எஸ் அண்ட் திஸ் ஒன் இஸ் வாட், என். இப்போ நான் வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, சைன் ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறேன். சைன் ஆல்ஃபா ஐம் கோயிங் டு ஃபைண்ட். சைன் ஆல்ஃபா என்ன வரும் உங்களுக்கு, சைன் ஆல்ஃபான்றது சி இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுதா. See, this is M, this is P and this is 90 degree. இது வந்து என்னது, பாயிண்ட் ஓ நான் கூப்பிட்டேன் அப்படின்னா this is பாயிண்ட் ஓ, இது 90 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன்னா, சைன் ஆல்ஃபா சொல்லுங்கள் அப்படின்றேன். அதாவது ஆப்போசிட் வந்து நம்மளுக்கு என்ன வரும், பிஎம் டிவைடட் பை வாட் இஸ் திஸ் வேல்யூ, திஸ் இஸ் ஏ. கரெக்டாக இல்லையா, இந்த லென்த்து ஏ தானே. ஸோ யூ வில் கெட் வாட், ஏ. அதே மாதிரி திரும்ப நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், சைன் பீட்டா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். சைன் பீட்டா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, இந்த சைடில் இருந்து பீட்டா கண்டுபிடிங்க. இந்த இடத்துலேருந்து பீட்டா கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் see a triangle like this one. இது வந்து 90. ஓகே, எம் எஸ், இது வந்து நம்மளுக்கு பி. ஸோ இதுவும் என்ன வரும் உங்களுக்கு, பிஎம் பை பின்னு வரும். ஸோ இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா, PM is equal to what, A sin alpha B sin beta அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா, சரி. இப்போ அடுத்து SN எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது SNன்றது என்னென்னா, இந்த லென்த்து எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நல்லா கவனிங்க, இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் சொல்ல முடியும். நான் இங்கே கொஞ்சம் ட்ரா பண்ணுறேன். எஸ், ஐ வில் ட்ரா இட் ஹியர். இது வந்து P and this one is what, N. இது டீட்டானா, இதுவும் டீட்டாவா, இது வந்து R, இது வந்து நம்மளுக்கு என்னது, SN இது. ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், tan டீட்டா கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ட்ரையாங்கிளுக்கும் இல்லை tan டீட்டா இல்லை, ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் வாட், ஓ ஐ எம் சாரி, இதோட வேல்யூ என்ன வரும்னா ஆல்ஃபான்னு வரும். ஐ எம் சாரி ஃபார் தட், இது ஆல்ஃபான்னு வரும். ஸோ நான் இந்த ட்ரையாங்கிள், அதாவது இது வந்து நம்மளுக்கு ஓ, என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறேன்னா, இன் ட்ரையாங்கிள் ஓஎஸ்என், இதை வச்சு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சைன் ஆல்ஃபா என்ன வரும் உங்களுக்கு, சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து எஸ்என் டிவைடட் பை என்ன வரும், ஆரோட வேல்யூ. கரெக்டாக, ரைட். அதுக்கப்புறம் இங்கே சைன் டீட்டா, இந்த ட்ரையாங்கிள் கண்டுபிடிங்க. இந்த ட்ரையாங்கிள், திஸ் ட்ரையாங்கிள் இஃப் யூ ட்ரை டு டூ, நம்மளுக்கு என்ன வரும், இன் ட்ரையாங்கிள் எஸ்என்பி, இதில் என்ன வரப்போகுது அப்படின்னா, சைன் டீட்டா என்ன வரும் நம்மளுக்கு, ஆப்போசிட் இஸ் எஸ்என் டிவைடட் பை, யூ வில் கெட் வாட், யூ வில் கெட் திஸ் வேல்யூ. இந்த வேல்யூ என்னது நம்மளுக்கு, பேசிக்கலி இட் இஸ் பி. செக் பண்ணி பாருங்கள், இந்த லென்த் வந்து பி தான், இந்த டயக்ராமில் இருக்கு இல்லையா, இந்த பி தான். ஓகே, ஸோ இதுக்கு நம்மளுக்கு கண்டுபிடிச்சா இங்கே வந்து பின்னு வரும். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு ஃபைனலி என்ன வரும்னா, எஸ்என் இஸ் ஈக்குவல் டு வாட் யூ வில் கெட் இஸ் பி சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் ஆல்ஃபா யூ வில் ஹேவ். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா வெரி சிம்பிள், இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு உங்களால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, யூ கேன் ஷோ r by sin theta is equal to what,
So r by sin theta is equal to a by sin beta ன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி b by sin alpha அப்படின்னு சொல்ல முடியும். இப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னா இது வந்து என்னது உங்களுக்கு, இதுக்கு பேர் வந்து law of sine. இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, law of sine ரைட். இந்த ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே சரி, இப்போ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். லா ஆஃப் சயின்ஸ் பார்த்தாச்சு. சரி, இப்போ லெட்ஸ் see one problem. ஓகே, இப்போ கொஷின் என்ன அப்படின்னா, நான் கொஷின் சொல்கிறேன். ஓகே, 2 vectors எழுதிக்கோங்க. 2 vectors having magnitude 6 unit அப்புறம் and 8 unit, 6 units 8 units. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, find the magnitude of resultant of two vectors if angle between them is 60 degree. ட்ரை பண்ணுங்க. 2 vectors having magnitude 6 unit and 8 unit. find the magnitude. ரெண்டு வெக்டார் இருக்குப்பா, 2 vectorsன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு, அதாவது இது கொஷின்னு நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ட்ரை டு ஆன்சர் ஆல்சோ. ஓகே, நான் ஃபஸ்ட்டு கிவன் எழுதுகிறேன். எந்த ஒரு ப்ராப்ளம்லையும் ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதுறது ரொம்ப முக்கியம். 2 vectors having magnitude 6 unitsன்னு கொடுத்துருக்கான். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வெக்டாரோட மேக்னிடியூடை ஏ இல்லையா, அதை நான் என்ன வச்சுக்கிறேன், 6ன்னு வச்சுக்கிறேன். இப்போ பி வெக்டாரோட மேக்னிடியூட் என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். பி வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து 8. இது கொஷினில் கொடுத்தது. இப்போ என்ன கேட்குறான், ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் 2 vectors. அவன் ரிசல்டன்ட்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு வெக்டாரை கூட்டினா உங்களுக்கு ரிசல்டன்ட் வரும்ல, அதை சொல்ல வரான். ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் கேட்குறான். இங்கே ஆர் வெக்டாரோட மேக்னிடியூடை கேட்குறான் அப்படின்றது அர்த்தம். ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் என்னன்னு கேட்குறான். ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் 2 vectors இஃப் ஆங்கிள் பிட்வீன் them is what. யாருக்கு நடுவில் உள்ள ஆங்கிள், ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள். இது ஏ வெக்டார்னு வைங்க, இது பி வெக்டார். ரெண்டு பேருக்கும் ஆங்கிள் பிட்வீன் them என்னவாக இருக்கணுமா கொடுத்துருக்கான். 60 டிகிரி இருக்கும்போது என்னவாக இருக்கும், மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். எக்ஸ்ட்ராவாக இன்னும் சேர்த்துக்கோங்க. ஆல்சோ ஃபைண்ட் ஆங்கிள் பிட்வீன் R vector and find the angle between R vector and vector with magnitude 6. magnitude 6. அதாவது ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான் கொஸ்டினில், உங்களுக்கு வந்து ரிசல்டன்ட் வெக்டரோட மேக்னிடியூட் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான், you need to find what, find r வெக்டாரோட மேக்னிடியூட் கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன கேட்குறான்னா, ஆங்கிள் பிட்வீன் r வெக்டார் அதுக்கும் நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஏ வெக்டார் தானே 6 யூனிட்னு எடுத்திருக்கோம். அவன் என்ன கேட்குறான்னா, ஆங்கிள் பிட்வீன் r வெக்டார் அண்ட் வெக்டார் வித் மேக்னிடியூட் 6 யூனிட். ஆர் வெக்டாருக்கும் 6 யூனிட் மேக்னிடியூட் உள்ள வெக்டார் வந்து இட்ஸ் நத்திங் பட் அவர் ஏ வெக்டார். ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள ஆங்கிள் கேட்குறான். ஸோ ஆர் வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் கேட்குறான். புரியுதா? இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ தேர் ஆர் 2 unknowns in the problem. ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு உடனே யூ கேன் ட்ரை டு ஃபைண்ட் த
solutions என்ன வருதுன்றதை சொல்லுங்க. ஓகே ரைட். எப்படி கண்டுபிடிக்கலாம் இதை? நம்மளுக்கு டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது. ஆங்கிள் பிட்வீன் தம் என்னது இங்கே கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 60 டிகிரி. ஸோ நான் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறேன். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? 6 ஸ்கொயர் அப்புறம் 8 ஸ்கொயர் அப்புறம் 2 6 8. காஸ் வந்து இங்கே என்னது உங்களுக்கு 60 டிகிரி. ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் தம் என்னது 60 டிகிரின்னு கொடுத்துட்டான். இப்போ என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? லெட்ஸ் ட்ரை டு டூ இட். இது 36 + 64 ரைட்டா? ஸோ வாட் யூ லவ்? ஸோ you will have what? நம்மளுக்கு 96 வரும். இதுக்கு 96 கூட வந்து cos 60 என்னது நம்மளுக்கு? cos 60 is 1/2. அதையும் போட்டுருங்க. ஸோ லெட்ஸ் see what is the answer. என்ன ஆன்சர் வருது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன ஆன்சர் வருது நம்மளுக்கு? ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் 2√37 அப்படின்றது ஆன்சராக வரும். ஸோ ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து என்னது வருது உங்களுக்கு? இந்த வேல்யூ வருது. புரியுதா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ரைட்டா? எனி டவுட்? சரி, இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? யூ நீட் டு ஃபைண்ட் திஸ் ஆங்கிள் பிட்வீன் ஆர் அண்ட் த ஏ வெக்டார். ஸோ இதுக்கு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. ஆர் வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கும் என்ன ஃபார்முலா இருக்குது நம்மளுக்கு ஆங்கிள் பிட்வீன் தம் கண்டுபிடிக்க? அதாவது ஆர் வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கும் உள்ள ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு b sin θ / a + b cos θ வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? யூ நீட் டு டூ tan alpha is equal to b what? b sin θ / a + b cos θ. கரெக்டாக? ஃபார்முலா இஸ் ரைட். ஸோ இதை எவாலுவேட் பண்ணிங்கன்னா என்ன ஒரு ஆன்சர்? ஸோ பியோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? 8 sin 60 அப்புறம் என்ன வரும் இதில்? 6 + 8 cos 60. ஸோ இது போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு கண்டுபிடிங்க. தென் யூ கேன் ஃபைண்ட் த ஆல்ஃபா வேல்யூ. ஸோ ஆல்ஃபா வந்து டேரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூவாக இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ஆப்ஷன்ஸ் தே மைட் ஹவ் given you. ஓகே ரைட். சரி, இப்போது we have seen this one. இப்போ அடுத்து let's see parallelogram law of vector additions பார்த்தாச்சு. இப்போ வந்து triangle law of vector addition. ஓகே, triangle law of vector addition. ஓகே, triangle law of vector addition. இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இப்போ 3 வெக்டார், அதாவது இது என்ன சொல்ல வருதுன்னா, if 3 vectors forms a triangle. இப்போ 3 வெக்டார் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ 3 வெக்டார் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா என்னென்ன வெக்டார்? A, let's take B, this is C. If 3 vectors forms a triangle, then we can find relation between what? We can find the relation between A vector, B vector, C vector using triangle law. இதுக்கு நீங்கள் triangle law
அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ட்ரையாங்கிள் லா we can say. அதாவது 3 வெக்டாரும் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இட் கேன் பி எனி ட்ரையாங்கிள். பட் அந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும்போது அந்த 3 பேருக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஸ் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ நான் என்ன எடுத்துக்க போகிறேன், அதோட ப்ரொசீஜரையும் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்மளோட ஏ வெக்டார்னு எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் வந்து சம் பி வெக்டார். இப்போ ஏதோ ஒரு ரேண்டம் கண்டிஷனில் இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து என்னோட சி வெக்டார் அப்படின்னு நான் கூப்பிட போகிறேன். ஓகே, திஸ் இஸ் மை சி வெக்டார். இந்த ஏபிசி இவங்க 3 பேருமே சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா they are formed what? a triangle. See, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி சில பேருக்கு தெரியலாம். ஆங்கிள் இன்சைடு ட்ரையாங்கிள் என்னது, இன்சைடில் இருக்க ஆங்கிள்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் ஒரு ட்ரையாங்கிளில்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் ஆல்வேஸ் கெட் 180 டிகிரி. இது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஐ எம் ஜஸ்ட் சேயிங் ஹியர். சரி, இப்போது 3 வெக்டாருமே சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள், க்ளோஸ்டு ட்ரையாங்கிள், ஒரு சின்ன பிரேக் கூட இருக்கக்கூடாது, ஒரு சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது, ஃபுல்லாக அவங்க வந்து ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஃபார்ம் பண்ணும்போது we can say what? இவங்க 3 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம் யூஸிங் ட்ரையாங்கிள் லா. ஸோ ட்ரையாங்கிள் லா என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நான் எப்படி இவங்க 3 பேருக்கு ரிலேஷன் கண்டுபிடிக்கிறேன்றதை பாருங்கள். நான் வந்து இந்த டைரெக்ஷனில் ஐ எம் கோயிங் டு கன்சிடர். இப்போ நான் இந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ண போகிறேன், கிளாக் வைஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். நான் கிளாக் வைஸ் ட்ராவல் பண்ணுற டைரெக்ஷனில் என்னென்ன வெக்டார்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். கிளாக் வைஸில் எதெல்லாம் வருது? ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் வருதா? நான் எந்த டைரெக்ஷனில் போகிறேனோ அதே டைரெக்ஷனில் அந்த வெக்டார் வந்துச்சுன்னா நான் பாசிட்டிவ் சைன் கொடுக்கணும். அதாவது நான் கிளாக் வைஸ் டைரெக்ஷன் அசியூம் பண்ணிக்கிறேன், அந்த டைரெக்ஷன்லேயே எனக்கு வந்து ஒரு வெக்டார் வந்துச்சுன்னா அதுக்கு நான் பாசிட்டிவ் சைன். நான் போகிறது கிளாக் வைஸ், ஆனால் அந்த வெக்டார் அதுக்கு எதிர் திசையில் வந்துச்சு அப்படின்னா நான் ஒரு மைனஸ் ஐ வில் ஆட். ஓகே, எப்படி பண்ணுறன்றதை பாருங்கள். இப்போ கிளாக் வைஸ் வரும்போது ப்ளஸ் சி, அது அப்படியே நான் திரும்ப வரும்போது அடுத்து என்ன வருது, எனக்கு சி வருது. சிக்கு வந்து நான் போகிற கிளாக் வைஸில் இருக்கா அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அகெயின்ஸ்டாக இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், ஒரு மைனஸ் சி வெக்டார் வில் கம். அதுக்கப்புறம் பி வெக்டாருக்கு நான் போனேன்னா பி எப்படி இருக்குது, நான் போகிற டைரெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அப்போ நான் எனக்கு என்ன வரும், பி வெக்டார். இவங்க ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ திரும்ப ஏக்கே வந்துடுறோம். ஸோ ஃபைனலாக என்ன வந்துடும், 0ன்னு போடணும். புரியுதா? ஸோ நான் ஒரு டைரெக்ஷன் அசியூம் பண்ணி ட்ராவல் பண்ணுறேன். நான் போகிற டைரெக்ஷன்லேயே அந்த வெக்டார்ஸ் வந்துச்சுன்னா பாசிட்டிவ், இல்லைனா நெகட்டிவ். ஓகே, ஸோ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, ஐ கேன் ரைட் இட் அஸ் வாட், சி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். ஸோ ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டாருக்கும் இடையே உள்ள ரிலேஷன் வந்து இது தான். ஓகே, நான் அடுத்து ஏதாவது டவுட் இருக்கா? ரைட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஐ வில் கிவ் யூ. இதை நீங்கள் கண்டுபிடிங்க. எனி triangle it can be. Okay, some random triangle also you can take. இப்போ இது வந்து என்னோட A vector, this is B and this one is C நான் எடுத்துக்கிறேன். இப்போ ABC இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிளாக, 3மே ஒரு வெக்டார், ABC எல்லாமே இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எப்படி ட்ரையாங்கிளாக அப்ளை பண்ணுவீங்க? நான் என்ன சொல்லியிருக்கேன், you need to choose any one direction. It can be clockwise or anti-clockwise. clockwise நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த டைரெக்ஷனில் இப்போ நான் பாஸ் பண்ணிடுறேன். நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் போட்டு எனக்கு சொல்ல ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்டில் கூட யூ கேன் சே. ஓகே, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். now we can go with the solution. இப்போ நான் கிளாக் வைஸ் போகிறேன், அப்போ யார் வரா, ஃபஸ்ட்டு சி வருது. சியும் கிளாக் வைஸாக இருக்கா, அப்போ அதுக்கு பாசிட்டிவ் சைன். அடுத்து நான் பி பக்கம் போகிறேன், பி எப்படி இருக்குது, பாசிட்டிவாக நெகட்டிவாக, நான் போகிற டைரெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக வருது, அப்போது அதுக்கு மைனஸ் பி வெக்டார். அதுக்கு நான் திரும்ப போகும்போது ஏ வருது, ஏயும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, அப்போது மைனஸ் ஏ வெக்டார். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆடில் இந்த இதெல்லாம் எல்லாம் 3 பேரையும் டீல் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா அதுதான் என்னது நம்மளோட எக்ஸ்பிரஷன். திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எனி ட்ரையாங்கிள். ஓகே, ரைட். சரி, இப்போ இது வந்து நம்ம ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார் அடிஷன் சொல்கிறோம். ஸோ இஃப் 3 வெக்டார்ஸ் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள் then we can find relation between A, B, C using triangle law. Okay, that's what it is. சரி, இப்போ அடுத்து வந்து என்னென்னா polygon law of vector addition. Okay, polygon law of
வெக்டார் அடிஷன். அதாவது என்ன அப்படின்னா நம்ம இப்போ எத்தனை வெக்டார் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எத்தனை சைட்ஸ் தேவை, எத்தனை வெக்டார்ஸ் தேவை, 3 வெக்டார். ஸோ 3 வெக்டார் இருக்கும்போது ட்ரையாங்கிள் லா. இப்போ இது வந்து என்னது n வெக்டார்ஸ், எத்தனை வெக்டார்னாலும் இருக்கலாம், பட் இட் நீட்ஸ் டு ஃபார்ம் n வெக்டார்ஸ் forming a closed loop. n vectors forming a closed loop. So triangle law வந்து எத்தனை வெக்டாருக்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 vectors. 3 vectors தான் triangle ஃபார்ம் பண்ணும். 4 இது இருந்தால் அது இட்ஸ் நாட் a triangle. So 3 vectors are forming a triangle. இங்கே வந்து n vectors. அப்போது அதே மெத்தடெல்லாம் ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரேண்டமாக ஒரு இப்போ நான் என்ன சொல்கிறேன், இவங்க எல்லாருமே சேர்ந்து they are forming some kind of a closed structure. இதில் வந்து எத்தனை வெக்டார்ஸ் இருக்குது, A B this is C D E. ஓகே, ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 5 வெக்டார் இருக்குது. n வெக்டார்ஸ்க்கு எத்தனை வெக்டார்ஸ்னாலும் போடலாம், திஸ் பாலிகன் லா வில் ஒர்க். இப்போ 5 வெக்டார்ஸ் இருக்குது. இப்போ இவங்க 5 பேருக்கும் உள்ள ரிலேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஆல் ஆர் ஃபார்மிங் க்ளோஸ்டு பாத். சி இது வந்து க்ளோஸ்டு பாத் இல்லைனா இது ஒர்க் ஆகாது. ஸோ க்ளோஸ்டு பாத் இருக்கணும். ஓகே சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது, நீங்கள் ஏதாவது ஒரு டைரக்ஷனை அசியூம் பண்ணிக்கோங்க. கிளாக் வைஸில் ட்ராவல் பண்ண போகிறீங்களா ஆன்டி கிளாக் வைஸானு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடலாம். ஸோ நான் கிளாக் வைஸ் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு வருங்க. அப்போது ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வருது, நீங்கள் நான் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். ட்ரையாங்கிள் லாவில் பார்த்து அதே சேம் ஐடியா ஷுட் பி யூஸ்ட் இயர். ஸோ கிளாக் வைஸில் போகிறது ப்ளஸ் ஏ வெக்டார். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, பி நான் போகிற டைரெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக வருது. ஸோ மைனஸ் பி வெக்டார். சி எப்படி இருக்குது, நான் போகிற டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ ப்ளஸ் சி வெக்டார். டி வந்து எப்படி இருக்குது, அகெயின்ஸ்டாக இருக்குது. இ வந்து எப்படி இருக்குது, நான் போகிற டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ அது பாசிட்டிவ். எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆட்னா எல்லாரையும் ரிலேஷன் போட்டு ஃபைனலாக 0ன்னு போட்டணும். இதுதான் இவங்க நான் எல்லாரோட இடைப்பட்ட ஒரு ரிலேஷன். தட் இஸ் A vector plus C vector plus E vector will give you what, B vector plus D vector. புரியுதா? Right. So this is the expression. Okay. இது வந்து polygon law of vector addition. இதுக்கு வந்து நீங்கள் more than எத்தனை வெக்டர்ஸ்னாலும் இதை ஆட் பண்ணி ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே, we are going to see first components of the vector. We need to know components of a vector. We need to know components of a vector. அதாவது நல்லா கவனிங்க, நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிது, R வெக்டார் கிடைச்சிதா. ஸோ ஏ வெக்டாரையும் பி வெக்டார் பண்ணும்போது ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் வெக்டார் சொன்னோம். பேரலோகிராம் லாவை நம்ம ஏற்கனவே படித்ததை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தே ஃபார்ம்ஸ், இது பி இது ஏ அப்படின்னா தே ஃபார்ம் வாட், டயகனல் ஆஃப் த பேரலோகிராம். ரிசல்டன்ட் வெக்டார் என்ன ஃபார்ம் பண்ணுச்சு, டயகனல் ஆஃப் த வெக்டார். ஸோ இது வந்து ஆல்ஃபா, திஸ் இஸ் பீட்டா, ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் தீட்டா. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது நல்லா கவனிங்க, இந்த A வெக்டார், இந்த R வெக்டார் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் வாட், R வெக்டார் எதால் ஃபார்ம் ஆனது, ஏயும் பியும் சேரும்போது நம்மளுக்கு R வெக்டார் கிடைக்குது. ஸோ R வெக்டார் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் வாட், R vector is formed of A vector and B vector. R vector is formed of A vector and B vector. அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா A vector and B vector are called as what, A vector and B vector are called as components of vector A R. புரியுதா?
காம்பனன்ட்ஸ்ன்றது ஒரு வெக்டர், அதாவது ஆர் வெக்டர் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் ஏ அண்ட் பினால நம்ம ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் என்ன சொல்லலாம், காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர் ஆர் வெக்டர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்றாங்க. புரியுதா? சரி, இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, இது இங்கே ஆர் வெக்டரை ரெண்டாக பிரித்து எழுதியிருக்கோம் கரெக்டாக. அப்படி பிரித்து எழுதுறதுக்கு பேர் ரிசால்விங் அப்படின்னு சொல்லுவான். அதாவது ஆர் வெக்டார் இஸ் மேட் ஆஃப் வாட், அப்படி இப்படியும் புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஆர் வெக்டார் இஸ் மேட் ஆஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார், கரெக்டாக இல்லையா? த ப்ராசஸ் ஆஃப் ரிவால்விங், ப்ராசஸ்னால் என்னது, த ப்ரொசீஜர் சொல்லலாம், இல்லை ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங், the process of separating a vector into many components is called as what? நான் ஏற்கனவே சொன்ன காம்பனன்ட்ன்றது எதால ஃபார்ம் ஆனதுன்றது. the process of separating a vector into components into two or more components, two or more components is called, இதுக்கு பேர் தான் resolving அப்படின்னு சொல்லுவான். they will call as resolving. அதாவது இப்போ என்கிட்ட வந்து ஒரு வெக்டார் இருக்குன்னு வைங்க, ஆர் வெக்டார் இருக்குது, ஏதோ ஒரு வெக்டார், அந்த வெக்டாரை நான் பாதியாக பிரித்து எல்லாரையும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு ஆர் வெக்டார் கிடைக்கணும். ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார், இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குது, இது 3 பேர் தான் இருக்கணும், இல்லை 4 பேர் கூட இருக்கலாம். இப்போ இந்த ஏபிசி எல்லாமே என்னது, பாகங்கள். இந்த பாகங்கள்லாம் சேரும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஆர் வெக்டார் கிடைக்குதுன்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ காம்பனன்ட்ஸ்ன்றது என்னது, ஆர் வெக்டாரோட எதால் ஃபார்ம் ஆனச்சோ அதை நம்ம காம்பனன்ட்ஸ்னு சொல்கிறோம். இப்படி ஆர் வெக்டாரை நம்ம வந்து பிரிக்கிறோம் இல்லையா, அந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து ரிசால்விங். ஓகே ரைட். இப்போ நம்ம ரிசால்வ் பண்ணிடுறோம், பிரச்சனையே கிடையாது, எப்படியோ பண்ணிடுறீங்க, ஏபிசிடி அப்படின்னு வருது. பட் ஆனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல கவனித்து சொல்லுங்களேன். இப்போ இந்த இடத்துல சி வெக்டாரோட காம்பனன்ட்ஸ்லாம் யார், சி வெக்டார் இஸ் மேட் ஆஃப் வாட், பி வெக்டார் அண்ட் ஏ வெக்டார். அப்போது ஏதோ சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டுனா என்னது, அதால் மேடானது. ஸோ சி வெக்டார் இஸ் மேட் ஆஃப் பி வெக்டார் அண்ட் ஏ வெக்டார்னால பி அண்ட் ஏ ஆர் கால்ட் அஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சி வெக்டார். ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் கால்ட் அஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் வாட், சி வெக்டார். புரியுதா? இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் இதை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதுனா எப்படி எழுதலாம், சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார்னு எழுதலாமா? இதுக்கு என்ன அர்த்தம், இதை சி வெக்டார் மைனஸ் பி வெக்டாரை நான் எப்படி பிரித்து எழுதலாம், சி ப்ளஸ் போட்டு மைனஸ் பி வெக்டார்னு சொல்லலாமா? அதாவது ஏ வெக்டாரை அடிஷன் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார். அப்போது சி வெக்டார் அண்ட் மைனஸ் பி வெக்டார் ஆர் வாட், இப்படி சொல்லலாம்ல, ஆர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ வெக்டார். ஸோ ஏ வெக்டார் ஃபார்ம் ஆகிறதுக்கு சி வெக்டாரும் மைனஸ் பி வெக்டாரும் ஆட் ஆகிருக்கு. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் வாட், காம்பனன்ட்ஸ். ஓகே ரைட். ஸோ அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், ரைட்டா? ஓகே சரி. இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து காம்பனன்ட்ஸு புரியுது, ஆனால் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, காம்பனன்ட்ஸை ஒரு வெக்டாரை சரி பாதியாக பிரேக் பண்ணும்போது நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். So we are interested in to break a vector into, we are interested in separating, breaking, you can call
So we are interested in separating a vector into I cap, j cap, k cap components. Okay, I cap, j cap components வர மாதிரி நம்ம பிரேக் பண்ணுவோம் பேசிக்கலி. அது என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து வெக்டார்ஸை பிரேக் பண்ணணுன்றது புரிஞ்சு போச்சு. அது நிறைய இடத்துல நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம காம்பனன்ட்ஸாக பிரேக் பண்ணுறோம். சரி, இப்போது ஏன் இதை பிரேக் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். சரி, எப்படி அந்த ஐ கேப் ஜே கேப்ன்றது என்னன்றதை பார்த்துடலாம். இது வந்து நம்மளோட கோஆர்டினேட் சிஸ்டம் படிச்சிருப்போம். இது எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன், இது ஒய் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஜெட். ஓகே, இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஜெட் ஆக்சிஸ் மேலே பார்த்துருக்கிறது ப்ளஸ் கே கேப், கீழே பார்த்துருக்கிறது என்னது மைனஸ் கே கேப். அதே மாதிரி ஒய்க்கு இந்த சைடில் இருக்கிறது என்னது மைனஸ் ஜே கேப், இது வந்து ப்ளஸ் ஜே கேப். ஓகே, இது வந்து என்னது ப்ளஸ் ஐ கேப், பின்னாடி இருக்கிறது என்னது மைனஸ் ஐ கேப். ஓகே ரைட்டா. ஸோ இதுதான் ஐ கேப் ஜே கேப் எல்லாமே. இப்போது என்னோடய வெக்டாரை வந்து நான் எப்படி பிரித்து எழுதுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய இன்ட்ரெஸ்ட்டை நான் சொல்லிடுறேன். ஒரு வெக்டாரை நான் எப்படி பிரித்து எழுத விரும்புவேன் அப்படின்னா, சம் ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏசெட் கே கேப். அதாவது என்னோடய வெக்டார் ஏ வெக்டார்ன்ற இந்த வெக்டாரை 3 பகுதியாக நான் பிரித்து எழுதியிருக்கேன். ஓகே, 3 பகுதியாக பிரித்து எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். ஸோ ஏஎக்ஸ் வெக்டார்ன்றது என்ன அப்படின்னா ஏஎக்ஸ் இன்ட்டு ஐ கேப், ஏஒய் வெக்டார்ன்றது என்னது ஏஒய் இன்ட்டு ஜே கேப், ஏசெட்டுன்றது என்னது நம்மளுக்கு ஏசெட் இன்ட்டு கே கேப். இந்த 3 வெக்டாரோட அடிஷன் வி ஆர் டூயிங் ஹியர். அதாவது ஏஎக்ஸ் வெக்டார் ப்ளஸ் ஏஒய் வெக்டார் ப்ளஸ் ஏசெட் வெக்டார், இவங்க 3 பேரையும் கூட்டினீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏ வெக்டார் கிடைக்கும். என்னோடய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு புரியுதா? நான் என்னோடய இன்ட்ரெஸ்ட் ஏன்னா இது வந்து ரொம்ப அதிக ப்ராப்ளம் சால்விங்கில் நம்ம விரும்புகிற இப்போ ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நீங்கள் எனி காம்பினேஷன் எடுத்துக்கலாம். பட் ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, we are interested in separating a vector into I cap, j cap, k cap components. Because why? Because I cap, j cap, k cap எல்லாம் எப்படி இருக்குது are perpendicular to each other. ஓகே, are perpendicular to each other. ஸோ அது மாதிரி நம்ம பிரிச்சுருக்கோம். அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. நான் இப்போ வந்து இந்த ஏ வெக்டாரை நான் வந்து 3 பகுதியாக பிரிக்க போகிறேன். அதாவது நல்லா கவனிங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எப்படி புரிஞ்சிக்கலான்றது. ஏ வெக்டார்ன்றது என்னது 2i கேப்னு நான் எடுத்துக்கிறேன் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 2k கேப் அப்படின்னு ஒரு வெக்டார் இருக்குது. ஓகே, நல்லா கவனிங்க. இங்கே ஏஎக்ஸ் வெக்டார்ன்றது என்னது 2i கேப், ஏஒய் வெக்டார்ன்றது என்னது 3j கேப். ஓகே, ஏசெட் வெக்டார்ன்றது என்னது 2k கேப். இப்போது நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் இந்த வெக்டாரை ட்ரா பண்ண ட்ரை பண்ணலாம், எந்தெந்த டைரக்ஷனில் இருக்குன்னு. ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு டேக் த கோஆர்டினேட் சிஸ்டம். இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இது என்னோடய ஒய். ஓகே, இது என்னோடய ஜெட்டு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத கவனிங்க. இப்போ ஏஎக்ஸ் ஐ கேப் ஏஎக்ஸ் வெக்டார்ன்னு இருக்குல்ல, அது எந்த டைரக்ஷனில் இருக்குது? ஏஎக்ஸ் வெக்டார் எந்த டைரக்ஷனில் இருக்குது? மேக்னிடியூட் வந்து 2, டைரக்ஷன் வந்து என்ன டைரக்ஷன் ஐ கேப். ஓகே, நான் இங்கே ஆரிஜினில் அதோட டெய்லை வச்சுக்கிறேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ்
எந்த டைரக்ஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு ஐ கேப் டைரக்ஷனில் இருக்குது மேக்னிடியூட் எவ்வளோ 2 ஸோ மேக்னிடியூட் 2 டைரக்ஷன் வந்து ஐ கேப் ஸோ நான் இங்கேருந்து 2 யூனிட்ஸ் வரணும் ஸோ இதுதான் என்னது என்ன டைரக்ஷனில் நான் போட்டிருக்கேன் ஐ கேப் ப்ளஸ் ஐ கேப் டைரக்ஷன் தானே அப்போ ப்ளஸ் ஐ கேப் டைரக்ஷனை பார்த்து 2 யூனிட்ஸ் ஐ ஹவ் ட்ரான் ஓகேவா ஸோ திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் வெக்டார் இது வந்து என்னது ஏஎக்ஸ் வெக்டார் 2 யூனிட்ஸ் இது வந்து 0லேருந்து லென்த் வந்து 2 யூனிட் தானே ஸோ இந்த இடம் வந்து பேசிக்கலி நம்மளுக்கு என்னது 2 இதோட லென்த் வந்து நம்மளுக்கு 2 இப்போ அதுக்கப்புறம் நான் இது வந்து என்னோட ஏஎக்ஸ் வெக்டார் ஓகே இப்போ ஏஒய் வெக்டார்ன்றது என்ன வரும் எனக்கு 3j கேப் இப்போ 3 யூனிட்ஸு இது என்னோட 3 இதுதான் என்னோட இது வந்து என்னோட ஏஒய் வெக்டார் புரியுதா என்ன டைரக்ஷனில் போட்டிருக்கேன் இது ப்ளஸ் ஜே கேப் டைரக்ஷன் தானே அந்த டைரக்ஷனில் தான் இருக்குது ஓகே ரைட் இப்போ இதே மாதிரி நான் ஏசெட் வெக்டார் எப்படி போடுவேன் 2k கேப் 2 யூனிட்ஸ் மேலே பட் டைரக்ஷன் இஸ் ஆல்சோ மேலே பார்த்து ப்ளஸ் k கேப் டைரக்ஷன் ஸோ ரைட்டா மேலே பார்த்து இருக்குது இப்போ யாருக்கா டவுட்ஸ் இருக்கா ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏஎக்ஸ் வெக்டார் ஏஒய் வெக்டார் ஏசெட் வெக்டார் இவங்க 3 பேரையும் சேர்த்து நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் 3 வெக்டாரையும் இண்டிவிஜுவலாக ட்ரா பண்ணியிருக்கேன் இப்போ நம்மளுக்கு இந்த இதுலேருந்து என்ன சொல்ல முடியுது இது ஒரு வெக்டாருன்னு நான் சொன்னேன் இது வந்து ஒரு வெக்டாரு இப்படி எழுதுவாங்கன்னு சொன்னேன் இதுக்கு என்ன அர்த்தம் 3 வெக்டார் இது ஒரு தனி வெக்டார் இது ஒரு தனி வெக்டார் இது ஒரு தனி வெக்டார் இவங்க 3 பேரையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குது திரும்ப ஒரு வெக்டார் கிடைக்குது ஸோ who are the components here 2i கேப்ன்றது ஒரு காம்பனன்ட் 3j கேப் அப்புறம் 2k கேப் இவங்களோட கூட்டு அடிஷன் தான் நம்மளுக்கு என்ன கொடுக்க போகுது நம்மளுக்கு ஏ வெக்டாரை கொடுக்க போகுது அந்த ஏ வெக்டார் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் இதை எப்படி பிளாட் பண்ணுறதுலாம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது எங்கே எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இல்லைனா உங்களுக்கு டேரெக்டாக ஐ வில் டீச் யூ நவ் இட் செல்ஃப் நல்லா கவனிங்க இப்போ ஏ வெக்டார் இருக்கா இந்த ஏ வெக்டாரில் என்னென்னலாம் இருக்குது நம்மளுக்கு 2i கேப்பு ப்ளஸ் 3j கேப்பு ப்ளஸ் 2k கேப்பா 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 2k கேப்புன்னு இருக்குது இவங்க எல்லாரையும் சேர்த்து நான் என்ன எழுதலாம் இப்போது இதை நீங்கள் ஒரு பாயிண்ட்டை எப்படி பிளாட் பண்ணுவீங்க பாயிண்ட்டை எல்லாருக்குமே பிளாட் பண்ண தெரியும் ஸோ 2, 3, 2ன்னு எடுத்துக்கணும் நான் இது 2 இது 3 இது வந்து என்னது அகெயின் 2 இந்த பாயிண்ட்ஸ் இதை வந்து நான் ஒரு பாயிண்ட் மாதிரி எடுத்துக்கிறேன் இந்த வெக்டாரை ஓகே ப்ரொசீஜர் என்னென்னா ஐ கேப்புக்கு பக்கத்தில் என்ன இருக்குது ஜே கேப்புக்கு பக்கத்தில் என்ன இருக்குது கே கேப்புக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்றது நோட் பண்ணிக்கிட்டோமா பேசிக்காக அந்த பாயிண்ட் எங்கே வரும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோன்னா இட் கம்ஸ் சம்வேர் இயர் நான் அப்ராக்சிமேட்டாக தான் ட்ரா பண்ணுறேன் இந்த பாயிண்ட்டை தான் என்னது 2, 3, 2 ஓகே இப்போ இந்த ஏ வெக்டார் என்ன வெக்டாராக இருக்கும் எப்படி ட்ரா பண்ணுவீங்க அப்படின்னா ஆரிஜின் இருக்குல்ல ஆரிஜின்லேருந்து நேராக ஒரு வெக்டார் அந்த பாயிண்ட்டை பார்த்து நான் ட்ரா பண்ணால் அதுதான் என்னோட ஏ வெக்டாராக இருக்கும் புரியுதா இல்லையா கரெக்டாக இல்லையா ஏதாவது டவுட் இருக்கா நான் திரும்ப என்ன பண்ணன்றதை சொல்லிடுறேன் ஏ வெக்டாரை நம்ம வெக்டார்ஸை வந்து காம்பனன்ட்ஸாக பிரித்து எழுத முடியும் the process of separating a vector into 2 or more components காம்பனன்ட்ஸ்ன்றது அந்த எதெல்லாம் ஆட் ஆகி ஒரு வெக்டார் உருவாகுதுன்றதை அந்த அதை வந்து நம்ம காம்பனன்ட்ஸ்னு சொல்கிறோம் அந்த வெக்டார்ஸை பிரிக்கிறோம்ல அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து ரிசால்விங் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் சரி எல்லாம் புரியுது ஆனால் நம்ம வந்து நல்லா கவனிங்க இப்போ ஏதோ 2 காம்பினேஷன் நம்மளால் என்ன பண்ண முடியும் இது வந்து ஒரு ஏ வெக்டார் இது என்னோட பி வெக்டார் இவங்க 2 பேரையும் நான் கூட்டினா அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு ரிசல்டன்ட் வெக்டார் கிடைக்கும் இந்த ரிசல்டன்ட் வெக்டார் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் parallelogram law இது ஒரு parallelogram மாதிரி நம்ம அப்படியே கொஞ்சம் சாஞ்சி இருக்குது பட் ஸ்டில் இட் ஃபார்ம்ஸ் அ parallelogram இதுதான் இந்த ரிசல்டன்ட் வெக்டார் இப்போ நல்லா கவனிங்க இங்கே நான் வந்து ரிசல்டன்ட் வெக்டார் ஒரு வெக்டாரை 2 காம்பனண்ட்டாக பிரித்து எழுதினேன் முக்கியமான விஷயம் என்னது
A vector B vector are not perpendicular. புரியுதா இல்லையா? பர்பண்டிகுலராக இல்லை. ஆனால் நம்மளுக்கு ரியல் டைமில் ப்ராப்ளம் சால்விங் அப்போ என்ன தேவைப்படும் அப்படின்னா பர்பண்டிகுலர் காம்பனன்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். அதாவது ஐ கேப், ஜே கேப், கே கேப் 3 பேருமே பர்பண்டிகுலராக இருப்பாங்களே, அந்த டைரக்ஷனில் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு அந்த கோஆர்டினேட் சிஸ்டமை நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ப்ளஸ் ஜே கேப், ப்ளஸ் கே கேப், ப்ளஸ் ஐ கேப்லாம். இப்போ என்னோடய தேவை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏ வெக்டாரை எப்படி எழுத ட்ரை பண்ணுவோம்னா இந்த ஃபார்மில் எழுத ட்ரை பண்ணுவோம். ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏசெட் கே கேப் அப்படின்னு இந்த ஃபார்மில் நம்ம எழுத ட்ரை பண்ணுவோம். அப்போது அப்படின்னும் போது நான் ஏஎக்ஸ் இன்ட்டு ஐ கேப்பை நான் ஒரு ஏஎக்ஸ் வெக்டாராக எடுத்துக்கிறேன். ஏஒய்ன்றத ஒரு மேக்னிடியூட், அதுக்கப்புறம் டைரக்ஷன் ஜே கேப் அப்படின்னு நான் இதை ஒரு வெக்டாராக எடுத்துக்கிறேன். இது ஒரு வெக்டார். இவங்க 3 பேரையும் நான் இதுவும் இது ஒன்று தான். நான் ஏஎக்ஸ் ஐ கேப்பை நான் ஏஎக்ஸ் வெக்டார்னு போட்டிருக்கேன். ஏன்னா மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷனை நான் வெக்டார்னு எழுத முடியும். ஸோ ஐ ரிட்டன் திஸ் ஒன் டைரக்ட்லி. சரி, எல்லாம் ஓகே. இப்போ இதை நான் எப்படி விஷுவலைஸ் பண்ணுறதுன்றதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொன்னேன். ஸோ 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 2k கேப்பை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இண்டிவிஜுவலாக ஒரு வெக்டாராக நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஏஎக்ஸ் வெக்டாரை இப்படி இருக்குது, ஏஒய் வெக்டார் இப்படி இருக்குது, ஏசெட் வெக்டார் இப்படி இருக்குது. ஓகே, மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷனாக பிரித்து பாருங்கள். இதோட மேக்னிடியூட் 2, டைரக்ஷன் இஸ் ஐ கேப். அதே மாதிரி இதோட மேக்னிடியூட் 3, டைரக்ஷன் இஸ் ஜே கேப். இதுக்கு 2, 4k கேப். புரியுதா? ரைட். சரி, இப்போது நம்ம இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணும்போது எனக்கு ஏ வெக்டார் கிடைக்குது. இந்த ஏ வெக்டாரை ஏஎக்ஸ், ஏஒய், ஏசெட் இந்த வெக்டார்லாம் பிளாட் பண்ணுறது இண்டிவிஜுவலாக பண்ணிடலாம். ஏன்னா தே ஆர் இந்த டைரக்ட்லி ஐ கேப், ஜே கேப், கே கேப் டைரக்ஷன்றது டைரெக்டாக சொல்லிடலாம். ஆனால் ஏ வெக்டார் எப்படி சொல்லுவீங்க அப்படின்றதுக்கு நான் இங்கே லாஸ்ட்டாக என்ன ஐடியா கொடுத்தேன் அப்படின்னா, இது நீங்கள் எங்கேனாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம திரும்ப இதை வந்து லேட்டரான் திரும்ப நான் இதை ரீகால் பண்ணுவேன் நம்மளோட அடுத்தடுத்த கிளாஸஸில். 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 2k கேப்பை நான் ஒரு பாயிண்ட் மாதிரி எடுத்துக்கணும். 2, 3, 2ன்னு அந்த பாயிண்ட்டை முதல்ல நான் மார்க் பண்ணிவிட்டு ஆரிஜின்லேருந்து ஒரு வெக்டாரை நான் ஒரு லைனை ட்ரா பண்ணேன்னா ஆரிஜினில் என்னோடய டெய்ல் இருக்கும், என்னோடய ஹெட்டு வந்து அந்த பாயிண்டில் இருக்கும். 2, 3, 2. ஸோ இந்த 3 வெக்டார் ஏஎக்ஸ், ஏஒய், ஏசெட் இவங்க 3 பேரையும் கூட்டினா எனக்கு ஏ வெக்டார் கிடைக்கும். ஸோ இதுக்கு தான் என்னது, இதுக்கு பேர் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார். ஓகே, அந்த ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் த காம்பனன்ட்ஸை ரிசால்விங் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஏதாவது டவுட் இருக்கா? இதை நம்ம புரிஞ்சிச்சு அப்படின்னா அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸு அனாலிட்டிக்கல் மெத்தடை புரிஞ்சிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் புரிஞ்சிடுச்சுன்னா அனாலிட்டிக்கல் மெத்தட் ரொம்ப ஈஸி, அது ஒன்றும் டஃப்லாம் கிடையாது அது. ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ அனாலிட்டிக்கல் மெத்தடுன்றது காம்பனன்ட்ஸ் வச்சு ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, இப்போது நம்ம அதை வந்து எப்படி ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் 2 வெக்டார் கொடுக்குறேன், ஏ வெக்டார், திஸ் இஸ் பி வெக்டார். இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பண்ணணும் அப்படின்னா இதுதான் என்னோடய காம்பனன்ட்ஸ் ஃபார்ம். ஐ கேப், ஜே கேப் ஏன் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஐ கேப், ஜே கேப் ஏன் கே கேப்பில் எழுதுறாங்கன்னு, பிகாஸ் ஆல் தி 3 வெக்டார்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர். இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு வெக்டாரை பார்த்தீங்கன்னா தே ஆர் பர்பெண்டிகுலர். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதுகிறேன் அப்படின்னா என்னோடய ஏ வெக்டாரை எழுதிக்கிறேன். எப்பயும் போல தான் ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் இருக்கனால ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது, ப்ளஸ் பிஎக்ஸ் ஐ கேப், பிஒய் ஜே கேப், பிசெட் கே கேப். ஸோ உங்களுக்கு ஐ கேப், ஜே கேப், கே காம்பனன்ட்ஸில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளால் வந்து டைரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளால் வந்து டைரெக்டாக ஐ கேப்பும் ஜே கேப்பையும் ஆட் பண்ண முடியாது. இங்கே ஐ கேப் இருக்கா, இங்கேயும் ஐ கேப் இருக்குது பாருங்கள். காமனாக ஐ கேப்பை வெளில எடுத்துகிட்டு ஆட் பண்ண முடியும். புரியுதா? அதுக்கப்புறம் ஜே கேப்பை தனியாக எடுத்துக்கிறேன் நான். ஜே கேப் எழுதுனா என்ன வரும் எனக்கு, ஏஒய் ப்ளஸ் பிஒய் வில் கம். அதே மாதிரி கே கேப்பை நான் தனியாக எடுத்து இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணணும். ஸோ ஏசெட் ப்ளஸ் பிசெட். ஓகே, ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, சாரி இங்கே என்ன வரணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து bx வரணும். கரெக்டாக? bx will come. So ax plus bx. Okay, you need to add.
ஸோ இப்போ கிடைக்க போகிற வெக்டாரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிசல்டன்ட் வெக்டார். ஓகே, ரிசல்டன்ட். ஓகே, ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ். ஸோ ரெண்டு விதமாக ஒன்று வந்து ஒன்று வந்து ஜாமெட்ரிக்கல் மெத்தட் பார்த்தோம். ஜாமெட்ரிக்கல் மெத்தடுன்றது என்னது? பேரலோகிராம், லா ஆஃப் வெக்டார் அடிஷன். அது நம்ம இண்டிவிஜுவலாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்னது? அனலிட்டிக்கல் மெத்தட். தட் இஸ் ஐ கேப், ஜே கேப், கே கேப் ஃபார்மில் கொடுக்கும்போது எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துட்ருக்கோம். இப்போ என்னென்னா நல்லா கவனிங்க. இப்போ ஆர் வெக்டாரை நான் காம்பனன்ட்ஸ் ஐ கேப், ஜே கேப்னு இருக்குது, ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆர் வெக்டாரை மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் நல்லா கவனிங்க. ஏ வெக்டார், பி வெக்டார் தெரிஞ்சது அப்படின்னா பேரலோகிராம், லா ஆஃப் வெக்டார் அடிஷன்ஸை வச்சு நீங்கள் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கலாம். இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா, ஒரு வெக்டார் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதோட மேக்னிடியூட் தெரியணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அதை ஸ்கொயர் பண்ணணும். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஜே கேப்புக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? ஏஒய் ப்ளஸ் பிஒய் ஹோல் ஸ்கொயர். கே கேப் பக்கத்தில் என்ன இருக்குது? ஏசெட் ப்ளஸ் பிசெட் ஹோல் ஸ்கொயர். புரியுதா? இதுக்கு பேர் என்னது? மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார். நல்லா கவனிங்க. இப்போ ஏற்கனவே நம்ம மேக்னிடியூடுக்கு பேரலோகிராம், லா ஆஃப் வெக்டார் அடிஷன் படி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அப்போ அதுவும் இதுவும் வேறு ரிசல்ட் தருமான்னு கேட்டிங்கன்னா சேம் ரிசல்ட் தான் வரும். அதாவது ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் ஏ, பி வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து என்னது? பி. ரெண்டு பேருக்கு ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் தீட்டா. ஆங்கிள் பிட்வீன் தெம் வந்து தீட்டான்னு வைங்க. ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் தீட்டா அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? ஸோ ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் தீட்டா அப்படின்னும்போது ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் தீட்டா அப்படின்னா மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார், இது நம்ம வந்து பேரலோகிராம், லா ஆஃப் வெக்டார் அடிஷனில் கற்றுக்கினதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி என்ன வந்துச்சு நம்மளுக்கு? இப்படி தானே வந்துச்சு. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab என்னது? காஸ் தீட்டா இப்படின்னு போட்டோம்ல. இந்த ரிசல்ட்டும் ஈக்குவேஷன் 1 கொடுக்குற ரிசல்ட்டும் ஈக்குவேஷன் 2 கொடுக்குற ரிசல்ட்டும் both are same. Results of equation 1 and 2 are same. புரியுதா? ஈக்குவேஷன் 1ம் 2ம் தரக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து என்னது? நம்மளுக்கு சேம். ஏதாவது டவுட் இருக்கா? அதாவது ரெண்டு பேருக்குமே ஒரு யூஸ் இருக்குவா. பேரலோகிராம், லா ஆஃப் வெக்டார் அடிஷன் நான் ரொம்ப டேரெக்டாக சொல்லிடுறேன். பேரலோகிராம், லா ஆஃப் வெக்டார் அடிஷன் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்க? இது வந்து பேரலோகிராம், லா ஆஃப் வெக்டார் அடிஷன் யூஸ் பண்ணி மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இது வந்து என்னது? நம்ம காம்பனன்ட்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டா? காம்பனன்ட்ஸ் மெத்தட்னும் போது என்ன பண்ணியிருக்கோம்? ரெண்டு வெக்டார் காம்பனன்ட் ஃபார்மில் தெரியும் போது அது ரெண்டு பேரையும் ஆட் பண்ண ரிசல்டன்ட் வெக்டார் கிடச்சிது. அதாவது ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கிடச்சிது. அப்போ அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்க நான் என்ன சொல்கிறேன்? ஐ கேப்புக்கு என்ன பக்கத்தில் இருக்கோ ஸ்கொயர் பண்ணி, அப்புறம் ஜே கேப்புக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் பண்ணி, ஜெட் கேப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் போட்டிங்கன்னா அதுதான் மேக்னிடியூடுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இதுக்கு நான் ப்ரூஃப் சொல்லலை, டைரக்ட் ப்ரொசீஜர். பேரலோகிராம், லா ஆஃப் வெக்டார் அடிஷனுக்கும் டைரக்ட் ப்ரொசீஜர் ஐ எம் சேயிங். பேரலோகிராம், லா ஆஃப் வெக்டார்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவீங்க? ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் தெரிஞ்சு, பி வெக்டாரோட மேக்னிடியூட் தெரிஞ்சு, ஆங்கிள் பிட்வீன் தெம் தெரிஞ்சால் we can directly find the இது. ஓகே, எனி டவுட் here? ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன இது சொல்கிறேன் அப்படின்னா, சப்ராக்ஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அடிஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ் பார்த்தோம். ஸோ அதாவது okay, addition of 2 vectors we have seen. Addition of 2 vectors இப்போ தான் பார்த்தோம். கரெக்டா? By components method we have seen.
bx I cap by j cap plus bz k cap. ஸோ a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் பண்ணிங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். இது சம் ரிசல்டன்ட் வெக்டார் அப்படின்னா அதோட காம்பனன்ட்ஸ் என்னவாக இருக்கும்? இப்போ ay ப்ளஸ் byனாலும் ஒன்று தான், by ப்ளஸ் ayனாலும் ஒன்று தான். k cap இப்படி எழுதலாம்னு நான் சொல்லியிருந்தேன். இதோட மேக்னிடியூட்லாம் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணேன். இப்போ சப்ராக்ஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ் எப்படி பண்ணலாம்? சப்ராக்ஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் நம்மளுக்கு தெரியும், இதுதான் இது சப்ராக்ஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ். அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஏ வெக்டாரை போடணும். ax I cap ப்ளஸ் ay j cap ப்ளஸ் az k cap. கரெக்டாக? இப்போ இங்கே நடுவில் என்ன இருக்குது? நம்மளுக்கு ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸை கரெக்டாக அங்கே அப்ளை பண்ணணும். மைனஸ் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன ஆகிடும்? இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை ஆகும். அப்போ என்ன ஆகும்? ஏஎக்ஸு மைனஸ் பிஎக்ஸ். ஏன்னா ஐ காம்பனன்ட்ஸ்லாம் தனியாக எடுத்துக்கிறேன். ஐ கேப் உள்ள டேர்ம்ஸ்லாம் தனியாக எடுத்துக்கிறேன். ஏஒய் மைனஸ் பிஒய் ஜே கேப். அதுக்கப்புறம் என்னது? ஏz மைனஸ் பிz கே கேப். இதுதான் என்னது? சப்ராக்ஷன் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சாலே ப்ராப்ளம் சால்விங்கில் we can easily do it. ஓகே, நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் I will give you. இப்போ இதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த ஒரு ப்ராப்ளம் we will work out. நம்ம ரெசல்யூஷனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக அதை பற்றி பேசுகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் அதுவும். சரி, ரைட். இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளமில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏ வெக்டார் கொடுத்துட்டான். ஏ வெக்டார் என்ன கொடுத்துருக்கான்னா ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் 2k கேப்னு கொடுத்துருக்கான். பி வெக்டார் என்ன கொடுத்துருக்கான்? 2i cap minus j cap plus k cap. இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா ஃபைண்ட் என்ன கேட்குறான்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து 2a வெக்டார் மைனஸ் 3b வெக்டார் என்ன வரும் அப்படின்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்க சொல்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறான்? ஃபைண்ட் மேக்னிடியூட் of 2a வெக்டார் மைனஸ் 3b வெக்டாரோட மேக்னிடியூட் எப்படி வரும் அப்படின்னு கேட்குறான். புரியுதா பாயிண்ட்டு? ஸோ ஃபஸ்ட்டு 2a வெக்டார் மைனஸ் 3b வெக்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? நீங்கள் மேக்னிடியூட் ஆஃப் யூ நீட் டு ஃபைண்ட் இந்த ரிசல்டன்ட் வெக்டார் ஒன்று வரும் இல்லையா, அதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு யூ ட்ரை இட் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ என்ன வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளை என்ன கண்டுபிடிக்கணும்? 2a வெக்டார் மைனஸ் 3b வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஆனால் 2a வெக்டார் மைனஸ் 3b வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு இண்டிவிஜுவலாக யாரெல்லாம் எனக்கு வேணும்னா 2a வெக்டாரை நான் தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 2 இன்ட்டு இப்படி எழுதலாமா? இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? 2i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 4k கேப்னு வருமா? 3b வெக்டாரை தனியாக கண்டுபிடிக்கிறேன். 3b வெக்டார் என்னது நம்மளுக்கு? இல்லை மைனஸ் 3b வெக்டாரை கண்டுபிடிக்கிறீங்கனாலும் கண்டுபிடிக்கலாம். நான் 3b வெக்டாரை ஃபஸ்ட்டு பண்ணுறேன். 3 இன்ட்டு b வெக்டார் என்னது? 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 6i கேப் மைனஸ் 3j கேப் ப்ளஸ் 3k கேப். ஓகே, இப்போது இண்டிவிஜுவலாக நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு அடுத்து என்னென்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு கண்டுபிடிக்கணும். 3a வெக்டார் மைனஸ் 2a வெக்டார் மைனஸ் 3b வெக்டார் ஐ நீட் டு ஃபைண்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? 2i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 4k கேப் மைனஸ் ஆஃப் நான் என்ன பண்ணணும்? 3b கேப் 3b வெக்டார் வந்துச்சு இல்லையா? 6i கேப் மைனஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 3k கேப். ரைட்டா? ஸோ இதை நான் போடுறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? அடுத்து இந்த மைனஸை இந்த ப்ராக்கெட்டை போட மறந்துடாதீங்க. ப்ராக்கெட் போடாமல் போட்டிங்கன்னா மைனஸ் எதுக்கு வந்துச்சுன்றது கன்ஃபியூஷன் வரும்.
6i கேப்புக்கு வருதா மைனஸ் 3j கேப்புக்கு வருதான்னு புரியாது. ஸோ ப்ராக்கெட் போடுங்க, ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குன்றதை நம்ம ப்ராப்பராக இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டு அதை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ 2i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 4k கேப்பை நான் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் எனக்கு என்ன வரும்? இப்படி வருதா? இப்போ நான் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே நான் இப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். ஐ கேப் காம்பனன்ட்ஸ் தான் தனியாக ஆட் ஆகும். ஐ கேப்பையும் ஜே கேப்பையும் ஆட் பண்ண முடியாது, அதை மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. யூ கேனாட் ஆட் ஐ கேப் ப்ளஸ் ஐ கேப், நாட் பாசிபிள். அதாவது ஐ கேப்பையும் ஜே கேப்பையும் ஆட் பண்ணால் புதுசாக ஒரு இது வரும்னு கிடையாது, புரியுதா? அதாவது இது ஆட் பண்ணால் புதுசாக எதுவும் ரிசல்ட் தந்துடாது, ரைட்டா? நான் அப்படி சொல்ல வரேன், நீங்கள் வேறு எதையும் மீன் பண்ணிக்காதீங்க. ஓகே, ரைட். ஓகே, இப்போ நான் ஆட் பண்ணும்போது மைனஸ் 4i கேப் ப்ளஸ் 5j கேப் மைனஸ் 7k கேப்னா எனக்கு ஆன்சர் வருது. ஸோ இதுதான் என்னது 2a வெக்டார் மைனஸ் 3b வெக்டார். இப்போது நல்லா கவனிங்க, எனக்கு இது கிடச்சிருச்சு. பட் ஆனால் எனக்கு எது வேணும்? இதோட மேக்னிடியூட் வேணும். ரெண்டாவது கொஷினில் ஃபஸ்ட்டு இது வந்து கொஷின் 1க்கான ஆன்சர். கொஷின் 2 என்ன அப்படின்னா 2a வெக்டார் மைனஸ் 3b வெக்டாரோட மேக்னிடியூட் என்னன்னு தெரியணும். மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு வெக்டாருக்கு ஐ கேப்புக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜே கேப்புக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்போ 5 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். மைனஸ் 7 கே கேப்புக்கு பக்கத்தில் மைனஸ் 7 இருக்குது. ஸோ மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர் யூ நீட் டு டூ. ஸோ ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு? 16 + 25 + 49 யூ வில் கெட். ஓகே, ஸோ இது பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு? 90 அப்படின்னு வருது. ஓகே, விச் இஸ் நத்திங் பட் வாட்? 3√10. இதுதான் நம்மளோட மேக்னிடியூட். ஓகே, இது வந்து என்னது? நம்ம காம்பனன்ட்ஸ், அதாவது அனாலிட்டிக்கல் மெத்தட் இதை தான் சொல்கிறோம். ஓகே, ஓகேப்பா, குட் இருந்தோம். ஸோ இந்த தடவை வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெசல்யூஷன் ஆஃப் அ வெக்டார். ஓகே, அப்படின்னா என்ன, அதை எப்படி பேசிக்காக உங்களுக்கு ப்ராப்ளம்ஸில் வந்து எப்படின்னா ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸில் வந்து இந்த ரெசல்யூஷன் ஆஃப் அ வெக்டார் கான்செப்ட் வந்து என்டையர்லி த்ரூ அவுட் த ஃபிசிக்ஸ் உங்களுக்கு அது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெக்டார்ஸில் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரெசல்யூஷன் ஆஃப் அ வெக்டார் வி வில் சி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் த ரெசல்யூஷன்? சி, நம்ம ஆல்ரெடி வந்து என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ வெக்டார் படிச்சிருக்கோம். ஸோ காம்பனன்ட்ஸ் அப்படின்றது ஒரு வெக்டாரை ஐ கேப் ஜே கேப் காம்பனண்ட் அப்படின்றத என்னன்றதை பார்த்தோம். ஸோ ஒரு வெக்டாரை 2-3 வெக்டாராக பிரித்து எழுதணுன்னா அதுதான் என்னது? காம்பனன்ட்ஸ். இப்போ வந்து ஏயோட காம்பனண்ட் என்ன அப்படின்னா பி வெக்டார் அண்ட் சி வெக்டார். பி வெக்டாரும் சி வெக்டாரும் சேர்ந்து தான் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? ஏ வெக்டார் கிடச்சிருக்கு. அப்போ இவங்க 2 பேருமே நம்ம காம்பனன்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, அதாவது ரைட்டா? ஸோ a process of resolution, the process of separating a vector, a process of separating a vector into components. காம்பனன்ட்ஸ்னால் என்னது? ஒரு வெக்டாரை பகுதியாக பிரிக்கிறது. 4 இப்போ ஏ பிஎன்சியை சேர்ந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏ வெக்டார் கிடைக்குதுன்ற காம்பனன்ட் சொல்கிற மாதிரி. ஸோ ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் எ வெக்டார் இன்டு காம்பனன்ட்ஸ் இஸ் கால்டு வாட்? இஸ் கால்ட் ரெசல்யூஷன் ஆஃப் அ வெக்டார். ரைட். ஸோ இப்போ வந்து ரெசல்யூஷனாக என்னன்றதை பார்த்துட்டோம். சரி, இப்போ எப்படி ஒரு வெக்டார் ரிசால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கோஆர்டினேட் சிஸ்டமை பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்னது நம்மளுக்கு? வாட் இஸ் மீன் பை அ கோஆர்டினேட் சிஸ்டம்? ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா என்னது நம்மளுக்கு? கோஆர்டினேட் சிஸ்டம்னா ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட். இது வந்து 2 டைமென்ஷனல் சிஸ்டம். கோஆர்டினேட்ஸ்லேயே வந்து 2D 3D இருக்குது.
இது வந்து 2 dimensional சிஸ்டம். இப்போ இதே மட்டும் நான் இப்படி போட்டேன் அப்படின்னா அது என்னது நம்மளுக்கு 3 dimensional சிஸ்டம். இது பேர் என்னது 3D சிஸ்டம். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக மெக்கானிக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு 2 dimensionally போதுமானது. ஈவன் இன் கேஸ் ஆஃப் மோஷன் இன் பிளேன் நீங்கள் ப்ரொஜெக்டைல் மோஷன் படிக்கிறதுக்கு ஃபிசிக்ஸில் அதர் கான்செப்ட்ஸ் லைக் ரொட்டேஷன் மோஷன் படிக்கிறது எங்கேனாலுமே இந்த 2D சிஸ்டம் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிறது தான் இங்கே ரொம்ப தேவைப்படும். 3Dயும் நம்மளுக்கு ஏற்கனவே நீங்கள் மேக்ஸில் இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பீங்க. 3D இஸ் ஆல்சோ இஸ் தேர். சரி, இப்போது நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த பக்கம் எக்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒய் போட்டிருக்கேன். அப்போ பேசிக்கலி இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா இந்த சைடு வந்து பாசிட்டிவ் எக்ஸ் வேல்யூஸ் இருக்குது, இந்த சைடு பாசிட்டிவ் ஒய் வேல்யூஸ். ஓகே, இது வந்து என்னது நெகட்டிவ் எக்ஸ், இது வந்து என்னது நெகட்டிவ் ஒய். கரெக்டாக? ஸோ இது வந்து 2 dimensional மேலே பார்த்துருக்கிறது, அதாவது மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ் ஒய்ன்னு எடுத்திருக்கேன், பாசிட்டிவ் ஒய். இந்த பக்கம் இருக்கிறது நெகட்டிவ் ஒய். ஆனால் see coordinate system can be in other ways also. Coordinate system can be rotated also. Okay, அதாவது என்னன்னா நம்ம இன் ஜென்ரல் நீங்கள் படிக்கும்போது இவ்வளோ நாள் நீங்கள் படிக்கும்போது எல்லா இதுலையுமே நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இந்த சைடு எக்ஸு இந்த சைடு ஒய் போட்டிருப்பான். சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த சைடு பாசிட்டிவ் இந்த சைடு பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் என்ன அப்படின்னா நம்மளுக்கு எப்போவுமே இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து இந்த ஃபார்ம்ஸ்லேயும் இருக்கலாம். அதாவது கொஞ்சம் ஓரியன்ட் ஆனது, கொஞ்சம் ரொட்டேட் ஆன மாதிரியும் இருக்கலாம். அதாவது இப்படி போடுறேன்னு வைங்க, இது ஒய், இது எக்ஸ், இது எக்ஸ், இது ஒய். இப்படியும் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், டெஃபினட்டாக நம்ம இருக்க முடியும். ஓகே, ரைட்டா? ஸோ முக்கியமான கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா நீங்கள் இப்போ ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வெறும் இந்த எல் ஷேப்டு இது மாதிரியே காட்டுவான். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே நான் வெறும் எல் ஷேப் மட்டும் தான் இங்கே காமிச்சிருக்கேன். ரைட்டா? ஒயிட் கலரில் ஐ ஹவ் ட்ரான் திஸ் எல் ஷேப். ஆனால் இதில் எக்ஸ்டென்ஷன் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் எக்ஸ் ஆக்சஸ் இருக்குது, இந்த சைட் பண்ணால் மைனஸ் ஒய் ஆக்சஸ் இருக்குது. தட்ஸ் ரைட், கரெக்டாக? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட கோஆர்டினேட் சிஸ்டம். இந்த கோஆர்டினேட் சிஸ்டமில் வந்து இந்த எல் ஷேப் மட்டும் போட்டாங்க அப்படின்னா வாட் இட் மீன்ஸ் இஸ் இந்த சைடில் இருக்கிறது பாசிட்டிவ். அவங்க எப்போவுமே அதை சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஸோ வெறும் கோஆர்டினேட் சிஸ்டம் போட்டாலே அதுக்கு இந்த சைடில் போட்டால் இந்த சைடில் இருக்கிறது எதை மீன் பண்ணணும்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸை இட் மீன்ஸ். அதாவது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அந்த பர்டிகுலர் டைரக்ஷனை நான் எக்ஸ் ஆக்சஸாக எடுத்திருக்கேன் அண்ட் இட் இஸ் பாசிட்டிவ் அப்படின்றத அர்த்தம். ஸோ இதுவும் என்னது உங்களுக்கு பாசிட்டிவ். அதே மாதிரி இப்போ இதுக்கு வரலாம், நான் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எழுதியிருக்கேன். இது ரெண்டு, இது மாதிரி எந்த ஓரியன்டேஷன்னாலும் இருக்கலாம், நீங்கள் எந்த இதில் போட்டாலும் தப்பு கிடையாது. எனி ஆங்கிள் யூ கேன் மேக் தட் எல் ஷேப். சரி, இப்போது இங்கே கவனிங்க, இந்த சைடில் எது பாசிட்டிவாக இருக்கும், எந்த சைடு? இப்போ தேர்டு ஒனில் நான் இருக்கிறேன். தேர்டு ஒனில் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் போட்டிருக்கேன். அப்போ எந்த சைடு வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு பார்த்தா திஸ் சைடு ஒன்லி இஸ் பாசிட்டிவ் எக்ஸ். அப்போ இந்த சைடு மைனஸ் எக்ஸ்ன்னு அர்த்தம். இப்போ ஒய் மேலே மட்டும் போட்டிருக்கேன்னா அப்போ மேலே எதை கொடுத்துருக்கானோ அது வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும், இது நெகட்டிவ் ஒய். இன் கேஸ் ஆஃப் ஃபோர்த் ஒன்னை கவனிங்க, ஃபோர்த் ஒன்னுக்கு கீழே பார்த்து எக்ஸ் போட்டிருக்கேன். அப்போ கீழே எதை கொடுத்துருக்கானோ அது வந்து பாசிட்டிவ், ரைட்டில் போகிறது ஒய் கொடுத்துருக்கேன். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பாசிட்டிவ். ஓகே, திஸ் இஸ் மைனஸ் ஒய் அண்ட் திஸ் இஸ் மைனஸ் எக்ஸ். ஸோ ஃபிஃப்த் ஒன்னுக்கு என்னவாக இருக்கும், ஃபிஃப்த் ஒன்னுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நான் கீழே பார்த்து என்ன போட்டிருக்கேன், எக்ஸ் போட்டிருக்கேன்னா அப்போ கீழே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ், இங்கே மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ். புரியுதா? ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் இது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸில் இந்த இப்போ நான் 5 இது போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸில் டிஃப்ரெண்ட் வேஸில் இது வந்து கோஆர்டினேட் சிஸ்டமை சூஸ் பண்ணிக்கலாம். கோஆர்டினேட் சிஸ்டம் சூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபைனல் ஆன்சர் மாறக்கூடாது. ஓகே,
ஸோ ஃபிசிக்ஸுக்கும் கோஆர்டினேட் சிஸ்டம் சூஸ் பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் நியூமெரிக்கலாக ப்ராப்ளம் சால்விங் இருக்கிற இடத்துல நம்ம வசதிக்காக, நல்லா கவனிங்க, நம்ம வசதிக்காக தான் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் சூஸ் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே எல் ஷேப் இப்படி தான் ஃபஸ்ட் ஒன் மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் பி ஓரியன்டட் இன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் ஆல்சோ. ஓகே, ரைட். ஸோ என்னென்னா எந்த சைடு கொடுத்துருக்கானோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை இப்படி கொடுத்துருக்கானோ, எக்ஸ் இந்த சைடு பாசிட்டிவ், திஸ் சைடு இஸ் ஒய் இஸ் பாசிட்டிவ், அவ்வளோதான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. இப்போ கோஆர்டினேட் சிஸ்டம் பற்றி பார்த்துட்டோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெசல்யூஷன்றது என்னது? அ ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் எ வெக்டார் இன்டூ இட்ஸ் காம்பனன்ட். ஓகே, இப்போது ஒரு ஏன்ற வெக்டாரை பிஎன்சியாக பிரிச்சிருக்கோம். பிஎன்சியை நம்ம என்ன சொல்லலாம்? ஏ வெக்டாரோட காம்பனன்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் சேர்ந்து தானே இது உருவாகுது. ஏ பியும் சியும் சேர்ந்து தான் நம்மளுக்கு ஏ உருவாகுது. ரைட், சரி. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம், எப்படி வெக்டார்ஸை காம்பனன்ட்ஸாக பிரிக்கிறது அப்படின்னு. ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து என்னோட ஏ வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஒரு வெக்டாரை பிரிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் தேவை. எப்போவுமே ஒரு வெக்டாரை நான் காம்பனன்ட்ஸாக பிரிக்க போகிறேன், அதாவது ரெசல்யூஷன் பண்ண போகிறேன். ரெசல்யூஷன் இஸ் நத்திங் பட் ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வெக்டார் இன்டூ காம்பனன்ட்ஸ். ஸோ ஒரு வெக்டாரை காம்பனன்ட்ஸாக பிரிக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? எனக்கு கோஆர்டினேட் சிஸ்டம் வேணும். இது என்னோடய எக்ஸு, இது என்னோட ஒய். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? நோட் என்ன அப்படின்னா, டு ரிசால்வ் அ வெக்டார் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவை? டு ரிசால்வ் அ வெக்டார் ஃபஸ்ட் வாட் வி ரிக்வயர் இஸ் கோஆர்டினேட் சிஸ்டம். ஏன்னா ஒரு ப்ராப்ளம்க்கு டிஃப்ரெண்ட்டாக கோஆர்டினேட் சிஸ்டம் சூஸ் பண்ணியிருப்பான். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் ப்ராப்பராக நம்ம சூஸ் பண்ணணும். கோஆர்டினேட் சிஸ்டம், ரைட். கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துட்டோம். அப்போ அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம காம்பனன்ட்ஸாக பிரிக்கணும். ஓகே, எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு வெக்டாரை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் ஆக்சிஸோட தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது என்னோட ஏ வெக்டார் எக்ஸ் ஆக்சிஸோட தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு. இப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற டைரக்ஷனை நான் எப்படி போடலாம்? கேன் ஐ கால் திஸ் அஸ் ஐ கேப் டைரக்ஷன்? ஏன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு நம்ம எப்பவுமே ஐ கேப்னு தானே எடுத்துப்போம். இந்த மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ் ஒய், அதாவது பாசிட்டிவ் ஜே கேப் அப்படின்றது நம்ம எடுத்துப்போம். இப்போ யூ நீட் டு டெல், இப்போ இது வந்து என்னோடய ஏ வெக்டார். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு இந்த வேல்யூ என்னவாக இருக்கும்? Can anyone say what is this value? அதாவது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நடுவில் ஒரு ஸ்டெப் நான் பண்ணேன். இது வந்து என்னது? வெக்டாரோட ஹெட்டு. வெக்டாரோட ஹெட்டில் இருந்து டைரெக்டாக நான் என்ன பண்ணேன்? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் வரைஞ்சேன். ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது உங்களுக்கு புதுசாக இருக்கும். பட் நம்ம சில ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி சில எக்ஸசைஸ்க்கு நான் உங்களுக்கு தரேன், எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ அப்புறம் உங்களுக்கு டவுட் இருக்காது. இப்போ ஹெட் ஆஃப் த வெக்டார்லேருந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வெர்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணேன். சச் தட் இட் இஸ் பர்பண்டிகுலர் டு வாட்? எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹெட் ஆஃப் த வெக்டாரில் இருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக ஐ ஹவ் ட்ரான் அ வெக்டார், ட்ரான் அ லைன். ஓகே, இப்போ எதுக்கு இதை நான் வரைஞ்சேன் அப்படின்னா, இந்த லென்த்தை நான் என்ன சொல்ல போகிறேன்? ஏஒய். இதை வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்? ஏஎக்ஸ். இது ஏஎக்ஸ், இது ஏஒய். ஹெட்டில் இருந்து டைரெக்டாக வெர்டிக்கலாக ஒரு லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக, அதேமாதிரி ஹெட்டில் இருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு வெர்டிக்கலாக பர்பண்டிகுலர் டு த ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்க்கு லைன் ட்ரா பண்ணிட்டேன். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க? ஏஎக்ஸ் என்ன வரும்? கேன் எனிவன் சே ஏஎக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஏஎக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா, இஃப் யூ ட்ரை டு புட் காஸ் தீட்டா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியுதா? அதாவது இப்படி ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா? இது நம்மளுக்கு தீட்டா, இது நம்மளோட ஏ வெக்டார். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு இந்த வேல்யூ தான் வேணும். ஓகே, இப்போ கேன் யூ சே வாட் இஸ் காஸ் தீட்டா ஹியர்? Cos theta is equal to adjacent by hypotenuse. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு தெரியுதா? சரி, இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? AX is equal to A cos theta.
இங்கே முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இது நம்மளோட ஏ வெக்டாரா, இது நம்மளோட ஏ வெக்டார். இந்த ஏ வெக்டாரோட லென்த்துக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, டீட்டா இருக்கா, டீட்டாக்கு ஒட்டி இருக்கிறது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, ஏஎக்ஸ் வந்து காஸ்ட் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, இதே நான் இப்போ இதுக்கு எடுக்கிறேன், அதாவது எனக்கு வந்து இந்த லென்த் என்னது, சரி இந்த லென்த்து ஏஒய்னா இந்த லென்த் எனக்கு என்னது ஏஒய் தானே, மேலே சொல்கிறேன். இது எனக்கு ஏஒய்னா இதுவும் எனக்கு ஏஒய் தான், ரைட். சரி, இப்போது இது வந்து எனக்கு ஏஒய். சைன் டீட்டா என்ன வரும், சைன் டீட்டா வில் பி ஆப்போசிட் என்னது நம்மளுக்கு ஏஒய், ஹைப்போடெனியஸ் இஸ் ஏ. ஸோ ஏஒய் என்ன வரும் நம்மளுக்கு, ஏ சைன் டீட்டா வில் கம். கரெக்டாக இல்லையா? இப்போ எதுக்கு இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் என்னால் என்ன பிரித்து எழுத முடியும்னா, ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப். அதாவது என்னோட வெக்டாரை ஏ வெக்டாரை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 வெக்டாராக பிரித்து எழுதியிருக்கேன், ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப். ஸோ இதுதான் என்னது, ஒரு வெக்டாரை I cap j cap components are resolve பண்ணுறது. resolve means what, splitting into components. okay, so ஃபைனலாக எழுதும்போது எப்படின்னா, a cos theta I cap a sin theta j cap, இதுதான் என்னது நம்மளுக்கு splitting of components. இப்போ பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக கூட தெரியும். நான் திரும்ப கூட ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ராப்ளம்னா கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கும், அந்த கோஆர்டினேட் சிஸ்டமை பேஸ் பண்ணி நம்ம வந்து வெக்டார்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும், அதுக்கு பேர் ரெசல்யூஷன். ஓகே, டு ரிசால்வ் வெக்டார் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் சிஸ்டம், அதுக்கப்புறம் ரைட். ஸோ இது வந்து என்னது, ஃபஸ்ட்டு என்னோட ஏ வெக்டார் திஸ் இஸ் மை ஏ வெக்டார். So this is my இதுதான் என்னோட a vector, right. a vectorோட magnitude என்னது, அந்த length of the vector. this length is nothing but a vectorோட magnitude. சரி, இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, a vectorக்கும் x axisக்கும் உள்ள ஆங்கிள் என்னது, தீட்டா. இப்போ நான் vertically ஒரு லைன் இங்கே ட்ரா பண்ணேன், vertically இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணேன் to y axis, y axisக்கு vertically ஒரு லைன், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வெர்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணி கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஏஎக்ஸ், இது காஸ் டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது ஏஎக்ஸ், இங்கே இது ஆப்போசிட்டில் இருக்கிறது ஏஒய். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது யார், ரொம்ப க்ளோஸாக. இப்போ இது வந்து ஏப்பா, திஸ் இஸ் ஏ, திஸ் லைன் இஸ் நத்திங் பட் ஏ லைன். கரெக்டாக இல்லையா? திஸ் லைன் இஸ் this is a and this is ax. so a க்கும் தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது a யும் ax தான். ஸோ a நான் என்ன சொல்ல வராங்கன்னா, ax ஏன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெக்டார்ஸை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு. ஏஎக்ஸுக்கு பக்கத்தில் ஏக்கு தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னது ax, அதனால் அதுக்கு என்ன வந்திருக்கான், சரி நம்ம வந்து ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணோம். அது ஜென்ரலாக ஏஎக்ஸ் வந்து ஏ காஸ் டீட்டா, டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது காஸாக வந்திருக்கு. ஓகே ரைட்டா. அதுக்கப்புறம் ஏஒய்க்கு என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு, ஏ சைன் டீட்டா அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஏ வெக்டாரை நான் இப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் என்னது ரெசல்யூஷன் ஆஃப் அ வெக்டார். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா, இது ஒரு தனியான வெக்டார், இது ஒரு தனியான வெக்டார். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னது, ஏ காஸ் டீட்டா ஐ கேப் உள்ள ஒரு வெக்டார். இது வந்து என்னது, ஏ சைன் டீட்டா ஜே கேப் இருக்கக்கூடிய ஒரு வெக்டர். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் அக்கார்டிங் டு த பேரலோகிராம் லா ஆஃப் தியரம் நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகணும், ரிசல்டன்ட் வெக்டர் வரணும்ல. திஸ் இஸ் அவர் ஏ வெக்டர். புரியுதா? நான் ஒரு வெக்டரை ரெண்டு வெக்டராக பிரித்து ஆட் பண்ணானா எனக்கு என்ன வருது, இட் ஃபார்ம்ஸ் அ பேரலோகிராம், ரைட். ரைட்டா?
இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன், எனக்கு ரிசல்டண்ட்டாக ஏ வெக்டார் கிடைக்குது. இதுதான் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார். ஏன் இந்த டாப்பிக்கில் நம்ம டைம் பொறுமையாக எடுத்துக்கிறோம், ஏன்னா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சும்மா நம்ம பேருக்குன்னு பார்த்துட்டு போக முடியாது, ரைட்? ஸோ அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் போட்டுரும். சரி, இப்போ என்னென்னா இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஓகே, இப்போ எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும், யார் சொல்ல போகிறீங்கன்றதை பார்க்கலாம். This is y and this is our x. Okay, இப்போ எந்த டைரக்ஷன்லாம் பாசிட்டிவ்? this direction is positive and இது வந்து என்னது ப்ளஸ் ஐ கேப் டைரக்ஷனா, இது வந்து ப்ளஸ் ஒய் கேப் டைரக்ஷன், ரைட்டா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இப்போ ஒரு வெக்டார் உங்களுக்கு தரப்போகிறேன். இது என்ன டைரக்ஷன்? இது மைனஸ் ஜே கேப், இது வந்து என்னது மைனஸ் ஐ கேப். ஓகே, ஸோ இப்போது இந்த வெக்டார் எப்படி நீங்கள் ரிசால்வ் பண்ணுவீங்க? ஏ, ஓகே, இந்த சாரி, இது வந்து நம்மளோட ஆங்கிள் வந்து தீட்டா, this is our theta and this is what our a vector. இந்த a வெக்டாரை நான் காம்பனன்ட்ஸாக பிரிக்கணும். a வெக்டார் கொஸ்டின்னா a வெக்டாரை separate into components. எப்படி பண்ணுறது? இப்போ இந்த டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன டைரக்ஷன்? இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது பாசிட்டிவ் ஒய், இது நெகட்டிவ் ஒய். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what we can do is, இப்போ நான் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணணும். ஓகே, எது மாதிரியான ப்ரொஜெக்ஷன் பண்ணணும்? ஸோ பிகினிங்கில் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வெக்டாரோட ஹெட்டு வந்து எந்த இடம்? ஹெட்டில் இருந்து நான் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். தட் நீட் டு பி பர்பெண்டிகுலர் டு வாட்? எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு நான் ஒரு பர்பெண்டிகுலர் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இந்த வேல்யூ எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? ஏஎக்ஸு. இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? ஏஒய், கரெக்டாக? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த லென்த்தை நான் கண்டுபிடிக்கணும். இந்த லென்த்தை நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு என்ன வரும்? இங்கே ஒரு ரைட் ஆங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா? இது வந்து நம்மளோட ஏஎக்ஸ், இது வந்து நம்மளோட ஏ வெக்டார், இது வந்து என்னது? என்னோட ஏஒய். ஏன்னா இதுக்கு என்ன லென்த்தோ அதே லென்த் தானே இதுக்கும் இருக்கும், ரைட்? ஸோ இதுக்கு ஏஒய்னா இதுக்கும் ஏஒய், ரைட்? சரி, இப்போ இது நம்மளோட தீட்டா. ஸோ ஏஎக்ஸ் என்ன வரும் நம்மளுக்கு? அகெயின் இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ என்ன வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஏ காஸ் தீட்டா தான் வரும். ஏன் அப்படின்னா ஒய் தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்ன வரும்? எப்போவுமே காஸ்னில் தானே வரும். அதை நம்ம அப்சர்வேஷனில் நான் நோட் பண்ணணும்னு சொல்கிறேன் நான். இப்போ தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஏஎக்ஸ் இருக்கிறனால எப்போவுமே என்ன வருது? ஏ காஸ், ரைட்டா? இதே நீங்கள் ஏஒய்க்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ சைன் தீட்டா அப்படின்னு வருது. இங்கே அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன முக்கியமான விஷயம்? கேன் எனிவன் சே? இங்கே நம்ம இந்த ப்ரொஜெக்ஷன் பண்ணோம்ல, வெக்டாராக ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம காம்பனன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த வெக்டாரை நான் இது பண்ணும்போது அது எந்த ஆக்சிஸில் வந்து விழுந்திருக்கு? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸாக பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸாக? இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் விழுந்திருக்கு, ரைட்? ஸோ எழுதும்போது நம்ம எப்படி எழுதணும்னா, ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் வேல்யூ போட்டுட்டு எந்த டைரக்ஷனில் இது ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு? மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸாக மைனஸ் எந்த ஆக்சிஸில் விழுந்திருக்கு? மைனஸ் ஐ கேப். ஏன்னா இது நெகட்டிவ் ஐ ஆக்சிஸில் தானே விழுந்திருக்கு நம்மளுக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ ஏஒய் எனக்கு கிடச்சிது. ஆனால் இது எந்த டைரக்ஷனில் போய் ப்ரொஜெக்ஷனில் விழுந்துருந்துச்சு? இது மேலே இருக்கிறது ப்ளஸ் ஒய், இது வந்து என்னது நம்மளுக்கு? மைனஸ் ஒய். ஓகே, மைனஸ் ஒய் கேப். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா மைனஸ் ஏ, இந்த மைனஸ் முன்னாடி இருக்கு இல்லையா, அதை நான் மைனஸ் ஐ கேப்னு இருக்கிறத நான் முன்னாடி கொண்டு வந்துடுறேன். ஸோ மைனஸ் ஏ காஸ் தீட்டா ஐ கேப்
minus a sin theta j cap. புரியுதா? நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா ப்ரொசீஜரில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. நான் ப்ரொஜெக்ஷன் பண்ணேன், தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது காஸ்ட்டில் வந்துச்சு, அதுக்கு அடுத்து உள்ளது சைனில் வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு வெக்டாரை நான் ஆட் பண்ணேன், எனக்கு என்ன வெக்டார் கிடைக்குது? ஏ வெக்டார் கிடைக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காம்பனன்ஸாக பிரேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் ஐடியா. ஓகே, சரி, இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பண்ணலாம். உங்களுக்கு ஆக்சுவலாக இது ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம் சில பேருக்கு. ஸோ இன்னொரு இதை கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, this is x, this is y. இது என்னோட a வெக்டார். இப்போ என்னோட a வெக்டார் வந்து மைனஸ் எக்ஸ் ஆக்சஸோட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணிது? தீட்டா மேக் பண்ணியிருக்கா? இது எப்படி நீங்கள் காம்பனன்ஸாக பிரேக் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இங்கே சாய்ஸு. ஸோ வெர்டிக்கல் லைன்ஸ், ஹெட்டிலேருந்து நான் வெர்டிக்கலாக லைன்ஸ் ட்ரா பண்ணணுமா? இது என்ன லென்த்தாக இருக்கும்? ax. இது என்ன லென்த்து? ay. கரெக்டாக? இது என்னோட ஆரிஜின், திஸ் இஸ் மை ஆரிஜின். இதுவும் என்னது? என்னோட ay. ஸோ ஐ கேன் ஏபிள் டு see a right angle triangle here. ஃபஸ்ட்டு நான் ax ay என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது தீட்டா. ஸோ ax என்ன வரும் நம்மளுக்கு? ax ஈக்குவல் டு a, இது வந்து a வேல்யூ, a cos theta. ay என்ன வரும்? a sin theta. அதாவது நீங்கள் sin theta cos theta ஃபார்முலாவை போட்டிங்கன்னா ax by aன்னு வரும். அதுதான் நான் a அந்த சைடு கொண்டு போயிட்டேன். ஐ எம் கீப்பிங் திஸ் ஒன். ரைட், we are getting this one. இதே நான் வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது கரெக்டாக கொஞ்சம் கவனித்து எழுதணும். இப்போ நான் ப்ரொஜெக்ஷன் பண்ணேன் இல்லையா, அந்த ப்ரொஜெக்ஷன் எங்கே போய் விழுந்திருக்கு? கேன் எனிவன் சே ப்ராப்பர்லி? ப்ரொஜெக்ஷன் எங்கே போய் விழுந்திருக்கு? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லையா? நான் இது நம்மளோட வெக்டார். இந்த வெக்டாரை நான் ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது இது எந்த ஆக்சிஸில் விழுந்திருக்கு? மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் தானே விழுந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்னா ஏஎக்ஸ் போட்டுட்டு மைனஸ் ஐ கேப்பு டேரெக்ஷனை கரெக்டாக சொல்லணும், எந்த இதில் விழுந்திருக்கு அப்படின்றத. அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு ஏஒய் போட்டு, இப்போ ஒய் எந்த இதில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு? பாசிட்டிவ்லையா நெகட்டிவ்லையா? ஒய் வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் தான் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? ப்ளஸ் ஒய் கேப். ரைட்டா? ஸோ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு வாட்? மைனஸ் ஏஎக்ஸ் ஐ கேப். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆச்சுன்னா யூ வில் கெட் வாட்? ப்ளஸ் ஏஒய் ஜே கேப். ஸோ பேசிக்காக நம்ம எழுதும்போது இது எப்படி எழுதலாம்? மைனஸ் ஏ காஸ் தீட்டா ஐ கேப் ஜே கேப். ஏதாவது டவுட் இருக்கா? ரைட். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக்கான காம்பனன்ட் ஸ்ப்ளிட்டிங். சரி, இப்போ இன்னொன்று கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா சில பேருக்கு இன்னும் டவுட் இருக்கலாம். ஓகே, பட் யூ நீட் டு ப்ராக்டிஸ் ஆல்சோ. ஓகே, இது இருந்தால் எப்படி வரும்? இது கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன். இது எக்ஸு, இது என்னோட என்ன பண்ணுறேன்? இதை ஒய்ன்னு நான் எடுத்துக்கிட்டேன். இது என்னோட ஏ வெக்டர். இது நம்மளோட தீட்டா அண்ட் திஸ் இஸ் மை ஏ வெக்டர். ஓகே, இது என்னோட ஆரிஜின். இப்போ எப்படி நம்ம காம்பனன்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறது? இதுதான் பாயிண்ட்டு. எப்படி பண்ணலாம்? இது வந்து என்னது? என்னோட பாசிட்டிவ் ஐ கேப். ரைட்டா? இது என்னோட பாசிட்டிவ் ஜே கேப். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், குவாடினேட் சிஸ்டம் சூஸ் பண்ணும்போது எதை எக்ஸ் ஒய் காட்டுறானோ அது மட்டும் நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸாக இருக்கும், மற்ற எல்லாமே நெகட்டிவ்ஸாக இருக்கும். அந்த ஆப்போசிட் இந்த சைடு இருக்கிறது மைனஸ் எக்ஸ், திஸ் இஸ் மைனஸ் ஒய். ரைட், எல்லாம் ஓகே. இப்போ எப்படி காம்பனன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறது? நம்ம என்ன பண்ணணும்? பேசிக்கலி ப்ரொஜெக்ஷன் பண்ணணுமா? எப்படி பண்ணுறது? ஏ வெக்டரோட ஹெட்டில் இருந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுறேன், ஏ வெக்டரோட ஹெட்லேருந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுறேன் சச் தட் 90 டிகிரி ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ இதை வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்? எக்ஸ் ஆக்சிஸில் விழுந்ததை நான் வந்து ஏஎக்ஸ்ன்னு கூப்பிட போகிறேன். இது வந்து என்னது? எனக்கு ஏஒய். ஓகே, இப்போது ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஏ வெக்டார் என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஏஎக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். யூ கேன் ஏபிள் டு சி கெட் அ ட்ரையாங்கிள் இயர். இது தீட்டா அப்படின்னா இது நம்மளோட ஏஎக்ஸ், திஸ் இஸ் அவர் ஏஒய் அண்ட் திஸ் இஸ் அவர் ஏ. இப்போ காஸ் தீட்டா என்ன வரும் நம்மளுக்கு?
adjacent by hypotenuse, you will get ax equal to a cos theta. ay என்ன வரும்? ay is equal to a sin theta அப்படின்னு வரும். ஸோ ax ay கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? எந்த இடத்துல ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கு? பாசிட்டிவ்லேயே நெகட்டிவில் ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கா? ஸோ இது நீங்கள் பிகினிங்கில் இருக்கீங்க, நான் திரும்ப சொல்கிறேன், பிகினிங்கில் இருக்கனால நம்ம டீட்டெயிலில் ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறது தான் கரெக்டு. ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட். ஸோ என்ன வரப்போகுது நம்மளுக்கு? ஏஎக்ஸ் எந்த டைரக்ஷனில் எந்த இதில் ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கு? இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் தானே இருக்குது, இதுவும் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் தானே இருக்குது. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் தான் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. இது நம்மளுக்கு ஏஒய் ப்ளஸ் ஜே கேப் ரெண்டுமே பாசிட்டிவில் தான் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? மல்டிப்ளை ஆச்சுன்னா இங்கே ஒரு 1, இது ப்ளஸ் ஐ கேப், இதுவும் சம் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ புரியுதா? ஸோ தட்ஸ் ஹவ் வி நீட் டு do the separation. ஸோ ஏஎக்ஸ் அண்ட் ஏஒய் வேல்யூ நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஓகே, ஸோ வெரி குட். ஸோ இப்போ இன்னொரு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ ரெகுலராக இது வரும். இது வந்து ஒரு ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ். ஓகே, இது வந்து ஒரு ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ். இதுக்கு பேர் வந்து வெட்ஜுன்னு கூப்பிடுவான். இந்த ஸ்லோப்பிங் சர்ஃபேஸுக்கு பேர் வந்து என்னென்னா வெட்ஜு. இப்போ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்? ஒரு மாஸ் எம்மை வந்து வைக்கிறேன். மாஸ் எம் ஒரு பிளாக்கை கொண்டு வந்து வைக்கிறேன். இது மேலே வந்து என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், வெர்டிக்கலி டவுன்வர்டு. அதுதான் என்னது? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங் டுவர்ட்ஸ் த வெர்டிக்கலி டவுன்வர்ட். ஓகே, வெர்டிக்கலாக டவுன்வர்டாக இருக்குது. இப்போ என்னென்னா நீங்கள் வந்து இதுதான் என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம சூஸ் பண்ணணும். இங்கே வந்து நான் இது கீழே டவுன்வர்டாக போகிறது எக்ஸ்னும், அந்த சர்ஃபேஸுக்கு இது வந்து என்னோடய எக்ஸு, சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது ஒய் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். சரி, இப்போ இதோட காம்பனன்ஸை பிரேக் பண்ணால் எப்படி பிரித்து எழுதலாம்? அதாவது எம்ஜின்றது நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கரெக்டாக, வெர்டிக்கலி டவுன்வர்ட். இந்த எம்ஜியை நான் எப்படி பிரித்து எழுதலாம்? ஐ கேப் அண்ட் ஜே கேப்பாக காம்பனன்ட்ஸாக எப்படி பிரித்து எழுதுறது? ஸோ ஸ்க்ரீனில் பாஸ் பண்ணிவிட்டு 1 minute ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு we will discuss. Very very important pa, அதனால தான் நம்ம slowly we are going and analyzing. Yes, ஓகே, ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணியிருப்பீங்க நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு 90 டிகிரி, கரெக்டாக, ஏன்னா அது ஹாரிசான்டலாக இருக்குது. இது ஒரு ஸ்லோப்பிங் சர்ஃபேஸில், இது பேசிக்கலி இட்ஸ் அவர் கிரவுண்டு. சரி, இது வந்து பர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ இது என்ன ஆங்கிள் இருக்கும்? 90 - θ. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ளே எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணிங்கன்னா இட் வில் நீட் டு பி 180 டிகிரி. ஸோ இந்த ரெண்டு இதுக்கு என்ன வேல்யூ வருது? தீட்டாவும் இன்னொருத்தருக்கு 90 டிகிரின்னு வருது. இப்போ இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரி, இதோட ஆங்கிள் என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு x will be equal to 90 - θ. அதனால தான் நான் டேரெக்டாக 90 - θன்னு போட்டேன். இப்போ மொத்தமாக இதை ஃபுல்லாக பார்த்தா 90 டிகிரி தானே, அதாவது மொத்தமாக இதை பார்த்தா 90 டிகிரி. அப்போ இது என்ன ஆங்கிளாக இருக்கும்? வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? திஸ் ஆங்கிள் வில் பி θ. சரி, நீங்கள் கேட்கலாம் எதுக்கு இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு. இதை யூஸ் பண்ணி தான் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ என்னோடய வெக்டார் வந்து எப்படி இருக்குன்னா, என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் எக்ஸ் இஸ் திஸ் வே, ஒய் இஸ் பர்பெண்டிகுலர் டு இட். ஓகே, இப்போ என்னோடய ஃபோர்ஸ் வந்து எம்ஜி எப்படி இருந்துச்சு? திஸ் இஸ் மை, இது என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம்ப்பா, இது என்னோடய ஆரிஜின். திஸ் இஸ் மை எம்ஜி அண்ட் திஸ் ஒன் இஸ் மை தீட்டா. இப்போ இதை காம்பனன்ஸாக பிரேக் பண்ணால் எப்படி இருக்கும்? இது வந்து என்னது? எம்ஜி காஸ் தீட்டா. தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது எப்போவுமே எப்படி இருக்கும்? நான் காம்பனன்ஸாக பிரேக் பண்ணுறேன்னா
இது வந்து என்னவா இருக்கும் mg sin தீட்டாவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம்ப்பா. பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போயாகணும், வேறு வழி கிடையாது. இல்லைனா உங்களுக்கு புரியாமல் ஆகிடும். இப்போ ஏ வெக்டாரை நான் என்ன பண்ணணும்? see this is my x axis, positive x axis, this is my positive y, இது என்னோட நெகட்டிவ் y. இப்போ என்னோட mg வெக்டாரை நான் என்ன பண்ணணும்னா காம்பனன்ட்ஸாக பிரேக் பண்ணணும். என்னோட ஏம் என்னது? mg வெக்டார் தான் என்னோட ஃபோர்ஸ் வெக்டார், கரெக்டாக? this is my force vector. இதை நான் காம்பனன்ட்ஸாக பிரேக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெர்டிகுலர் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறேன். எதுக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் பெர்பெண்டிகுலராக லைன்ஸ் ட்ரா பண்ணணும். நான் பண்ணிட்டேன். நான் 90 டிகிரி. இப்போ இந்த வேல்யூ தான் என்ன சொல்கிறேன் நான் mg sin தீட்டான்னு சொல்கிறேன். இந்த வேல்யூ என்னவாக இருக்கும்? mg cos தீட்டாவாக இருக்கும் அப்படின்றது என்னோட இது. தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது எப்போவுமே என்னவாக இருக்கும்? இந்த அப்சர்வேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது எப்போவுமே காஸ்ட்டில் தான் கிடைக்கும். நீங்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம். இதோட வேல்யூ mg, ஓகே, இதோட வேல்யூ mg cos theta. ஸோ பேசிக்காக வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் இது என்னோட ax மாதிரி. இது சாரி, இந்த இடத்துல ay இல்லை, ஏன்னா y ஆக்சிஸில் உள்ள ப்ரொஜெக்ஷன் பாது. y ஆக்சிஸில் உள்ள ப்ரொஜெக்ஷன் தானே இது, அதனால் ayன்னு போட்டிருக்கேன். இது வந்து என்னது? என்னோட ax மாதிரி, ரைட்? ஸோ f வெக்டாரை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா mg cos theta எந்த டைரக்ஷனில் ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கு? இது mg cos theta எந்த இதில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் தானே. அப்போ நான் என்ன பண்ணணும்? மைனஸ் ஜே கேப்னா சாரி மைனஸ் ஒய் ஆக்சிஸ்னால் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் போட்டுடணும். அதுக்கப்புறம் mg sin theta இது எந்த இடத்துல ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு? mg sin theta பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் தான் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸா? mg sin theta இஸ் அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். நான் அப்போ என்ன பண்ணணும்னா ப்ளஸ் ஐ கேப். mg sin theta I cap. இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? இந்த மைனஸும் முன்னாடி ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும். அது ரெண்டும் மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன வரும் உங்களுக்கு? யூ வில் கெட் மைனஸ். ஸோ மைனஸ் mg cos theta j cap. இதான் டவுட் இருக்கா? ஸோ இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எஃப் வெக்டார்ன்றது நம்மளோட ஃபோர்ஸ் mg டவுன்வர்ட், அதை காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அதாவது கோஆர்டினேட் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அதுதான் உண்மை. ஓகே சரி, இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் நான் தரேன், திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுவோம், தப்பு இல்லை. ஓகே, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 11th 12th ஃபிசிக்ஸ் ஈஸிப்பா. காம்பனன்ட் ஸ்ப்ளிட்டிங் அடிக்கடி வரும். இதில் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா நோ ஒன் கேன் பீட் யூ. தட்ஸ் அவ்வளோ தூரம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, இது இந்த ஸ்லோப்பிங் சர்ஃபேஸை நம்ம எப்போவுமே என்னென்னு கூப்பிடுவோம்? வெட்ஜுன்னு கூப்பிடுவோம், ரைட்? ஸோ இது என்னோட மாஸ். இது என்னோட இந்த மாஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு ஸ்ட்ரிங் கனெக்ட் பண்ணியிருக்கேன். டென்ஷன் வந்து ஃபோர்ஸ் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ டென்ஷன் இருக்குது? சம் டி வேல்யூ இருக்குது. டென்ஷன் டி இஸ் ப்ரெசன்ட். அந்த கயிறில் வந்து டென்ஷன் டி இஸ் தேர். நான் என்ன எடுத்துக்கிறேன்? இதோட ஆங்கிளும் டீட்டான்னு எடுத்துக்கிறேன். இல்லை சம் ஆங்கிள் எடுத்துக்கலாம், இல்லை எனி ஆங்கிள் இட் கேன் பி. டீட்டா 30 டிகிரி நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் ஒரு ப்ராப்ளம்க்கு நான் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகே, இதுதான் என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் சூஸ் பண்ணிக்கிட்டேன். மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ் எக்ஸு, மேலே பார்த்துருக்கிறது அதாவது இந்த சர்ஃபேஸ்க்கு மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ் எக்ஸு, அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது பாசிட்டிவ் ஒய். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா காம்பனன்ட்ஸாக எனக்கு பிரேக் பண்ணணும். ஸோ திரும்ப நான் இன்னொரு டயக்ராம் ட்ரா பண்ணுறேன் சச் தட் இதோட நம்மளோட எம்மு, திஸ் இஸ் அவர் டி வேல்யூ. ஓகே, திஸ் இஸ் அவர் 30 டிகிரி. இப்போ இதை எப்படி காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன வேணும்? கோஆர்டினேட் சிஸ்டம் இஸ் ரிக்வயர்ட். கோஆர்டினேட் சிஸ்டம் இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். டெய்லில் இது என்னோட ஒய், இது என்னோட எக்ஸு. ஓகே, ஸோ பர்பெண்டிகுலராக ஹெட்லேருந்து பர்பெண்டிகுலர் லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன்.
இதுக்கு பேர் வந்து நான் txன்னு வைக்கிறேன். இதோட வேல்யூ என்னது? ty, y projection. This is also ty. So பேசிக்காக இப்போ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது என்னோட t tension, இது என்னோட ty, and this is I tx, and this is an angle of 30 degree. Okay, so what is sin 30? sin 30 என்ன வரும், cos 30 என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, ஆப்போசிட் என்னது நம்மளுக்கு இருக்கிறது? ty by t. இது என்னது? இது tx by t. அதாவது என்னோட வெக்டாரை நான் காம்பனன்ஸாக எழுதும்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் காம்பனண்ட் வருது. எக்ஸ் காம்பனண்ட் என்னது? tx போட்டாச்சா? நல்லா கவனிங்க. ஏன் இது எக்ஸ் காம்பனன்ட் சொல்கிறேன்? எக்ஸ் ஆக்சஸில் விழுந்திருக்கிறது இது tx தான். அது பாசிட்டிவாக விழுந்திருக்கா நெகட்டிவாக விழுந்திருக்கா அப்படின்னா பாசிட்டிவ் ஐ கேப். அதுக்கப்புறம் ty வந்து எங்கே விழுந்திருக்கு? y ஆக்சஸில். அப்போ இது அகெயின் ty இஸ் plus j cap. So tx I cap plus ty j cap. ரைட், அவ்வளோதான். tx ty ஓட வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியும். டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். புரியுதா? ஸோ என்னென்னா ப்ராப்ளம் சால்விங்கில் இன்னும் ஈஸியாகவே இதை பண்ண முடியும். ஓகேப்பா, இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இதில் பார்த்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லாமல் இருக்கும். இது வந்து ஒரு வால். ஓகே, இது வந்து ஒரு வால். இது நம்மளோட கிரவுண்டு. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு ஏணியை வைக்க போகிறேன் ஸ்லோப்பில். இல்லை ஏதோ ஒரு ராட் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம், நீங்கள் ஒரு ஏணி இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது n1. இதுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அது ஏன் ஆக்ட் ஆகுதுன்றதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதோட வேல்யூ வந்து என்னதுன்னா ஆல்ஃபா, அண்ட் இது வந்து நான் என்ன சொல்ல போகிறேன், பீட்டா அப்படின்னு கூப்பிட போகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு நீங்கள் காம்பனன்ஸாக பிரேக் பண்ணி சொல்லணும் இதை. ஓகே, ஸோ இதுதான் என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம். நான் இதை எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம். எப்படி இதை வந்து காம்பனன்ஸாக பிரேக் பண்ணுவீங்க? ஸோ ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு யூ நீட் டு ட்ரை. n1 n2 ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கா? இந்த ரெண்டு ஃபோர்ஸோட காம்பனன்ஸை யூ நீட் டு ரைட். எப்படி வரும் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் see the solution now. இப்போ ஃபஸ்ட்டு என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் இது தான், கரெக்டாக? இதில் என்னோட n2 எந்த டைரக்ஷனில் இருக்குது? எக்ஸாக்டாக இந்த சைட் இருக்கா? n2 வெறும் இது தான் இருக்குது. அப்போது நான் ப்ரொஜெக்ஷன் பண்ணி பார்க்குறேன்னு வைங்க. ப்ரொஜெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கனால ஒய் ஆக்சிஸில் எதுவுமே வராது. இந்த n2 வெக்டர் வந்து எக்ஸாக்டாக என்ன இருக்குது? அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ n2 வெக்டர் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, n2 அதாவது மேக்னிடியூட் ஆஃப் n2. இங்கே காஸ் தீட்டா சைன் தீட்டா வராது, பிரச்சனை இல்லை. ஏன்னா கம்ப்ளீட்டாக அது அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது. ஸோ ப்ரொஜெக்ஷனுக்கு இங்கே இடம் இல்லை. ஓகே, நீங்கள் ப்ரொஜெக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒய் ஆக்சிஸில் எதுவுமே வராது. ஓகே, ஸோ n2ஓட வேல்யூ என்ன வரும்னா, இது ப்ளஸ் ஐ கேப் டைரக்ஷன். ஆனால் n2 எந்த டைரக்ஷனில் இருக்குது? மைனஸ் ஐ கேப். ஸோ n2ஓட வேல்யூ என்னது உங்களுக்கு? அதே நம்மளோட n1 வெக்டாரை எடுத்துக்கலாம். இது நம்மளோட x ஆக்சிஸ், this is y ஆக்சிஸ். n2 வெக்டார் எப்படி வரப்போகுது? n1 வெக்டார் எப்படி வரப்போகுது? this is our n1 வெக்டார். n1 வெக்டார் ஃபுல்லாகவே எந்த டைரக்ஷனில் இருக்குது? நம்மளுக்கு எக்ஸாக்டாக y டைரக்ஷனில் இருக்குது. அப்போ x ஆக்சிஸ் வருமா? வராது. ஓகே, ஸோ n1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு n1 இன்ட்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது? ப்ளஸ் ஐ கேப் டைரக்ஷனில் இருக்கா, மைனஸ் ஐ கேப், சாரி ப்ளஸ் ஜே கேப்பா மைனஸ் ஜே கேப்? ஒய் டைரக்ஷனில் இருக்குது. ப்ளஸ் ஒய்யை பார்த்தானே இருக்குது. ஸோ அதனால் ப்ளஸ் ஒய் தான் நான் போடணும். ஸோ n y கேப், சாரி n2. ஓ ஐம் சாரி, இட் இஸ் n1. ரைட்டா? உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு ப்ராப்ளம் தரேன், ஹோம்ஒர்க்காக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு மாஸ் m. ஓகே, இது வந்து n1. இந்த மாஸ் m மேலே ரெண்டு டென்ஷன் ஆக்ட் ஆகுது.
இது வந்து ஆல்ஃபா, இது வந்து பீட்டா. ஓகே, எனக்கு என்னென்னா நீங்கள் T1 வெக்டாரை காம்பனன்ஸாக, இதை வந்து ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் யூ கேன் டைப் ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ T1 வெக்டாரை எப்படி பிரித்து எழுதுவீங்க காம்பனன்ஸாக, T2 வெக்டாரையும் எம்ஜி வெக்டாரையும் எப்படி காம்பனன்ஸாக பிரித்து எழுதுவீங்க. கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கூட சூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நான் இங்கே கோஆர்டினேட் சிஸ்டம் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்னா, இப்படியே இருக்கிற மாதிரி கொடுக்க போகிறேன். திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் ஒய். சிம்பிளாகவே உங்களுக்கு தரேன். கோஆர்டினேட் சிஸ்டம் இப்படி இருக்குது. இதில் நீங்கள் இவங்க 3 பேரையும் பிரித்து எழுதணும். ஓகே, இதுதான் டாஸ்க்கு. நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷனை வந்து எங்கே எழுதுகிறேன், கீழே எழுதுகிறேன் நான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சொல்யூஷன்ஸை நான் எழுதுகிறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுதான் சொல்யூஷன். பட் நீங்கள் சொல்யூஷனை பார்க்காம நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்யூஷனில் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே, ரைட். ஓகே, நம்ம வந்து இப்போ டிஸ்கஷன் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெக்டார்ஸ் எப்படி ப்ராடக்ட் பண்ணுறது. இட்ஸ் a very as usual இட்ஸ் a very important thing. ஸோ இங்கே வந்து என்னென்னா, நம்ம வந்து வெக்டார்ஸோட ப்ராடக்டை பற்றி படிக்க போகிறோம். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் 2 ஸ்கேலார்ஸ். ஸ்கேலார்ன்றது என்னது, ஒரு பியூர்லி a நம்பர், டைரக்ஷன் அதுக்கு கிடையாது. இட்ஸ் a பியூர்லி a நம்பர். ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் 2 ஸ்கேலார்ஸ்ன்றதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ 2 into 3 அப்படின்னாலும் 6 தான். 2.3, இப்போ சில டைம் டாட் போட்டு எழுதுவோம், சில டைம் என்ன பண்ணுவோம், இப்படி போடுவோம். எது போட்டாலும் ஆன்சர் வந்து என்னது, இதுதான். ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் 2 ஸ்கேலர்ஸில் வந்து இப்படி கிராஸ் போட்டாலோ டாட் போட்டாலோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் வெக்டாரில் வந்து உங்களுக்கு வந்து டாட் போடுறீங்களா கிராஸ் போடுறீங்களான்றது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் ரொம்பவே முக்கியமானது. ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ், அதாவது 2 விதமாக தான் ஒரு வெக்டார்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகே, நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. ஒன்று வந்து என்னென்னா, we can do something called as dot product. டாட் ப்ராடக்ட் அப்படி ஒன்று பண்ண முடியும். இல்லைனா நம்மளால் என்ன டாட் ப்ராடக்டை எப்படி மென்ஷன் பண்ணுவான்னா, ஏ நடுவில் டாட் வச்சுட்டு பி வெக்டார்னு போடுவான். இது பேர் என்னென்னா டாட் ப்ராடக்ட். ஓகே, கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தா, ஏ வெக்டார் கிராஸ் போட்டிங்கன்னா அது பேர் என்னது, கிராஸ் ப்ராடக்ட். ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் மீனிங் உண்டு. ஓகே, ஸோ ஒன்று நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் நம்ம நல்லா கவனிங்க. இப்போது நான் இப்போ எழுதியிருக்கேன் பாருங்கள், இப்படி எழுதலாமா, இது கரெக்டாக தப்பா, இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா, கேன் ஐ ரைட் லைக் திஸ் ஒன். நிறைய பேர் இப்படி எழுதுவாங்க, ஏ வெக்டார் இன்ட்டு பி வெக்டார்னு. அப்படி எழுதக்கூடாது. சும்மா இப்படி 2 போட்டோம் அப்படின்னா இட் டசன்ட் கிவ் மீனிங் இன் அ வெக்டார். ஒன்று ஏக்கும் பிக்கும் நடுவில் என்ன இருக்கணும், ஒரு டாட் இருக்கணும், அதாவது டாட் ப்ராடக்ட் இருக்கணும், இல்லைனா கிராஸ் ப்ராடக்ட் இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வெறும் எந்த சிம்பிளுமே போடாமல் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஸோ டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸில் டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட். சரி, டாட் ப்ராடக்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, போத் ரெண்டுமே உங்களுக்கு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட் வச்சு தான் நிறைய குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் டாட் அண்ட் கிராஸ். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு டாட் ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். டாட் ப்ராடக்ட் அதாவது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் தான் உங்களுக்கு என்னது, டாட் ப்ராடக்ட். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 2 வெக்டாரை நான் டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் மை வெக்டார் ஏ,
and this is my vector b. ரெண்டு வெக்டாரை டெய்ல ஜாயின் பண்ணிவிட்டு இதை நான் சொன்னேன்னா இதுக்கு பேர் என்னது? what is this one? the angle between them, கரெக்டா? ஸோ ரெண்டு டெய்லில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஆங்கிள், ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் பிட்வீன் them நான் ஆங்கிள்னு சொல்லணும். ஓகே, டாட் ப்ராடக்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? அதை இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா காஸ் தீட்டா. இதை நீங்கள் வந்து மெத்தட் 1ன்னு எடுத்துக்கலாம். கிராஸ் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது திஸ் இஸ் மெத்தட் 1. அதாவது ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவை? we need magnitude of a vector, magnitude of b vector, and வேறு என்ன நமக்கு தேவைப்படுது? we need angle between a and b. okay, so theta is the angle between there. so theta நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். so மூணு விஷயம், magnitude of a, magnitude of b, அப்புறம் என்னது? theta which is an angle between them. so இந்த மூணு இது தெரிஞ்சாலே உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்களா? ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ வெக்டார் பி வெக்டார் டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது நம்மளுக்கு? ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் பி வெக்டாரோட மேக்னிடியூட் காஸ் தீட்டா இஸ் தேர். அதாவது நம்மளுக்கு என்னென்னா திரும்ப ஒரு நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஸோ the dot product of two vectors is a scalar. the dot product of two vectors is a scalar. ஏன் ஸ்கேலார் சொல்கிறோம்? இட்ஸ் ஒன்லி பியூர்லி a number. ஏன்னா இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஏ, மேக்னிடியூட் ஆஃப் பி, காஸ் தீட்டா இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பியூர்லி நம்பர். ஸோ டாட் ப்ராடக்டோட ஆன்சர் நம்மளுக்கு வந்து பியூர்லி நம்பர் வரனால இந்த ப்ராடக்ட், this product also called what? also called scalar product. ஏன்னா வரப்போகிற ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஸ்கேலார்லேயே ஆன்சர் வரப்போகிறனால நம்ம இது என்னென்னு கூப்பிடலாம்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்றதையும் we can call. ஓகே, ஸோ இது வந்து நம்ம மெத்தட் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து we go for method 2. மெத்தட் 2ல் என்னென்னா இதே டாட் ப்ராடக்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே வந்து என்னென்னா a vector in terms of components ax I cap, ay j cap plus az k cap. b vector எப்படி எழுதலாம்? bx I cap plus by j cap plus bz k cap. ஓகே, ஸோ இப்போ வெக்டார்ஸ் வந்து உங்களுக்கு ஆங்கிள் மேக்னிடியூட்லாம் கொடுக்காம டேரெக்டாக ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் காம்பனன்ட்ஸ் ஐ கேப் ஜே கேப் ஃபார்மில் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? இதில் இந்த கேஸில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா என்ன ஆன்சர் வரப்போகுதுன்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அப்புறம் இது எப்படி வர வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஆன்சராக வரப்போகுது. ஓகே, இதோட ஆன்சர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா திஸ் ஆன்சர் வில் பி ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம்ல. என்ன கண்டுபிடிச்சோம்? மேக்னிடியூட் ஆஃப் ஏ, மேக்னிடியூட் ஆஃப் பி. ஏன்னா ரெண்டு மெத்தடில் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தானே வரணும். ஸோ நான் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு திரும்ப ஆன்சர் வந்து சேமாக தான் வரணும். ஸோ தட்ஸ் ஒன்லி இட் இஸ் கம்மிங். ஓகே, சரி. இப்போ ரைட், எப்படி வந்து ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பிஒய் ப்ளஸ் ஏசெட் பிசெட் எப்படி இதுதான் ஆன்சர்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா இது நம்மளோட மெத்தட் 2. ரைட், சரி. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில விஷயம் தெரிஞ்சாகணும். வாட் இஸ் மீன் பை ஐ கேப் டாட் ஐ கேப்? ஐ கேப்ன்றது ஒரு வெக்டார், ஐ கேப்ன்றது
it's a same vector. I cap என்றது என்னது யூனிட் வெக்டாரா நாம் படிச்சிருக்கோம் யூனிட் வெக்டார்னு அதுக்கு வந்து டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸை பார்த்துருக்கோம் ஐ கேப்பு மேக்னிடியூட் எவ்வளோ இருக்கும் மேக்னிடியூட் வந்து 1 இருக்கும் கரெக்டாக இல்லையா ஸோ இதில் வந்து நான் a டாட் பி ஃபார்முலா நான் அப்ளை பண்ணுறேன் a டாட் ஃபஸ்ட்டு மெத்தடில் இதை பண்ணியிருந்தோம்ல ஃபஸ்ட்டு மெத்தடில் பண்ணிங்கன்னா இது என்ன வரும் இப்போ ரெண்டு வெக்டாருமே சேம் டைரக்ஷனில் இருக்குப்பா ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தெம் டெயில் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆங்கிள் என்ன வரும்னா 0ன்னு வரும் theta is 0 so basically answer is 1 1 cos 0 is what 1 so answer will be 1 so I cap dot I cap answer என்ன வருது 1 ன்னு வருது ஓகே இப்போ J cap I cap dot J cap என்ன வரும் I cap dot J cap பண்ணோன்னா I cap ஓட மேக்னிடியூட் J cap ஓட மேக்னிடியூட் ரெண்டு பேருமே யூனிட் வெக்டர்னால மேக்னிடியூட் 1 தான் பட் I capக்கும் J capக்கும் ஆங்கிள் பிட்வீன் them என்னது இது I cap அப்படின்னா J cap எப்படி இருக்கும் ஆங்கிள் பிட்வீன் them is 90 டிகிரி ஓகே அப்போ நம்ம வந்து cos 90 அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும் this is cos 90 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா what is cos 90 cos 90 is 0 so 1 into 1 into cos 0 okay so the answer is 0 so now I cap dot J cap பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருது I am getting answer as 0 இதா டவுட் இருக்கா ரைட் so I cap dot I cap is 1 I cap dot J cap is 0 so என்ன நம்ம சம்மரைஸ் பண்ணலாம் அப்படின்னா அதாவது வேறு எந்த காம்பினேஷன் அதாவது I cap dot I cap J cap dot J cap K cap dot K cap இதை தவிர வேறு எந்த காம்பினேஷன் வந்தாலும் ஆன்சர் வந்து என்னது ஆன்சர் will be always equal to 0 ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு சரி இப்போ நம்ம மெத்தட் 2ல் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு சொல்லணும் அது எப்படி வந்துச்சுன்றதை பார்க்கலாம் சி இப்போ A vector dot B vector வேணும் A vector நான் எப்படி எழுதலாம் AX I cap plus AY J cap plus AZ K cap நடுவில் என்ன இருக்குது நடுவில் ஒரு டாட் ப்ராடக்ட் இருக்குது அப்புறம் B vector BX I cap plus BY J cap plus BZ K cap கரெக்டாக ஸோ ரெண்டு வெக்டார் வந்து டாட் ப்ராடக்ட்டில் இருக்குது இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் நீங்கள் யூஸ்வலாக மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவீங்க இதையும் மல்டிப்ளை பண்ணணும் நடுவில் என்ன இருக்குது நம்மளுக்கு ஒரு டாட் இருக்குது ஸோ என்ன வரும் அப்படின்னா AX I cap டாட் BX I cap அப்படின்னு வரும் ஓகே அடுத்த டேர்ம் இதிலிருந்து நான் அடுத்து இதையும் மல்டிப்ளை பண்ணணும் பண்ணால் என்ன வரும் எனக்கு AX I cap டாட் BY J cap அப்படின்னு வரும் ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும் AX I cap டாட் BZ K cap கரெக்டாக ஸோ இதே மாதிரி நான் அடுத்து இதையும் மல்டிப்ளை பண்ணலாம் அது மாதிரி நான் அடுத்தடுத்த டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணணும் ஸோ பண்ணும்போது என்னென்ன டேர்ம்ஸ்லாம் ஃபைனலாக இதே மாதிரி நீங்கள் ஒரு டேர்மையும் பண்ணுங்கள் ஓகே ஒரு டேர்மையும் பண்ணிங்க அப்படின்னா வாட் யூ லேவ் இஸ் ஃபைனலாக வந்து AX BX இப்போ இங்கேருந்து நல்லா கவனிங்க இந்த டேர்ம் இருக்கு இல்லையா இந்த டேர்மை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா AX ஏன்னா சி AX I cap டாட் BX I cap அப்படின்னு இருக்கு BXன்றது ஒரு நம்பர் தானே சி AX BX ஒரு நம்பரு I cap டாட் I cap டாட் இருக்குது I cap இருக்குது I capலாம் I cap வந்து ஒரு வெக்டர் ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ஸாக வெளில வந்துடும் அதாவது AXம் BXம் வெளில வந்துடும் அப்போ மிச்சம் என்ன இருக்குது I cap டாட் I cap ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் வெக்டர் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் ப்ராடக்ட் பட் AX and BX are what ஸ்கேலார்ஸ் ஸோ அதனால் அது வெளில வந்துடும் ஸோ பேசிக்கலாக நம்மளுக்கு இதை எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதலாம் ஓகே இது மாதிரி எல்லா டேர்மையும் நான் எழுதுனேன்னா I cap டாட் J cap மற்ற அதர் காம்பினேஷன்ஸ் வரும்போதெல்லாம் 0 ஆகிடும் இப்போ இந்த காம்பினேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் AY BY
AZ BZ ரைட்டா மற்ற எல்லா டேர்ம்ஸுமே என்ன ஆகிடும் 0 ஆகிடும் ரைட் ஸோ ஃபைனலாக என்ன இருக்க போகுது அப்படின்னா A vector dot B vector is equal to AX BX plus AY BY plus AZ BZ கரெக்டா ஸோ திஸ் இஸ் ஆன்சர் இது வந்து என்னது டைரெக்டாக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இதுலேருந்து ஃபைனலாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் ரெண்டு வெக்டார் மல்டிப்ளை பண்ணும்போது I cap காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் மல்டிப்ளை ஆகுது அதாவது AX BX அதே மாதிரி Y காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் மல்டிப்ளை ஆகுது AY BY அதே மாதிரி AZ BZ கரெக்டு தானே ஸோ தட்ஸ் த பாயிண்ட் யூ நீட் டு அப்சர்வ் ஃப்ரம் இயர் ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கரெக்டா சரி இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்ப்போம் சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் A வெக்டார் டாட் B வெக்டார்னாலும் ஒன்று தான் B வெக்டார் டாட் A வெக்டார்னாலும் ஒன்று தான் செக் பண்ணி பார்க்கலாமா நான் மெத்தடு ஒன்றா வச்சு சொல்கிறேன் இப்போ மேக்னிடியூடை நான் இப்போ ஜஸ்ட்டு ஏன்னு எழுதலாம்ல அதாவது AB cos theta அப்படின்னு எழுதலாம் இது என்ன வரும் BA cos theta இப்போ இட் இஸ் பியூர்லி a நம்பர் ரைட் ABனாலும் ஒன்று தான் BAனாலும் ஒன்று தான் ஸோ ரெண்டுமே தே ஆர் சேம் ஸோ இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியுது டாட் ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கும்போது A டாட் Bனாலும் ஒன்று தான் B டாட் Aனாலும் ஒன்று தான் ரைட் சரி இப்போ அடுத்து A வெக்டார் டாட் B ப்ளஸ் C இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பயும் போல் நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம் பட் டாட் ப்ராடக்டை யூ நீட் டு பிரிங் இட் இன்சைட் இந்த டாட்டை வந்து கரெக்டாக உள்ளே கொண்டு வரணும் கரெக்டாக ஸோ டாட் ப்ராடக்டை ப்ராப்பராக நம்ம கொண்டு வரணும் சரியா ரைட் ஸோ இப்போ அடுத்தது we will see இப்போ நிறைய டைம் வந்து ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் கேட்பான் இப்போ ரெண்டு வெக்டாரை கொடுத்துட்டு ஆங்கிள் பிட்வீன் தம் திடீர்னு கேட்பான் ஸோ ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் they will ask இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும் A வெக்டார் டாட் B வெக்டார் தெரியும் இஸ் ஈக்குவல் டு AB cos theta we know இப்போ இட்ஸ் a vector or scalar it's a scalar ஆன்சர் வந்து ஸ்கேலார் அதை நம்ம மறந்துட வேண்டாம் சரி இப்போது இதோட ஆன்சர் என்ன வரும் cos theta தான் ஆங்கிள் பிட்வீன் them இல்லையா theta தான் ஆங்கிள் பிட்வீன் them ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு டாட் ப்ராடக்ட் ஏபியை கீழே கொண்டு போகலாமா ஸோ ஏபியை கீழே கொண்டு போயிட்டேன் ஸோ theta is equal to I can write as what cos inverse A dot B is equal to AB ரைட்டா இதாக டவுட்ஸ் இருக்கா ரைட் ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் cos theta is equal to A vector dot B vector divided by AB அதாவது டாட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி ஆங்கிள் பிட்வீன் them இன் ஜென்ரல் நம்ம அப்படி தான் கண்டுபிடிப்போம் ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் சரி இப்போது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் இருக்குது கவனிங்க இது A வெக்டாரா இது என்னோட A வெக்டார்னு எடுத்துக்கிறேன் இது என்னோட B வெக்டார் ஓகே இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே ஆங்கிள் பிட்வீன் them என்னது theta ஓகே இவங்க ரெண்டு பேரும் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் எனக்கு என்ன வரும் பேசிக்கலி AB cos theta இப்படி வரும் ரைட்டா AB cos theta இருக்குது கேன் ஐ ரைட் திஸ் ஒன் as BA cos theta எழுதலாமா எழுதக்கூடாதா எழுதலாம் ஸோ A வெக்டார் B வெக்டார் ரெண்டு பேருக்கும் ஆங்கிள் பிட்வீன் them is theta ஸோ AB cos theta BA cos theta அப்படின்னு வந்திருக்கு ரைட் எவ்ரி திங் இஸ் ஓகே இதில் என்ன ஸ்பெஷலான கான்செப்ட் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நல்லா கவனிங்க இதோட வேல்யூ என்ன வரும் இந்த வேல்யூ என்ன வரும் இப்போ நான் பியோட ஹெட்டில் இருந்து நம்ம ஏற்கனவே ரெசல்யூஷன்லாம் படிச்சிருக்கோம் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் பியோட ஹெட்டில் இருந்து நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன்னா ஏ வெக்டாருக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் இதுக்கு பேர் என்னது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டார் ஆன்
A vector B A மேலே ப்ரொஜெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா B ஓட ஹெட்டில் இருந்து நான் அப்படியே நான் வேர்ட்டிக்கலாக A ஓட இதுக்கும் பர்பண்டிகுலராக நான் வரைஞ்சிருக்கேன். சரி, இப்போ கேன் யூ சே வாட் இஸ் திஸ் வேல்யூ இஸ்? கேன் ஐ கால் திஸ் as இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இதோட வேல்யூ என்னவாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு இதை வந்து இதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணி பாருங்கள். இது என்னோட A வெக்டார், இது அதே B வெக்டார். தீட்டாவா? சும்மா நான் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் உள்ளே கொண்டு வரேன். இப்போ B வெக்டார் இருக்குது, அதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பாயிண்டில் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன வரும்? இந்த இடம் வருமா? இதோட வேல்யூ என்ன வரும்? சி, ஃபஸ்ட்டு B வெக்டாரை நான் ப்ரொஜெக்ஷன் பண்ணால் இதோட ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு? தீட்டா பக்கத்தில் இருக்கிற இடத்துல B cos தீட்டான்னு வருமா? கரெக்டாக இல்லையா? இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம்ல, BX is equal to B cos தீட்டான்னு. இப்போ என்னென்னா இதுவும் அது மாதிரியான ஒரு விஷயந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது 90 டிகிரி மாதிரி, இதுவும் 90 டிகிரி. ஸோ இப்போ இதோட காம்பனண்ட், அதாவது பியோட காம்பனண்ட் அலாங் எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோமா? இது என்ன சொல்லுவோம்? பிஎக்ஸை காம்பனண்ட் ஆஃப் பி வெக்டார் அலாங் எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு தானே சொல்லுவோம் இதை. ஏன்னா அது எக்ஸ் ஆக்சஸ் மேலே ப்ரொஜெக்ஷன் பண்ணால் B cos θ கிடைக்குது நம்மளுக்கு. கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி ஒய் கான்ட் வி கேன் சே ஹியர், மேலே அதாவது மேலே ப்ரொஜெக்ஷன் பண்ணால் ஆன்சர் எனக்கு இங்கே என்ன கிடைக்கணும்? அதுவும் B cos θ தான் இருக்கும். கேன் ஐ சே லைக் திஸ் ஒன், B cos θ is equal to component of A vector along, sorry, component of B vector along x axis க்கு பதில் இங்கே என்ன இருக்குது? A vector. புரியுதா பாயிண்ட்டு? ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. காம்பனண்ட் ஆஃப் B வெக்டார் அலாங் A வெக்டார் அப்படின்னு சொல்லுவான். அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணால் காம்பனண்ட் ஆஃப் B வெக்டார் அலாங் எக்ஸ் ஆக்சிஸு, எக்ஸ் ஆக்சிஸ் பதில் இங்கே என்னது? A வெக்டார். புரியுதா கனெக்ஷன் ரெண்டு பேருக்கும்? வேறு எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. யூ ஆர் ஏபிள் டு கெட் த பாயிண்ட். ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, B cos θவை இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, காம்பனண்ட் ஆஃப் B வெக்டார் அலாங் A வெக்டார். அதாவது என்ன அர்த்தம்னா, இது ஒரு ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது B cos θன்றது என்னது? காம்பனண்ட் ஆஃப் B வெக்டார் அலாங் A வெக்டார். You can able to understand this point. ரைட்டா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பியை வந்து ஏ மேலே இது பண்ணேன். இப்போ ஏலேருந்து பிஏ பண்ணால் என்ன வரும்? ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் மை ஏ, இது வந்து என்னோட பின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக? ஆங்கிள் பற்றி தான் என்னது? தீட்டா. இப்போ ஏயை வந்து பி மேலே ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுனா என்னது? பியோட ஏவோட ஹெட்டில் இருந்து பிக்கு பர்பண்டிகுலராக நான் ஒரு லைன் வரைஞ்சேன் அப்படின்னா அது என்னது? 90 டிகிரி. ஏலேருந்து பிக்கு ஒரு லைன் வரைஞ்சேன்னா அது என்னது? எனக்கு 90 டிகிரி. ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, யூ நீட் டு சே இது என்ன வேல்யூ இருக்கும்? கேன் யூ சே வாட் இஸ் திஸ் வேல்யூ? A cos θன்னு சொல்லலாமா? இது எப்படிப்பட்ட இது கான்செப்ட் அப்படின்னா, இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். இது என்னோட A வெக்டார். அப்போ இதை என்ன கூப்பிடுவோம்? ஆங்கிள் பிட்வீன் them வந்து தீட்டான்னு வைங்க. இது என்னவாக இருக்கும்? A cos θ தானே? கரெக்டாக இல்லையா? அதாவது A cos θ நம்ம என்ன கூப்பிடலாம்? கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே, கம்பேர் பண்ணால் தான் இது புரியும். Component of A vector along what? Component of A vector along x axis னு சொல்லலாம். ஏன்னா என்னோட x axis நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன்? கொஞ்சம் கிராஸ்டாக தான் இருக்குது, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அண்ட் திஸ் இஸ் மை y
அப்படின்னு நான் எடுத்திருக்கேன், ரைட்? ஸோ திஸ் இஸ் அ காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டர் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். இல்லைனா என்ன சொல்லலாம், ஆர் பி வெக்டர்னு சொல்லலாம்ல. சி இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, அதுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது, பி வெக்டர் இருக்குல்ல. இங்கே பி வெக்டர், இங்கே எக்ஸ் ஆக்சிஸ், நோ டிஃப்ரென்ஸ். பாயிண்ட் புரியுதா? அந்த பாயிண்ட் தான் நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ரைட். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அதாவது சிம்பிளாக நீங்கள் இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏ காஸ் தீட்டா என்னவாக இருக்கும் நம்மளுக்கு? கேன் ஐ சே லைக் திஸ், ஏ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் divided by b. A cos theta is equal to a vector dot b vector divided by b. ரைட்டா? இது ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலாவை டேரெக்டாக ஜென்ரலாக ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு வந்து லிட்டில் எப்படி வந்துச்சு அப்படின்றத ஐ வாஸ் ட்ரைங் டு சே. ஓகே, ஒரு வெக்டாருக்கு அதுக்கு காஸ் தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், பெர்பெண்டிகுலராக ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது அந்த லென்த் வந்து ஏ காஸ் தீட்டாவாக இருக்கும். ஓகே, கிராஸ் ப்ராடக்ட். ஸோ கிராஸ் ப்ராடக்ட்டும் ஒரு முக்கியமான இது. ஓகே, இப்போ நம்ம ஏ வெக்டார் ரெண்டு பேருக்கு நடுவில் இப்படி கிராஸ் போட்டோன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ கிராஸ் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து மெத்தட் 1 இருக்குது. மெத்தட் 1 என்ன அப்படின்னா, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகே, சி நான் ஏற்கனவே திரும்ப சொல்கிறேன், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பண்ணால் போன கேஸில் வந்து ஸ்கேலார் கிடச்சிதா? ஏன்னா ஏபி காஸ் தீட்டான்றது இட்ஸ் அ பியூர்லி எ நம்பர். நான் டைரக்ஷன் போடலை. ஆனால் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத கவனிங்க ப்ராப்பராக. மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார், மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார், சைன் தீட்டான்னு போடுவேன். அதோட ஸ்டாப் பண்ண மாட்டேன், கூட ஒரு டைரக்ஷன் போடுவேன். அதாவது திரும்ப நம்மளுக்கு வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு மேக்னிடியூட் கிடைக்கும், திரும்ப ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். ஸோ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அது சேர்ந்தது தான் என்னது நம்மளுக்கு ஒரு வெக்டார். கரெக்டாக? ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பண்ணால் எனக்கு திரும்ப என்ன கிடைக்கும், ஒரு வெக்டார் தான் கிடைக்கும். இப்போ சி வெக்டாரோட மேக்னிடியூட்னா என்னது? சி இந்த வெக்டாரோட மேக்னிடியூடுன்றது இதுதானே. எந்த ஒரு வெக்டாரையும் மேக்னிடியூட் டைரக்ஷனை பிரித்து எழுத முடியுன்றதை நம்ம படிச்சிருக்கோம், ரைட்? ஸோ சி வெக்டார்ன்றது மேக்னிடியூட் ஆஃப் சி இப்படி எழுதலாமா? இது என்னது? மேக்னிடியூட். டைரக்ஷனை எப்படி எழுதுவீங்க? இப்போ டைரக்ஷன் ஆஃப் சி வெக்டார், இப்போ டைரக்ஷன் ஆஃப் சி வெக்டாரும் ஒன்று தான். சி வெக்டார் இஸ் நத்திங் பட் வாட், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட டைரக்ஷன் தானே. இப்போ நான் சி வெக்டார்னு சொன்னேன்னா அது யாரோட டைரக்ஷன்? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் ஆஃப் சி வெக்டார் இஸ் கிவன் பை வாட்? எப்படி கண்டுபிடிப்பீங்க? டைரக்ஷன் ஆஃப் சி வெக்டார் இங்கே என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, இங்கே ஒரு ப்ராக்கெட்டில் போடுறேன் பாருங்கள். டைரக்ஷன் ஆஃப் சி வெக்டார் இஸ் நத்திங் பட் என் கேப். அதாவது இது மேக்னிடியூட் பார்ட்டையும் இது டைரக்ஷனையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. பட் என் கேப்ன்றது ஒரு டைரக்ஷன் நம்மளுக்கு புரியுது. How to find the direction of n cap? How to find the direction of what? n cap. ஸோ n கேப்போட டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க டைரக்ஷனை? இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன். This is a vector and this one is what? B vector. பா இது வந்து நம்மளுக்கு இப்படி இருக்குது. ஓகே, இப்படி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சம் ஆங்கிள் இருக்குது. இப்போ இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, திஸ் இஸ் மை ஏ வெக்டர் அண்ட் திஸ் இஸ் மை பி வெக்டர். இது ஏ அண்ட் திஸ் இஸ் மை பி. ஓகே ஓகே எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, angle between them என்னது? theta. Okay, see direction of a cross b, direction of n cap na என்னது? a vector cross b vector ஓட direction கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரொசீஜராக பண்ணுங்கள். ஏன்னா நான் ப்ரொசீஜராக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து மறக்காது, கரெக்டாக அதை அப்ளை பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இப்போது a vector cross b vector direction கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு tail join the tail of two vectors.
join the tail of A vector and B vector. ரெண்டு வெக்டரோட tail join பண்ணிருங்க. join பண்ணிட்டு if இப்போ A vector cross B vectorல first யார் வரா? A vector B vector? if A vector இப்போ A vector is present first, அதாவது beginningல எந்த A vector இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? if A vector is present first, நம்ம வந்து ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கணும்ப்பா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? if A vector is present first, keep your fingers of right hand along what direction? along A vector direction. அதாவது if A vector is present first, A cross B ல A vector first வந்துச்சு அப்படின்னா முதல்ல A vectorரை பார்த்து உங்கள் கையை வைக்கணும். இப்போ இந்த டைரக்ஷனில் தான் A vector இருக்குது. ஓகே, இப்போ இந்த டைரக்ஷனில் உங்களை பார்த்து A vector இருக்குது அப்படின்னா நான் அதை பார்த்து வச்சுருவேன். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? along A vector direction நான் வச்சுட்டேன். ரைட், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் ஃபோல்டு. அதாவது fold your fingers along B direction. இப்போ B vector இருக்குல்ல, B vector directionல fold பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து என்னோட A vector. எப்படி சொல்கிறது நான்? சரி, நான் உங்களுக்கு வந்து ஒரு அனிமேஷன் மாதிரி காட்ட ட்ரை பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அனிமேஷன் மீன்ஸ் ஐ வில் ட்ரை டு ஷோ இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஃபஸ்ட்டு நான் திரும்ப ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணுறேன். ஜாயின் த டெய்ல் ஆஃப் A and B. A and B ஓட டெய்லை ஜாயின் பண்ணிவிட்டு இஃப் A இஸ் ப்ரெசன்ட் ஃபஸ்ட், A முதல்ல இருந்துச்சுன்னா ஏல கை வச்சு பியை பார்த்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா தம் வில் give the direction of A cross B. Then right hand thumb will give the direction of what? Will give the direction of A vector cross B vector. இதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும்ப்பா, பட் ஆனால் நான் உங்களுக்கு டீச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, சரி. இப்போ கவனிங்க, இது என்னோட பிளேன். ஓகே, ஐ எம் கோயிங் டு அஸ்யூம் திஸ் இஸ் மை பிளேன். இப்போ ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாம். இந்த வெக்டார்ஸ் எல்லாமே இந்த பிளேனில் தான் இருக்குதுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னோட A வெக்டார், இது என்னோட A வெக்டார், அண்ட் திஸ் இஸ் மை B வெக்டார். ஓகே, இது என்னோட B வெக்டார், இது என்னோட A வெக்டார். ஸோ ப்ரொசீஜர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நீங்கள் ஜாயின் த டெய்ல் ஆஃப் A வெக்டார் அண்ட் B வெக்டார். ரெண்டு வெக்டாரோட டெய்லை ஜாயின் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் அதான். டெய்ல் ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போது நான் ரெண்டு காம்பினேஷன் ஆஃப் வெக்டார்ஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு BA அப்புறம் AB, ரெண்டு காம்பினேஷன்ஸ் தெரியுதா? இது ஒன்று, இது ஒன்று. இப்போ என்னென்னா நான் வந்து A cross Bக்கு நான் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நான் B cross Aக்கு கண்டுபிடிக்கணும். சும்மா ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இங்கே வந்து A cross Bக்கு நான் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும், இங்கே நான் B cross Aக்கு டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏன்னா உங்களுக்கு ரெண்டு கேஸுமே அப்போ தான் நம்ம படித்த மாதிரி இருக்கும். சரி, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கலாம். இது கேஸ் 1, கேஸ் 1, இது கேஸ் 2.
நல்லா கவனிங்க. கேஸ் 1 எடுத்துக்கலாம். கேஸ் 1ல A cross B கேட்குறான். இதில் என்ன கேட்குறான்? A cross B they are asking. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன வருது? டெய்ல் ஃபஸ்ட்டு கேஸ் 1 பார்க்கலாம். டெய்ல்ஸ்லாம் ஜாயின் ஆகிருக்கு. இஃப் A is present first. ஸோ A என்ன வருது? அதாவது என்னோட இதுலேருந்து நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கையை இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், எப்படினாலும் வைக்கலாம். த திங் இஸ் இந்த ஃபிங்கர்ஸ் வந்து எதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கணும்? இந்த ஃபிங்கர்ஸ் வந்து டைரக்ஷனை வந்து ஃபஸ்ட்டு எந்த வெக்டர் வருதோ அதை பார்த்துருக்கணும். இப்படி இருந்தாலும் தப்பு கிடையாது. இப்படி இருந்தாலும் ஏ வெக்டரை பார்த்தானே இருக்கும். இப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏன்னா இங்கே A cross B கேட்டிருக்கான். நான் ஏ வெக்டரை பார்த்து கை வச்சிட்டேன். இது என்னோட ஏ வெக்டர். ஓகே, எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் தலைக்கீழ வருது. ஏ வெக்டரை பார்த்து வச்சிட்டேன். ஸ்டில் இட் இஸ் இன் ஏ டைரக்ஷன். இப்போ பி வெக்டர் இந்த பக்கம் இருக்குது. என்னோட பி வெக்டர் இந்த சைடு இருக்கிறனால நான் பி வெக்டர் இப்படி ஃபோல்ட் பண்ணேன். இதே பி இப்படி இருந்துச்சுன்னு வைங்க, இந்த பக்கம் இருந்துச்சுன்னா ஏ வெக்டரை பார்த்து கை வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணுவேன். ஆனால் பி வெக்டர் எனக்கு இந்த பக்கம் இருக்குது. ஓகே, நான் ஏ வெக்டரில் கை வச்சுட்டு பியை பார்த்து ஃபோல்ட் பண்ணுறேன். தம்பு எந்த டைரக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுது? கீழே பார்த்து பாயிண்ட் அவுட் பண்ணுது. அதனால நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இதுதான் என்னது? என்னோட A cross B ஓட டைரக்ஷன். புரியுதா? ஸோ தட் இஸ் அவர் டைரக்ஷன். இப்போ உங்களுக்கு புரியலையா? நான் திரும்ப இன்னொரு கேஸ் வந்து பார்க்கலாம். செகண்ட் கேஸ் பாருங்கள். B cross Aன்னு கொடுத்துருக்கானா, ஃபஸ்ட்டு நான் எது வருது? டெய்ல் ஜாயின் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் அதான், டெய்ல் ஜாயின் ஆகிருக்கு. இப்போ நான் ரெண்டாவது என்ன பண்ணணும்? A is present ஃபஸ்ட், இல்லை B ப்ரெசென்ட் ஆகிருக்கா? இங்கே B தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஏன்னா B cross A கண்டுபிடிக்க சொல்லியிருக்கனால B வருது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இப்படியும் வைக்கலாம் பியை பார்த்து, இல்லை இப்படியும் வைக்கலாம், நம்ம இஷ்டம்தான். எண்ட் ஆஃப் தி டே பியை பார்த்து இந்த ஃபிங்கர்ஸ் வந்து பியை பார்த்து இருக்கணும். சரி, பியை பார்த்து வச்சுட்டேன். ஸோ இது நான் என்னோடய இதுக்கு இப்படி இருக்குது. பியை பார்த்து வச்சுட்டேன். இட்ஸ் பேசிக்கலி இப்படி இருக்குது என்னோடய கை. பி பார்த்து வச்சு ஏ வந்து எனக்கு உள்ளே வருது. ஓகே, தம்பு வந்து இங்கேயே எனக்கு கீழே பார்த்தா வருது. ஸோ நல்லா கவனிங்க. ஏல பார்த்து என்னோடய கை வச்சேன். நான் ஏல பார்த்து கை வச்சு, சாரி பியை பார்த்து கை வச்சு ஏ பார்த்து என்ன பண்ணுறேன்? ஃபோல்டு பண்ணுறேன். என்னோடய தம்பு வந்து எந்த டைரக்ஷனை பார்த்துருக்குன்னா கீழே பார்த்துருக்கு. ஸோ இந்த கேஸில் B cross A. இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் மாதிரி எடுத்துக்கோங்கப்பா. உங்களுக்கு புரியறதுக்காக A cross Bயும் B cross A இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? ரைட், சரி. இப்போ வில் மூவ் ஆன். இப்படி தான் நீங்கள் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் இன்னொரு சிச்சுவேஷன் தரேனே. இது வந்து நம்மளோட பிளேன் ஆஃப் த பேப்பர், உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய பிளேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்? இது வந்து என்னோடய ஏ வெக்டர், இது என்னோட பி வெக்டர். இது நம்மளோட பிளேன் ஆஃப் த புக்லேயே இருக்குது. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் கண்டுபிடிக்கணும், டைரக்ஷன் என்னன்ட்டு. அப்புறம் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணணும்? B cross A பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? என்னோடய கையை வந்து பியை பார்த்து வைக்கணும். இப்போ பி மேலே பார்த்து கொஞ்சம் சைடாக இருக்குது. பியை பார்த்து வச்சுட்டேன். ஆனால் இப்போ என்னோட ஏ இந்த பக்கம் இருந்துச்சுன்னு வைங்க. இஃப் திஸ் இஸ் மை ஏ, நான் ஏ இப்படி ஃபோல்டு பண்ணுவேன். ஆனால் என்னோடய ஏ எங்கே பக்கம் இருக்குது? இந்த பக்கம் இருக்கிறனால நான் என்ன பண்ணணும்னா என்னோடய கையை வந்து பியை பார்த்து ஃபிங்கர்ஸை வச்சுட்டேன். ஏயை பார்த்து ஃபோல்டு பண்ணனா என்ன பண்ணுது? உங்களை பார்த்து வருதா? ஸோ பேசிக்கலி இது வந்து வெளியில் பார்த்து வருது. இது வந்து என்னது? B cross A ஓட டைரக்ஷன். ஓகே, இது வந்து அவுட் சைடு பார்த்து வருது வெக்டர். ரிசல்டன்ட் வெக்டரோட டைரக்ஷன் B cross A பண்ணால் நம்மளை பார்த்து வருது. இப்போ A cross B பண்ணலாம். A வந்து எப்படி இருக்குது? இப்படி இருக்கா? ஃபஸ்ட்டு டெய்ல் ஜாயினாக இருக்குது. ஏயை பார்த்து கை வச்சிட்டேன். பியை பார்த்து ஃபோல்ட் பண்ணுறேன். இது யாரை பார்த்து வருது? இந்த தம் வந்து என்ன பார்த்து வருது? ஸோ இட் இஸ் வாட்? ஓ, ஓகே. இப்போ ஐ எம் சாரி, தெர் இஸ் ஒன் பிக் மிஸ்டேக் ஐ மேட். அது என்ன அப்படின்னா, B cross A பண்ணும்போது உள்ளே பார்த்து போகுது. பியிலேருந்து ஏ பார்த்து ஃபோல்ட் பண்ணுவோம், உள்ளே பார்த்து போகுது. ஸோ த ஆன்சர் வில் பி வாட்? இதுதான் B cross A. ஓகே, இது வந்து இன்சைடு ஸ்க்ரீனுக்குள்ளே போகுது, இன்சைட் ஸ்க்ரீன். இப்போ இதே A cross B பண்ணும்போது என்ன ஆகுது? ஏலேருந்து பியை பார்த்து ஃபோல்ட் பண்ணுறேன், என்ன பார்த்து வருது?
So this only is coming outside. இது வந்து என்னது a cross b புரியுதா? So that's how you need to find the directions. So நம்ம dot product பண்ணும்போது method 1 பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து a cross b ன்றது என்னது this one product of these two sin theta ன்னு போடணும். ஆனால் இங்கே கூட என்ன ஆட் பண்ணணும் n cap. ஸோ n cap ஓட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தான் இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா மெத்தட் 1 தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ மெத்தட் 1ல் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, இதுவே ரொம்ப யூஸ்ஃபுல். இதோட நம்ம மெத்தட் 2வையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ மெத்தட் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். மெத்தட் 2. ஸோ மெத்தட் 2 கேள்விப்பட்டிருக்கீங்களா? இட் இஸ் கால்ட் அஸ் அ கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்டில் நம்ம என்ன பார்க்குறோன்னா யூஸிங் டிட்டர்மினன்ட் மெத்தட். இது வந்து எதை பேஸ் பண்ணதுன்னா டிட்டர்மினன்ட், நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா, டிட்டர்மினன்ட் மெத்தட். ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஏ வெக்டார் இருக்குது. ஏ வெக்டார் நம்ம எப்படி எழுதலாம்? ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏசெட் கே கேப். ஓகே. ஸோ இதே மாதிரி பி வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம்? bx I cap plus by j cap plus bz k cap. ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு டைரக்ட் ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் தான் இருக்குது. ஓகே. டிட்டர்மினன்ட் மெத்தட். ஃபஸ்ட்டு டிட்டர்மினண்ட்டாக போட்டுருங்க. இப்படி போட்டிங்கன்னா இந்த வெர்டிக்கல் பார்ஸ் will represent determinants I cap j cap k cap. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு எது வருது? இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன்ல, இது ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர். இது வரைக்கும் நான் போட்டு ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர். டிட்டர்மினன்ட் போட்டு ஐ கேப் ஜே கேப் கே கேப் கண்டிப்பாக போட்டுருங்க ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கும் போது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன வருது? ஏ தானே வருது. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஐ கேப்பு கீழே நான் ஏஎக்ஸ் போடணும், ஏஒய் ஏசெட். ஓகே. பி வெக்டாருக்கு போட்டால் என்ன வரும்? பிஎக்ஸ் பிஒய் பிசெட். ரைட்டா? இது இப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் நீங்கள் எந்த வேலைனாலும் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் மேக்ஸில் படித்த மெத்தடு கூட பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன ப்ரொசீஜர் சொல்ல போகிறேன் அப்படின்னா என்னோடய ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் ஐ கேப் போடணும். ஐ கேப் போட்டதுக்கப்புறம் ஐ கேப் போட்டிருக்கேன்னா அப்போ அதுக்கு இதுவாக இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலமை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிடணும். இக்னோர் பண்ணிவிட்டு என்ன போடணும் அப்படின்னா டைரக்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ இப்போ அதுக்கப்புறம் இதை முடித்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாட் வி நீட் டு டூ. இப்போ அடுத்து ரைட். இப்போ நம்ம வந்து மைனஸ் ஜே கேப் அப்படின்னு போடணும். என்ன பண்ணணும்? மைனஸ் ஜே கேப். மைனஸ் ஜே கேப் போட்டதுக்கப்புறம் என்ன டிட்டர்மினன்ட் போடணும்? நம்ம மைனஸ் ஜே கேப் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம மைனஸ் தான் போடணும். ஸோ மைனஸ் போட்டதுக்கப்புறம் அதுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ரோஸ் அண்ட் காலம்ஸை நான் இக்னோர் பண்ணிடணும். மிச்சம் என்னெல்லாம் இருக்குது? ஏஎக்ஸு ஏசெட் பிஎக்ஸ் பிசெட். அதுக்கப்புறம் இதை நம்ம முடித்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்? ப்ளஸ் கே கேப் அப்படின்னு போடணும். போட்டுட்டு இப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இதை இக்னோர் பண்ணணும், இதை இக்னோர் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? ஏஎக்ஸ் ஏஒய் பிஎக்ஸ் பிஒய் இப்படி வருதா? ஸோ இப்போ இதை நீங்கள் எடுத்துடலாம், இந்த ஸ்ட்ரைக் பண்ண சிம்பிள். ஓகே. ரைட். ஸோ இப்போ இதை எப்படி பிரேக் பண்ணுறது ஒருத்தரையும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். திஸ் ஒன் லெட்ஸ் டேக். ஸோ ஏஒய் பிஒய் இது வந்து பிசெட். ஓகே. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது ஒரு சின்ன டிட்டர்மினன்ட் மாதிரி இருக்கா?
இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணணும் ay bz அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணணும் ஆனால் இந்த கேஸில் என்ன பண்ணணும்னா ஒரு மைனஸை நீங்கள் முன்னாடி மல்டிப்ளை பண்ணிடணும் அவ்வளோதான் இதுதான் ஆன்சர் ஸோ ஃபஸ்ட்டு ஏஒய்யும் பிசட்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்புறம் மைனஸ் போட்டு ஏசட் பிஒய் ஐம் டூயிங் ஓகே சரி அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏஎக்ஸ் ஏஒய் பிஎக்ஸ் பிஒய் இதுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணணும் ஏஎக்ஸ் பிஒய் அதுக்கப்புறம் இது மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் சைனை போடணும் ரைட் ஸோ இப்படி தான் நீங்கள் 3 பேரையும் கண்டுபிடிக்கணும் 3 பேருக்கும் சேம் ப்ரொசீஜர் தான் இதுக்கும் இதே மாதிரி கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குன்றதை மறந்துட வேண்டாம் இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணும் மைனஸை வந்து போடணும் ஓகே ரைட் சரி இப்போ இதை வந்து நம்ம பண்ணிட்டோம் டிட்டர்மினன்ஸ் ஸோ இப்போ கிராஸ் ப்ராடக்ட் வந்து நம்ம டிட்டர்மினன்ட் மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிச்சிங்கன்னா டேரெக்டாக ஐ கேப் ஜே கேப் கே கேப்பில் உங்களுக்கு ஃபார்மில் வந்துடும் ஓகே ரைட் சரி இப்போது இதை பேஸ் பண்ணி சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டாட் ப்ராடக்ட்டில் வாட் வி ஹவ் சீன் வாஸ் ஐ கேப் டாட் ஐ கேப் என்ன வந்துச்சு நம்மளுக்கு 1ன்னு வந்துச்சு ஜே கேப் டாட் ஜே கேப் 1ன்னு வந்துச்சு கே கேப் டாட் கே கேப் 1 அதர் டேர்ம்ஸ் எல்லாமே 0 கரெக்டாக இங்கே என்ன வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து டாட் ப்ராடக்ட்டில் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு டேபிளில் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஐ கேப் இது என்னோடய ஜே கேப் அண்ட் திஸ் இஸ் மை கே கேப் ஓகே இதை வந்து நீங்கள் ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் ஸ்டைலில் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை உங்கள் இஷ்டம் தான் ஆன்டி கிளாக்வைஸ் ஸ்டைலில் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஐ கேப் கிராஸ் ஜே கேப் நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்போவுமே ஆன்சர் என்ன வரும் அதாவது ஐ கேப்பையும் ஜே கேப்பையும் நான் ஆன்டி கிளாக்வைஸில் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா கே கேப் கிடைக்கும் கே கேப் ஓகே அதே மாதிரி கே கேப் கிராஸ் ஐ கேப் பண்ணால் எனக்கு என்ன வரும் ஏன்னா இது கன்ஃபியூஸ் மறந்து போக வாய்ப்பு உண்டு ஸோ கே கேப் கிராஸ் ஐ கேப் பண்ணால் எனக்கு என்ன வரும் ஜே கேப் இப்போ ஜே கேப் கிராஸ் கே கேப் பண்ணால் என்ன வரும் எனக்கு ஐ கேப் வரும் இந்த ரிசல்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் டைரெக்டாக என்ன பண்ணிடலாம் டைரெக்டாக இந்த டயக்ராம் மூலிமா இந்த டேபிள் மூலிமா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரவுண்ட் டேபிள் மாதிரி இமேஜின் டேபிள் ரவுண்ட் ஓகே அந்த ஆர்டரில் நீங்கள் தெரிஞ்சுட்டு யூ கேன் டூ இட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்றத பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி ஐ எம் ஜஸ்ட் இன்ட்ரடியூசிங் ஓகே என்ன ப்ராப்பர்ட்டினா ஏ கிராஸ் பிக்கு என்ன வேல்யூ வந்துச்சோ தட் வில் பி ஈக்குவல் டு வாட் மைனஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது ஏ கிராஸ் பி பண்ணிட்டேன்னா எனக்கு பி கிராஸ் பி ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மைனஸ் போட்டால் ரிலேஷன் வந்துடும் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரை மைனஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் அப்படி எழுத முடியும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஓகே ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க அதுபடி என்ன ஆகும் அப்படின்னா நான் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போகிறதெல்லாம் பாசிட்டிவ்னு சொன்னேன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போகிறதெல்லாம் பாசிட்டிவ்னு நம்ம சொன்னோம் இப்போ இதே இதில் நான் ஜே கேப் கிராஸ் ஐ கேப் பண்ணால் என்ன வரும் ஐ கேப் ஐ கேப் கிராஸ் ஜே கேப் பண்ணால் எனக்கு கே கேப் வருது அதே நான் இதை ஷிஃப்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும் ஒரே ஒரு மைனஸ் சைன் வரும் அதாவது என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க இதை நீங்கள் இப்போ நான் எழுதின இந்த 6 விஷயத்தையும் நீங்கள் டேபிள்லேருந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை ப்ராப்பர்ட்டி வச்சும் புரிஞ்சுக்கலாம் 2 விதமாக புரிஞ்சிக்க முடியும்ப்பா இந்த 6 ரிலேஷன்ஸை ஒன்று டேபிள்லேருந்தும் புரிஞ்சுக்கலாம் இதுலேருந்தும் புரிஞ்சுக்கலாம் அதாவது ஐ கிராஸ் ஜே பண்ணால் கே வந்துச்சா கே கிராஸ் ஐ பண்ணிங்கன்னா என்ன வரும் ரிவர்ஸில் போகிறேன் நான் இப்போ ஐ கிராஸ் ஜேனா கே ஜே கிராஸ் ஐனா மைனஸ் கே இது இருக்குல்ல ஜே கிராஸ் கே பண்ணால் எனக்கு ஒரு மைனஸ் வரும் ஸோ பேசிக்காக என்னென்னா ஐ கிராப் இதுக்கும் உள்ள ரிலேஷன் என்னது இதானே ரெண்டுத்துக்கான ரிலேஷனு
j cap cross k cap பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும் minus of k cap cross j cap புரியுதா ஸோ இப்படி நம்மளால் எழுத முடியும் இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதே கான்செப்டை ரைட் நெக்ஸ்ட் வில் மூவ் ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இது ப்ராப்பர்ட்டி 1ன்னு எடுத்துக்கலாம் ஓகே இது ப்ராப்பர்ட்டி 2 we will see சரி ப்ராப்பர்ட்டி 2 என்ன அப்படின்னா a வெக்டார் கிராஸ் b வெக்டாரை என்னால் எப்படி எழுத முடியும் ab sin theta theta is the angle between a and b கரெக்டாக n cap இதை நம்ம என்ன சொன்னோம் மேக்னிடியூட் சொன்னோம் இது வந்து என்னது நம்மளோட டைரக்ஷன் ஓகே சரி இப்போ இது எப்போ 0 ஆகும் a cross b is equal to 0 எப்போ when theta is equal to 0 so ரெண்டு வெக்டாருக்கு ரெண்டு பேருக்கும் ஆங்கிள் between them வந்து என்னது theta 0வா இருந்துச்சுன்னா cross product is what 0 ஏன்னா sin 0 is what 0 அதே ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து என்னது theta வந்து எனக்கு 180 டிகிரி இருக்குன்னு வைங்க அப்போவும் என்ன வரும் a vector cross b vector will be 0 ஏன்னா sin 180 is what sin 180 degree is 0 புரியுதா ஸோ sin 180 நீங்கள் எடுத்தாலும் ஆன்சர் will be what 0 தான் ஸோ cross product at theta equal to 0வும் சரி 180 டிகிரியும் உங்களுக்கு என்ன ஆகுது it is sin 180 is 0 கரெக்டா ஓகே ஸோ that's what the answer is ஸோ இது வந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் எடுத்துக்கலாம் சரி இப்போ வந்து நம்ம டாட் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு பார்த்தோம் இங்கேயே ஒரு நோட் பண்ணிடலாமா டாட் ப்ராடக்ட்டில் இதே விஷயம் எப்போ டாட் ப்ராடக்ட் 0 ஆகும் டாட் ப்ராடக்ட் வந்து எப்போ 0 ஆகும் அப்படின்னா theta equal to what π/2 ஆர் 90 ரெண்டுமே ஒன்று தானே சரி இப்போ 90 ஆங்கிள் அப்போ என்ன ஆகிடுது உங்களுக்கு டாட் ப்ராடக்ட் இஸ் கோயிங் டு 0 ரைட்டா சரி இப்போ இது வந்து டாட் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 0 சரி இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி பார்த்துடலாம் இதுமாதிரி சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் we will see அதோட யூசேஜ் என்னன்றதை பார்த்துடலாம் ஸோ ப்ராப்பர்ட்டி 3 அப்படின்னும் போது என்ன சொல்கிறாங்கன்னா a வெக்டார் கிராஸ் b வெக்டார் ப்ளஸ் c வெக்டார் இப்படி இருக்குன்னு வைங்க அதாவது a cross b b vector plus c vector like this is there இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா a வெக்டாரை உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம் இதே மாதிரி டாட் ப்ராடக்ட்டுக்கும் இதே மாதிரி ஒன்று பார்த்தோமா இப்படி எழுத முடியும் ஓகே எனி டவுட் ரைட் இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் சரி முக்கியமானது இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா அப்சர்வ் பண்ண வேண்டிய ப்ராப்பர்ட்டி இப்போ நான் வந்து இது a வெக்டாரா இது என்னோட b வெக்டார் this is my a வெக்டார் and this is my b வெக்டார் இப்போ எனக்கு வந்து a cross b எடுத்தனா எனக்கு என்ன டைரக்ஷன் வரும் இதானே என்னோட c வெக்டார் a வெக்டார் cross b வெக்டார்னா அதானே என்னோட c வெக்டார் இப்போது ஏல கை வச்சு நான் b பார்த்து ஃபோல்ட் பண்ணணும் எங்கே டைரக்ஷன் வருது இதான் தீட்டா ஸோ ஏல கை வச்சு பியை பார்த்து ஃபோல்ட் பண்ணுறேன் ஏன்னா ஏ தான் ஃபஸ்ட் இருக்குது பியை பார்த்து ஃபோல்ட் பண்ணால் மேலே பார்த்து வருதா டைரக்ஷனு இப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா சி வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு வாட் போத் ஏ அண்ட் சி வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு போத் வாட் போத் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஸோ ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் எப்படி இருக்குது பர்பண்டிகுலராக யார் இருக்கா சி வெக்டார் இருக்குது ஸோ நான் ஏ வெக்டார் பி வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன் ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்போ சி வெக்டார் கிடைச்சது இல்லையா அது எப்படி இருக்குது பர்பண்டிகுலர் டு போத் ஏ அண்ட் பி அந்த பாயிண்ட் இங்கே நோட் பண்ணணும் ஓகே அந்த பிளெயினுக்கு ஏயும் பியும் இருக்க பிளெயினுக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்கும் ஏன்னா தம்போட டைரக்ஷன் எப்படி இருக்குது ஏ இப்படி இருக்குது பி இப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலராக இருக்குது ரைட்
So that is one of the property you need to know, right? சரி, இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இது என்னோட ஏ வெக்டர். ஓகே, திஸ் இஸ் மை ஏ, திஸ் இஸ் மை பி வெக்டர். டெயில் ஜாயின் ஆயிருக்கா? நல்லா கவனிங்க. இது நான் இப்படி ஒரு லைன் வரையலாமா வரையக்கூடாதா? அப்போது இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் மேக் ஆகுதா? இப்போ ஏ வெக்டார் இருக்குது, பி வெக்டார் இருக்குது. அந்த லைனை நான் ஏ பி ரெண்டு பேரோட ஹெட்டை நான் ஜாயின் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1/2 ஆஃப் ஏ கிராஸ் பி. புரியுதா? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கண்டுபிடிங்க. திரும்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அகெயின் யூ வில் கெட் அ வெக்டார். அந்த வெக்டாரோட மேக்னிடியூட் இன்ட்டு 1/2. சி, ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் மல்டிப்ளை பை வாட்? 1/2. இஃப் யூ டூ 1/2 யூ வில் கெட் வாட்? ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை 2 வெக்டர்ஸ். Area of triangle formed by 2 vectors, right? இப்போ இதில் இன்னொரு ப்ராப்பர்ட்டியை சேர்த்துடலாமா? இதில் இன்னொன்று சேர்த்துடலாம். இது என்னோட பி வெக்டார் இல்லையா? இது என்னோட ஏ வெக்டார் அப்படின்னா கேன் ஐ ஃபார்ம் அ parallelogram here? இது என்னோட parallelogram இல்லையா? இது என்னோட parallelogram. இந்த சைடில் என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் இந்த சைடும் இருக்கும். மேக்னிடியூட் போடுறேன்ப்பா, ஏபி அப்படின்னு நான் போடும்போது மேக்னிடியூட் ஆஃப் தோஸ் வெக்டர்ஸ். இப்போ இதோட ஏரியா என்னவாக இருக்கும் அப்படின்னா, parallelogram ஓட ஏரியா வந்து இதுக்கு பேர் என்னது? parallelogram. parallelogram ஓட ஏரியா என்ன வரும் அப்படின்னா, இங்கே பை 2 இருக்காது, இங்கே பை 2 இருக்காது. இந்த ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு பை 2 இருக்கும். அதாவது பேசிக்காக இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு parallelogram நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வைங்க. ஒரு parallelogram எடுத்துக்கிட்டு நான் இப்படி ஒரு லைன் வரைஞ்சேன்னா, இது ஒரு ட்ரையாங்கிள் 1, இது ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும், இது ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். 2 ட்ரையாங்கிள் கிடைக்குதா? ரெண்டு பேரோட ஏரியாவும் சேம். 2 triangles you will get. ஸோ இது வந்து ஏ வெக்டார் அண்ட் திஸ் ஒன் இஸ் யுவர் பி வெக்டார் அப்படின்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் parallelogram இஸ் வாட்? என்ன சொல்லலாம்? இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் formed by A vector and B vector சேர்ந்து ஃபார்ம் பண்ண அந்த இதுக்கு this is same, right? Okay, so we have completed most of the property. So last ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியோட we will finish it. So property 6 என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, நல்லா கவனிங்க, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது வந்து ஏ வெக்டார், இது என்னோட பி வெக்டார்னு வைங்க. இட் வில் ஃபார்ம்ஸ் அ சம்திங் கால்ட் அஸ் parallelopiped அப்படின்னு சொல்லுவோம். parallelopiped. இந்த 3 வெக்டார் சேர்ந்து என்ன உருவாக்க முடியும் அப்படின்னா, they can form something called as, நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், parallelopiped அப்படின்னு இருக்கும். ஏரியா ஆஃப் parallelopiped, parallelopiped. Okay, so it is called as
ஏரியா ஆஃப் parallelepiped எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதாவது sorry volume I am completely sorry volume of this parallelepiped இது ஒரு கார்ட்போர்டு மாதிரி இருக்கா கார்ட்போர்டு வந்து cubical அப்படி இருக்கும் இது வந்து என்னது வால்யூம் ஆஃப் parallelepiped என்னவா இருக்கும் அப்படின்னா a வெக்டார் b வெக்டார் இது மூணு சேர்ந்தானே உருவாகுது a வெக்டார் டாட் போட்டு b வெக்டார் கிராஸ் c வெக்டார் அப்படின்னு வரும் புரியுதா so a வெக்டார் டாட் b வெக்டார் கிராஸ் c வெக்டார் ஸோ நல்லா கவனிங்க இது எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம a வெக்டார் டாட் b வெக்டார் கிராஸ் c வெக்டார் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம b வெக்டார் கிராஸ் c வெக்டார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமா b வெக்டார் a b c மூணுமே கொடுத்துட்றேன்ப்பா ஃபஸ்ட்டு இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க a வெக்டார் டாட் b கிராஸ் சிக்கு ஃபஸ்ட்டு b வெக்டார் கிராஸ் c வெக்டார் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ரெண்டாவதா யூ நீட் டு டூ அ டாட் ப்ராடக்ட் வித் b வெக்டார் டாட் c இந்த இது கிடைச்சது ஓகே திரும்ப நீங்கள் டாட் ப்ராடக்ட் பண்ணணும் இதை வந்து நீங்கள் மெத்தட் 1ன்னு எடுத்துக்கோங்க திஸ் இஸ் மெத்தட் 1 this is method 1 ன்னு எடுத்துக்கோங்க first b cross a c அப்புறம் அதோட டாட் ப்ராடக்ட் வித் a இது வந்து மெத்தட் 1 நான் இதிலே உங்களுக்கு இன்னொரு மெத்தட் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் மெத்தட் 2 என்னென்னா டிட்டர்மினன்ட் மெத்தட் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா a வெக்டாரோட ax ay az bx by bz cx cy cz இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு ஆன்சர் அதே தான் வரும் ஓகே ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் ரைட்டா இப்போது லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ப்ராப்பர்ட்டி ஐ வில் ஜஸ்ட் சே இப்போ நம்மளுக்கு என்ன டாஸ்க் இருந்துச்சு அப்படின்னா a வெக்டார் டாட் b வெக்டார் கிராஸ் c இருந்துச்சா இப்போ இது எந்த ஆர்டரில் இருக்குது a b c கரெக்டாக a b c இந்த ஆர்டரில் இருக்குது இப்போ நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா சிலேருந்து இப்போ ஏலேருந்து ஆரம்பித்தா எனக்கு என்ன வருது ஏலேருந்து ஆரம்பித்தா b cன்னு வருதா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன் பிலேருந்து ஆரம்பித்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன வருது c வருது அப்புறம் என்ன வருது a வருதா இவங்க எல்லா ஆர்டருமே சேம் வேல்யூ தான் கொடுக்கும் இப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும் இப்படி போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும் இந்த ப்ராப்பர்ட்டியும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க இந்த சைக்ளிக் ஆர்டரை நீங்கள் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியாக எடுத்துக்கோங்க இந்த ஒன்று எதை கொடுக்கும் ஏரியா ஆஃப் த parallelepiped ஓகே இந்த ஷேப்புக்கு பேர் வந்து parallelepiped ஓகே ஸோ இதில் வந்து நம்ம இப்போ மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா எப்படி வந்து வெக்டார்ஸோட பேசிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இல்லைனா போய் செக் பண்ணி பாருங்கள் வெக்டார்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் வெக்டார்ஸ் ரிலேட்டட் எல்லா வீடியோஸும் அதாவது நம்ம ஃபிசிக்ஸில் மெக்கானிக்ஸ் படிக்கிறதுக்கு வெக்டார்ஸ் மெயினாக இருக்கும் ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள லெக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஓகே ஸோ இதை வந்து ஒரு கண்டினியூட்டியாக பார்த்துட்டு வாங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெக்டார்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு அடுத்து வெக்டார்ஸோட லாஸ்ட் லெக்சர் இது ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வரப்போகுதுன்னா மோஷன் இன் பிளேனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அதுக்கப்புறம் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ் இது எல்லாமே நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் ஓகே ஸோ ஸ்டே டியூன் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி லெக்சருக்குள்ளே போயிடலாம் ஓகே ரைட் சரி இப்போது எப்படி வந்து ஒரு வெக்டாரை ஹவு டு ரெப்ரசன்ட் அ வெக்டார் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதாவது ஃபிசிக்கலாக எப்படி விசுவலைஸ் பண்ணுவீங்க ஃபிசிக்கலி விஷுவலைஸ் ஓகே ஸோ இப்போது உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வெக்டார் ரேண்டமாக ஏதோ ஒரு வெக்டார் உங்களுக்கு தரப்போகிறாங்க லெட் இட் பி சம் a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் அப்படின்னு கொடுத்துட்றான் இது நம்ம ஏற்கனவே வெக்டார்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிருக்கோம் ஒரு வெக்டாருக்கு வந்து மேக்னிடியூட் இருக்கும் டைரக்ஷன்ஸ் இருக்கும் இது எல்லாமே வேணும் ஆனால் இது எப்படி நீங்கள் ஃபிசிக்கலாக விஷுவலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது எப்படி விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க
இந்த வெக்டரை நான் இதை எப்படி எழுதலாம்? நான் 1 i cap i கேப்புக்கு பக்கத்தில் இருக்கிற i கேப்புக்கு பக்கத்தில் இருக்கிறத எக்ஸ் காம்பனண்ட்னு சொல்லுவான். ஜே கேப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னது? y காம்பனண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து i கேப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து எக்ஸ் காம்பனண்ட், ஜே கேப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது y காம்பனண்ட். இப்போது இந்த வெக்டரை நான் விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, இது என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் நான் எடுத்துக்கணும். என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டமில் வச்சு தான் நான் விஷுவலைஸ் பண்ண முடியும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த வெக்டரை நம்ம காம்பனன்ட்ஸாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பேசிக்கலி இட் இஸ் 1,1. இதை ஒரு வெக்டாராக இது ஒரு காம்பனன்ஸாக நான் இந்த வெக்டாரை காம்பனன்ஸாக பார்க்கணுன்னா இட் இஸ் நத்திங் பட் 1,1. ஸோ இந்த ஆரிஜினில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ் 1,1 கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் வாட் 1,1 கரெக்டாக. இட் இஸ் ஜஸ்ட் 1,1 பாயிண்ட். இப்போ இந்த வெக்டார் எப்படி ஃபிசிக்கலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு வெக்டார் ட்ரா பண்ணி ஹெட்டு ஒரு வெக்டாரோட ஹெட் இருக்கும் இல்லையா, அந்த ஹெட்டை வந்து நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் போட்டிங்கன்னா, ஸோ திஸ் இஸ் அவர் ஏ வெக்டார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எவ்வளோ ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் இருக்குதுன்றதையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த ஆங்கிளையும் கண்டுபிடிக்கலாம். இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த பாயிண்ட்டோட வேல்யூ வந்து இதோட வேல்யூ வந்து 1, இதோட வேல்யூ 1 கரெக்டாக. ஸோ அதாவது அந்த டீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து டைரக்ஷன் ஆஃப் அ வெக்டார்னு சொல்லுவான். அதாவது யூனிட் வெக்டாரை வச்சு டைரக்ஷன் சொல்ல முடியும். யூனிட் வெக்டார்ன்றது என்னது? இட் டெல்ஸ் ஒன்லி த டைரக்ஷன். இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் தான் என்னது? மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் தான் ஏ கேப். இதை வச்சு டைரக்ஷன் சொல்ல முடியும். இப்போ ஆங்கிள் வச்சும் டைரக்ஷன் சொல்லுவான். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்க்கு எப்போவுமே நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் மெஷர்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். ஸோ ஆங்கிள் வித் angle theta with the x axis gives what? Gives direction of a vector. So unit vector vachum நம்ம சொல்லலாம், or we can say what? Angle theta with the x axis gives the direction of a vector. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த வெக்டார் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ ஆங்கிள் திரும்பி இருக்குது, ரொட்டேட் ஆகிருக்கு அப்படின்றத வச்சு நம்ம இந்த டைரக்ஷனை பர்டிகுலர் இந்த டீட்டா ஆங்கிள் டைரக்ஷனில் இருக்கும் அந்த வெக்டார் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதனால் ஆங்கிளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆங்கிள் டீட்டா வித் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் gives direction of a vector a vector. ஓகே, ஸோ எப்படி இது கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே பொறுத்த வரைக்கும் என்னது, tan theta வந்து நீங்கள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் we can able to see it, ரைட். இது theta அப்படின்னா இது 0, இது 0, சாரி இது ஆப்போசிட்டில் 1, அட்ஜசன்ட்டில் 1 இல்லையா. ஸோ tan theta கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், tan theta வச்சு நீங்கள் இங்கே ஆங்கிள் சொல்ல முடியும். ஆப்போசிட்டில் என்ன இருக்குது நம்மளுக்கு 1, அட்ஜசன்ட்டில் இருக்கிறது 1. ஸோ இது tan theta equal to 1 வருது. அப்போ tan inverseன்றது என்னது, tan inverse is basically 45 degree or pi by 4 radian அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். புரியுதா? ஸோ வெக்டாரை எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். சரி, வேறு என்னெல்லாம் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதோ ஒரு வெக்டார் 2i cap அப்படின்னு கொடுக்குறான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, 2i cap அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்கான். இதை எப்படி விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து நம்ம ஒரு பாயிண்ட் மாதிரி பார்க்கணும். எக்ஸ் காம்பனண்ட் இங்கே என்னது, எக்ஸ் காம்பனண்ட் இஸ் 2, ஒய் காம்பனண்ட் என்னது 0. ஒய் காம்பனண்ட் எதுவுமே கொடுக்கல, வெறும் 2i கேப்னு கொடுத்துருந்தானா என்ன அர்த்தம், 0j கேப்னு நம்ம எழுதலாம், இல்லை 0k கேப்னு எழுதலாம். எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் ஜெட் காம்பனன்ட்ஸ் ஆர் வாட் 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 0,0ன்னு சொல்லலாம். பட் 2 டைமென்ஷனில் வந்து ஜெட்டை வந்து பேச வேண்டியது இருக்காது. ஓகே, இது நம்மளோட எக்ஸு, திஸ் இஸ் அவர் ஒய். இப்போ இந்த இடத்துல நம்மளோட கோஆர்டினேட் சிஸ்டம் வெக்டார் எப்படி இருக்க போகுது, ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணணும் கரெக்டாக. அந்த பாயிண்ட் எங்கே வரும் அப்படின்னா 2,0, ரைட்.
இதுதான் நம்மளோட வெக்டார். ஸோ ஆரிஜின்லேருந்து இதுதான் என்னோட ஹெட்டு, அந்த வெக்டாரோட ஹெட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஏ வெக்டார். புரியுதா? இப்போது நீங்கள் வந்து இந்த வெக்டார் இன்னொரு பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெக்டாரை இப்போ நான் எங்கேனாலும் மூவ் பண்ணலாம். இதை வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் சொல்லியிருப்பேன். a vector can be moved anywhere in space. நம்மளோட ஸ்பேஸ்ன்றது XYZ கோஆர்டினேட்டை தான், XYZ கோஆர்டினேட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம், அந்த ஸ்பேஸ்ன்றது நம்மளை சுற்றி இருக்கிறது தான். ஸோ வெக்டார் கேன் பி மூவ்ட் எனிவேர் இன் ஸ்பேஸ் வித்தவுட் என்னது, வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிடியூடுன்றது என்னது உங்களுக்கு தெரியும், லென்த் ஆஃப் த வெக்டார், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ வெக்டாரோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை மாற்றாமல், டைரக்ஷன்றது இங்கே என்னது ஆங்கிள் தீட்டா, இல்லைனா யூனிட் வெக்டார் அப்படியும் புரிஞ்சுக்கலாம். இங்கே ஆங்கிளில் வச்சு நிறைய டைம் சொல்லுவான், எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அந்த ஆங்கிள் வந்து மாறக்கூடாது, ஆங்கிள் தீட்டா தேர் மீனிங். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம், இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு இந்த வெக்டாரை நான் எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெக்டாரை நான் விஷுவலைஸ் பண்ணும்போது லென்த்தை மாற்றக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட லென்த் என்னது, மேக்னிடியூடே இதோட மேக்னிடியூடே 2 தான். ஸோ 2 மேக்னிடியூடில் நான் இந்த வெக்டாரை எங்கேனாலும் நகர்த்திக்கலாம். இங்கே இருக்குன்னு சொல்லலாம், 2 யூனிட்டில் இங்கே இருக்குன்னு சொல்லலாம். எல்லாமே ஏ வெக்டார் தான், ரைட்? ஸோ இப்போ இது இந்த இப்படி எழுத முடியுமா, கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து தீட்டா வந்து 0 பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸோட, இங்கே வந்து என்னது சம் தீட்டா ஆங்கிள் இஸ் தேர். இப்போ ஒரு வெக்டாரை நான் இப்படி போடுறேன்னு வைங்க, 2 மேக்னிடியூட் போட்டு இது என்னோட ஏ வெக்டாரான்னு கேட்டால் மேக்னிடியூட் மட்டும் தான் வச்சுருக்கேன், பட் டைரக்ஷன் வேறு டைரக்ஷனை காட்டுது. எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸோட, இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் வாட் 90 டிகிரி மேலே பார்த்துருக்கு. ஸோ this is wrong representation, it's basically wrong. இதெல்லாம் வெக்டார்ஸ், இது நம்மளோட ஏ வெக்டார் கிடையாது, இதெல்லாம் நம்மளோட ஏ வெக்டார் கிடையாது. இது கரெக்டு, இது கரெக்ட், இது கரெக்ட். ஆங்கிள்ஸ் ரொட்டேட் ஆகக்கூடாது. ஓகேவா? ரைட். சரி, இப்போது நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு இப்போ 3 டைமென்ஷனில் உங்களுக்கு எப்படி வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் இதை வந்து எதுனாலும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, எனி காம்பினேஷன்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது உங்களுக்கு, ஐ வில் ரைட் அஸ் அ ஸ்டெப்ஸ் என்னது ஃபஸ்ட்டு, ஸ்டெப்ஸ் டு விஷுவலைஸ். நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து find the components of a vector, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், mark the components as a point in space. எக்ஸாம்பிள் என்னது, உங்களுக்கு வந்து ஒரு வெக்டாரை கொடுத்துட்றான்னு வேணுங்க, ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏசெட் கே கேப். ஓகே, இது வந்து நம்மளோட வெக்டார், ரைட்? இதை நான் ஃபஸ்ட்டு என்னவா பார்க்கணுன்னா, ஈக்குவல் போட்டு ஒரு வெக்டாரை நான் இப்படியும் எழுதலாம், ஏஎக்ஸ் ஏஒய் ஏசெட் அப்படின்னு நான் எழுதலாம். இப்படி போட்டதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, ஒரு பாயிண்ட் மாதிரி ஆகிடுது. இந்த பாயிண்ட் எடுத்து போய் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மார்க் த காம்பனன்ட்ஸ். மார்க்னா என்னது, பிளாட்னு அர்த்தம். பிளாட் த காம்பனன்ட்ஸ் ஆஸ் அ பாயிண்ட் இன் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் ஃப்ரம் ஆரிஜின்னா என்னது, 0,0,0. ஃப்ரம் ஆரிஜின் ட்ரா வெக்டார் டு த பாயிண்ட்.
to the given point. Okay, இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வெக்டாரை விஷுவலைஸ் பண்ணிட முடியும். ஓகே, அவ்வளவுதான். ரைட், இது வந்து 2D 3D எல்லா இதுக்குமே பொருந்தும். ஓகே, சரி, இப்போ 3 டைமென்ஷனில் உங்களுக்கு இப்போ 3 டைமென்ஷனல் பார்க்குறதோட 3 டைமென்ஷனல் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். 3Dயில் ஒரு வெக்டாரை பார்த்துக்கலாம். I cap plus j cap plus k cap இந்த வெக்டாரை விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணும். இதை காம்பனண்ட்டாக எழுதணும்னா காம்பனண்ட்ஸ்லாம் என்னது 1, 1, 1. இது நீங்கள் எதுக்குனாலும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் அவர் எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன், இதை ஒய், இது ஜெட்டுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் வருது அப்படின்னா திஸ் இஸ் எக்ஸோட பாயிண்ட் என்னது 1, ஒய்யோட பாயிண்ட் 1, ஜெட்டோடது வேல்யூ வந்து என்னது 1. இப்போ இந்த பாயிண்ட் எக்ஸாக்டாக எங்கே வரும்ன்றதை உங்களுக்கு பிளாட் பண்ண தெரியணும். இது வந்து நம்மளோட ஆரிஜின், ரைட்? ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்ட் தான் என்னது 1, 1, 1. ஓகே, இப்போ நம்மளோட வெக்டார்ன்றது என்னது பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டோம். அடுத்து நம்மளோட வெக்டார் வந்து ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரையக்கூடிய இந்த வெக்டார் தான் என்னது என்னோட ஏ வெக்டார். புரியுதா? அவ்வளோதான். இப்படி தான் என்னோட வெக்டாரை விஷுவலைஸ் பண்ணணும். ரைட், இது எல்லா இதுக்கும் பொருந்தும், எனி டைப் ஆஃப் வெக்டார். ஓகே, ரைட். சரி, இப்போது சில டைம் வந்து நம்மளுக்கு உங்களுக்கு இன்னொரு இதை நான் சொல்கிறேன். சில டைம் ஒரு வெக்டார் let it be some a வெக்டார், இந்த வெக்டாரில் வந்து டைம் டிபெண்டன்ஸ் இருக்கும். 2ti cap ப்ளஸ் டி ஸ்கொயர் ஜே கேப் அப்படின்ற மாதிரி இருக்கும் வேல்யூஸு. அப்போ நம்ம பார்த்தோன்னே இது பார்க்கறதுக்கு என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தோணலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி வெக்டார்ஸை எப்படி விஷுவலைஸ் பண்ணணும்னா இந்த வெக்டார் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டிபெண்ட்ஸ் ஆன் டைம். அதனால் நம்ம டைமை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த வெக்டார் வந்து கண்டினியூஸாக டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால அட் டைம் t = 0 என்னவாக இருக்க போகுது, t = 0 அப்போது a வெக்டார் will be equal to what, 0i cap plus 0j cap. அப்போ இந்த வெக்டார் வந்து ஆரிஜினில் தான் இருக்குது. பேசிக்கலி இட் இஸ் இந்த no vector has been formed. அதுக்கப்புறம் அட் டைம் t = என்னது 1 செகண்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா a வெக்டார் என்னவாக இருக்கும் 2i cap plus 4j cap. ஸோ இது மாதிரி அட் டைம் t = இந்த வெக்டாரை யூ கேன் பிளாட் அண்ட் விஷுவலைஸ். இது ஒரு வெக்டார், ரைட்? ஸோ 2 செகண்ட்ஸ் அப்போ நம்மளுக்கு என்ன வரும், a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 4i cap plus 4j cap. ஸோ வெக்டார் வந்து கண்டினியூஸாக டைம் டிபெண்ட்னால ஒரு இடத்துலையும் கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஒரு டைமுக்குமே இந்த வெக்டாரை விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஏதாவது ஒரு டைம் எடுத்தால் நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். எந்த டைமுக்கு வேணுமோ விஷுவலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டைமில் we can visualize. ரைட்டா? ஓகே, குட்.